ஹாய்டா! அன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜிக்குக்குடி என் பேட் பாய் ப்ரொஃபஸர்லயும் நோட்ஸ் சொல்றானுடைய ஃபைனல் பார்ட்டா ஓகேவா? நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணிருப்பானாக்கா, நம்ம ஜிமின் வந்துட்டு ஜெக்கி கிட்ட அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருப்பாங்க. அதுல அந்த லியோனோட ஃபேஸ்ல ஜிமின் சூப்பர் ஊத்திடுறாங்க. இப்போ லியோனோட ஃப்ரெண்ட் பார்க்குற எப்படி சொல்றாங்க, ஜிமின் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு ஏஞ்சி வந்துடுறாரு. இப்போ ஜிமின் டிரைவர் பார்க்குறாங்க, ஜிமின் தம்பியை சொல்றாங்க, ஜிமின் பார்க்குறாங்க, தயவுசெய்து தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் டிரைவருக்கு கெஞ்சி கேட்குறாரு. டிரைவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி தம்பி சொல்றாங்க. இப்போ ஜிமின் நடக்க ஆரம்பிக்கிறாங்க, அழுதுகிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் 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 என்னை விட்டு போயிட்டேன், என்னை விட்டு போனதால எனக்கு எவ்வளோ பிரச்சனை பார்த்தியா, என்னை வந்து ஒருத்தன் எப்படிலாம் பேசுகிறான் பார்த்தியா, நான் ஒன் நைட் ஸ்டாண்ட் கூட நான் தகுதி இல்லாதவனம்மா, நான் ஒரு ஹியூமனே இல்லையா அவ்வளோ சொல்லி ரொம்ப அழகாங்க. என்னை பார்த்து எப்படிலாம் பேசுகிறேன், ஜஸ்ட் மூட்டு தானேன்னு சொல்லல, ஆனால் அதுக்காக நான் வந்துட்டு ஒரு மனுஷனே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு. எனக்கு இப்படி ஒரு பர்சன் அப்பா அம்மா ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஏன் எனக்கு எவ்வளோ கஷ்டம், நீ என் கூட இருந்திருக்கலாம்ல, என் கூட இருந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருக்குமா, என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன், என்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்கன்னு அவன் சொல்கிறான். சொல்லி ரொம்ப அழகாங்க. என்னை யார் லவ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, எனக்கு மேரேஜ் கூட வேண்டாம், ஆனால் இப்படி ஒரு பர்சனே என் அப்பா அம்மா எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. சொல்லி ஜிம் ரொம்ப அழகாங்க. நான் அந்த அளவுக்கு வந்து சீப்பாக போயிட்டேன்னா சொல்லி ஜிம் ரொம்ப அழகாங்க. அப்படி தேம்பி மேலே வந்துருக்காரு. அவள் தாங்கிக்க முடியல. எனக்கு இப்போ யாருன்னு கம்ஃபர்ட் பண்ணுவான், எனக்கு நீ வேணும், என் கூட ஹக் பண்ணணும், அழணும். ஜிம் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு யாருமே தெரியுமா, இப்போ எனக்கு கம்ஃபர்ட் பண்ணக்கூடிய யாருமே தெரியுமா, இந்த காட் இருக்காங்களே எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னே தெரியல, சின்ன வயசுலேருந்து இந்த காட்டை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் என்கிட்ட பிரிச்சுக்கிறாங்க தெரியுமா. எனக்குன்னு ரொம்ப சின்ன வயசு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சடனாக என் லைஃப்பில் என் ஏங் வந்தா, ரொம்ப ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்தா, என் லைஃப்பில் ரொம்ப அழகான சந்தோஷத்தெல்லாம் கொடுத்தா, அழகான மெமரிஸ் கொடுத்தா. சடனாக அவனை கூட அந்த கார்டு எடுத்துக்கிட்டாங்களே என்கிட்ட இருந்து. ஜிம் ரொம்ப ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என் கார்டு உங்களுக்கு என்ன லவ்வே இல்லையா, உங்களுக்கு எனக்கு பிடிக்காதா சொல்லி ரொம்ப ஜிம் ரொம்ப அழகாங்க. என்னை கம்ஃபர்ட் பண்ண கூட அந்த வேர்ல்டு யாருமே தெரியுமா சொல்லி ஜிம் தேம்பி நடந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் அழுதுட்டு நடந்து வந்ததுனால அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு பார்க் இருக்காங்க, அந்த பார்க்கில் வந்து பெஞ்சில் உட்காராங்க. அப்படியே ஸ்கையை பார்த்து அழுதுட்டே இருக்காங்க. நீ இப்போ நான் பார்த்துட்டு இருப்பில்ல, யாங்க அப்படி ஜிம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ அழகாக பார்த்தியா, பேசாமல் என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறியா அப்படி சொல்லி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் அப்பா அம்மா நான் சொல்கிறது நம்ப மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நம்புவாங்களாம்மா. அப்படின்னா அவங்களுக்கு கூட நான் ஒரு பையன்றதை தாண்டி நான் ஒரு மியூட்டு, அதான் பிரச்சனை இல்லை சொல்கிறேன். அவங்க பையனா இல்லை தாண்டி நான் ஒரு மியூட்டாக இருக்கேன், ஒரு குறைவுக்கு அவங்க நினைக்கிறாங்களா, அதாவது எப்படி ஒரு பர்சன் சூஸ் பண்ணியிருக்காங்களா சொல்லி ஜிம் ரொம்ப அழகாங்க. அவங்க பாடுறது அதை என்கிட்ட சொல்லிடலாமே, நானும் பார்த்து பண்ணி தனியாக இருப்பேன். எனக்கு என்னையே இப்படி ஒரு பர்சன்ட்டை வந்து ஒரு ஹெல்லில் கொண்டு விடணும்னு நினைக்கிறாங்க. ஜிம் தான் ரொம்ப அழகாங்க. தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. காட்டு உங்களுக்கு இறக்கமே இல்லை என் மேலே. அதை ஜிம் ரொம்ப அழகாங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே போடுவோம். டிஎஸ்ஸே வந்து ட்ராப் அவுட் ஆகுது, ஏன்னா அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா அவரும் முடியல, ரொம்ப அழுதுப்பாரு. அழுதுட்டு பார்க்குறாங்க, டைம் 11 ஆகுது, இதுக்கு மேலே இருக்க வேணாம் சொல்லிட்டு ஜிம் நம்ம ஒரு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம் அப்படியே ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நினச்சி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. யார்ட்டு பேச ஒரு ரெடி இல்லை. அப்படியே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது தான் சொல்லிட்டு ஒரு பர்சன் அதே பார்க்குள்ள தான் ஒரு காரில் உட்காந்துருக்காங்க. அப்படின்னாக்கா ஒரு காரை டோர் ஓப்பன் பண்ணி ஒரு பர்சன் வந்து ஒரு காலைக்கு வந்து ஒரு காலை வந்து வெளில வச்சுட்டு அந்த சீட்டில் சாஞ்சி உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஸ்வெட் ஆகிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஒரு மாதிரி, ஜிம் பார்க்குறவங்க பர்சன் எப்படி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ எப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு என்ன பண்ண புரியல. அப்போ ஜிம்முக்கு ஒரு தாட் வருது. அவன் சொல்லிப்பான் இல்லையா, ஒன் நைட் கூட இவன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, இவனை பார்த்துறவங்க பாவமாக தான் தெரியும், இவன் யாரும் டச் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிப்பான் இல்லையா. அது வந்துட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ப்ளூக்கில் என்னெல்லாம் குறை இருக்கும் யாருக்கு தெரியும் சொன்னது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. நான் அப்போல்லாம் இந்த குறையாட்டிங்க இல்லை, நான் நார்மல் பார்த்தா நார்மல் ஹியூமன் தான் அப்படி ஜிம் நினச்சிட்டு டக்குன்னு ஜேக்கே போய் ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜேக்கே பேக் கிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன் பேர் ஜேக்கோட பேர் ஜிம்முக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் கிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, இவரும் கிஸ் பண்ணியிருப்பாங்க. கிஸ் பண்ணிட்டு போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி தாட்டு வருது. யாரோ ஒருத்தவங்க வந்து தப்பாக சொல்லிட்டுருக்காங்க, நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமா, நம்மளே நம்ம வந்து ஹர்ட் பண்ணிக்கிறோமா, அது ரொம்ப தப்பு ஜிம். யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க கூட போயிட்டு இந்த மாதிரி இருக்குது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, நம்மளே அவ்வளோ ஹர்ட் பண்ணிக்கணும், நம்மளுக்கு என்ன தலை இருக்குது. ஜிம் தான் டக்குன்னு எதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஜெக்கே வந்துட்டு வச்சுக்க மாட்டாங்க. ஜெக்கே வந்து புஷ் பண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜிம் ஏதோ ஒரு தாட், ஏதோ ஒரு கஷ்டம், அவர் எல்லாரும் தன்னை ஹர்ட் பண்ணுறது, தன்னை புரிஞ்சிக்காமல் விட்டது, நம்ம நேரத்து பர்ஃபெக்ட் தான் சொல்லி ஜிம் எதுவுமே சொல்லாமல் அந்த டைம் அவரும் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காரு இல்லையா, அதனால அவருமே அவர்கிட்ட சொல்லிப்பாரு. ஃபைன் 2 பேருமே ஒன்றாவே இருந்திருப்பாங்க. இது நம்ம நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜேகே சாரி கிடைந்தா கூட ஜிம்ல எதுவுமே சொல்லாமல் சோக்கின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனால் ஒரு மணி எடுத்து கொடுத்து தான் ஜிம்முக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். என்ன எதுன்னு எதுவுமே கேட்காம மணி எடுத்து கொடுத்துருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க. அப்போ என்ன பார்த்தா மணிக்காக இந்த மாதிரி பண்ணுற பர்சனா அப்படி சொல்லிட்டு தான் கோவத்தில் அவர் ஒரு பிளாக் எடுத்து ஜிம் ஃபேஸில் அவரோட கொஞ்சம் மணி எடுத்து நம்ம ஜேக்கோட ஃபேஸில் அடிச்சுட்டு வந்திருப்பாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்பா அம்மா கேட்டுருப்பாங்க, எங்கே போனேன், என்ன தான் பண்ண, ஏன் ஃபோன் எடுக்க சொல்லி திட்டிருப்பாங்க. ஜிம் வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு விட தான் சொல்லியிருப்பாங்க. ஜேக்கோட ஜிம்ல அப்பா அம்மா பாரு, உனக்கு அவங்க மேரேஜ் ஓகே, லியோனுக்கு உனக்கு மேரேஜ், இது யாரால மாற்ற முடியாது ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா அம்மா சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கும். எனக்கு இப்படி ஒரு பர்சன் கூட வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே கூட இருந்ததுக்கு அவர் கொஞ்சம் கில்ட்டியாகவே இருந்திருக்காது. எனக்கு இப்படி ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ணிக்கிறத விட யாரோ ஒரு பர்சன் ஒரு நைட் ஸ்டாண்ட் அது ஓகே தான், ஜிம் போயிருப்பாரு, ஜிம் நினச்சிட்டு போயிருப்பாரு. இப்போ அந்த ஜிம்முக்கு அவள் கரண்ட்லி வராங்க. அன்னைக்கோட அந்த அந்த டே எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்ஸ் தெரியுமா, என்னை பார்த்து அவங்க ப்ளஸ் வந்துருமா, அவ்வளோ ஹார்ட் ஆயிருந்தேன், அவ்வளோ உடஞ்சி போயிருந்தேன். அந்த ரீசனால தான் நான் பெயின்ஃபுல்லோட இருந்தனால தான் நீ கேட்டப்போ டக்குன்னு உன்ட்டு என்னையே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வேணாம்னு நினச்சி எந்திரிக்கும் போது நீ புஷ் பண்ணேன். அப்புறம் நானும் எதுவுமே சொல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதோட முடிஞ்சிச்சு சரியா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. எல்லாரும் எங்கிட்ட பெனிஃபிட் தான் வராங்க. லியோன் என்னோட ப்ராப்பர்ட்டிக்காக வரா, நீ என்னோட பாடிக்காக வர சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பாடிக்காக நம்மகிட்ட வரல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
என்ன சொல்கிறாங்க பாருங்க, லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், எனக்கு வந்து உன் லவ் வேணாம் அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. பாரு கிளாஸ் வந்து எடு ஓகே டிஸ்டர்ப் பண்ணாது, நான் 10 days இருக்குது, 10 days எனக்கு மேரேஜ் ஆக போகுது ஓகேவா, எனக்கு டிஸ்டர்ப் பண்ண சொல்லி நினைச்சு போயிடறாங்க. ஜேகே ஒரு மாதிரி இருக்குது, எப்படிடா இவங்க கஃபர் பண்ணுறது ஜிம். ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. 2 days ஆஃப்டர் தண்டா நம்ம ஜிம் இல்லை அதாவது திங்ஸ் எல்லாம் வைக்கலாம்னு சொல்லி லாக்கர் கிட்ட போகிறாங்க. அவங்களுக்கு காலேஜ் லாக்கர் இருக்கு இல்லையா, அந்த லாக்கரில் ஒரு திங்ஸை வச்சுட்டு வராங்க. டக்குன்னு ஜிம்மில் ஒரு பர்சன் எடுக்கலான்னு போகிறாங்க. டக்குன்னு ஒரு பர்சன் ஜிம் பிடிச்சி எடுத்து பின் பண்ணிட்டாங்க அந்த லாக்கர் கிட்ட. ஜிம் டர்ன் பண்ணி பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ப்ரொஃபஸர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ப்ரொஃபஸர் ஜோன் பார்க்குறாங்க. என்னாச்சு மைக்கேல் பார்த்து வர மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணு தெரியல என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஒரு பர்சன் ஆப்போசிட்டில் வராங்க, விட்டு அடிச்சிருப்பல சொல்கிறாங்க. அவன் மைக்கேல் வந்து வேணும் தான் வந்திருப்பான், ஜிம் அடிக்கான்னு தான் வந்திருப்பான். ஜேகே பார்த்துருப்பாரு, டக்குன்னு பின் பண்ணிடுறாரு. இன்னைக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே ட்ரெஸ்ஸை பார்த்தா ஜேகே ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணல, ஒரு ரவுடி மாதிரி பண்ணியிருக்காரு. அது பார்க்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி வேடாக இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு, நீ வேறு யாராலும் அடிச்சு கொஞ்சம் காலேஜில் ஓகே, எனக்கு வந்து கவலையே கிடையாது, ஆனால் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அடிச்சுட்டு அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம மைக்கேல் பார்க்குறேன், என்ன சொன்னீங்க சொல்கிறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் பார்க்குறாங்க, ஒரு செகண்ட் நின்று பார்க்குறாங்க, என்ன லாக்குறதுனாங்க இது பிரேக் ஆகுறதும் திங்ஸ்லாம் ஓகே வந்துருப்பாங்க. திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே வந்து முறைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே முறைக்கல. ஜேகே பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஜிம் பார்க்குறாங்க ஹேண்ட் விட சொல்லிட்டு ஜிம் தான் தட்டி ட்ரை பண்ணுறாங்க. ஜேகே பின் பண்ணி வச்சிருக்காரு. இங்கே பாருங்களாம் கேட்டுக்கோங்க ஓகேவா, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹீஸ் மைண்ட் ஒன் அண்ட் ஒன்லி மைண்ட் ஓகேவா, அவனோட ஷேடோ கூட யாரும் தொடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே மிஸ்டர் ஜிம் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நின்றுருக்காங்க, ஒரு மாதிரி பேனிக்கா. ஜேகே பார்க்குறாங்க. போங்க எல்லாம் சொல்கிறாங்க. சட்டையில் போக ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்த்து மறைக்கிறாங்க. ஜேகே கிட்ட வந்துட்டு ஜிம் இப்போ பெக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு கோவம் வருது ஒரு மாதிரி. என்ன பண்ணுறேன்னு ஜிம் கண்ணாடி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உன்னை யாரும் அடிச்சிடக்கூடாதுல்ல, உன்னை யாரும் சின்ன ஹார்ட் பண்ணக்கூடாது விட்டுவா நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லிக்கூடும் புரியலையா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லையே எனக்கு என்னமோ உன் மனசுக்கு நான் வேணும்னு தோணுதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆனால் நீ வெளில சொல்ல மாட்டேங்கிற, ஈகோவா இல்லை பயமா எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு வந்து உன் மனசுக்குள்ள நான் வேணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கூட பார்த்துட்டு இருக்காங்க அமைதியாக. எனக்கு ஜிம்முடைய ஹார்ட்டில் ஒரு கார்னரில் எங்கேயோ ஜெக்கி வேணுன்ற ஒரு ஃபீல் வந்து அவருக்கு இருக்குது. அவன் என் கூட இருந்தால் ஒரு சேஃபாக இருக்குன்ற ஃபீல் இருக்குது, அதனால வேணாம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அந்த பாரு நீயே சொல்ல போக மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. நீ சொன்னாலும் சரி, வேறு யாரும் சொன்னாலும் சரி, நான் உன்னோட போக மாட்டேன், நீ என்னோட தான் என் கூட மட்டும் தான் இருப்பேன், நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் 8 days மேரேஜ் ஆக போகுது, இவரால் என்ன பண்ண முடியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே லைட்டாக புஷ் பண்ணிட்டு அப்படி கிளாஸ் ரூம் வந்துடுறாங்க. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பார்த்து ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஏன்டா ஜேகே சொல்கிறாங்க நம்பிச்சுருக்காங்க, என்னடா ட்ரெஸ் இது ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி பண்ணுறா, என்னடா ரவுடி மாதிரி சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு மூட்டில் வந்துட்டு ஹேங் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டே ஷர்ட் எதுனா போட சொல்லி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜேகே போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து கிளாஸ் ரூமில் உட்காராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒன்றிட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. ஒன்றிட்டு பிரேக் அவர் வரப்போ நம்ம ஜேக்கெட்டு கேபின் போகிறாங்க. கம்மிங் மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. எஸ் கம்மிங் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ சொல்லி போகிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஏன் ப்ரொஃபஸர் ஜோன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே எல்லாருக்கும் ஜிம்மில் வந்துட்டு பின் பண்ணுறீங்க, ஜிம் மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. நான் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் உனக்கு எது ஒன்றரை பேசுனாங்க பாஸ் கூப்பிட்றாங்க. யோசிச்சு போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கூட ஃப்ரெண்டு எம்ஜின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, இப்போ பார்க்குறாங்க. நீ சொல்லு உன் ஃப்ரெண்டு இப்போ இல்லை, அதுக்காக உன் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் அப்படியே கஷ்டப்பட்டு நினைப்பி அப்படி கேட்குறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறேன். எனக்கு கூட அவன் கஷ்டப்படணும் ஆசை இல்லை, ஆனால் அவனை ட்ரூவாக லவ் பண்ண யாருமே இல்லை சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் என்ன பார்த்தா ட்ரூவாக லவ் பண்ணுற பற்றி இல்லையா சொல்கிறாங்க. பாருங்க மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே பாரு யோசிச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ யோசிச்சு கிட்ட ஜங்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் பார்த்துட்டு அது சொல்கிறாங்க. நீயே சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு நல்லா கேட்டுக்கோ ஓகேவா ஜிம் அது சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு மேரேஜ் ஆக போதே சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ஜிம்முக்கு மேரேஜ் ஆக போகுது, நீங்கள் அதை எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே மேரேஜ் ஸ்டாப் பண்ணுவீங்க ஆனால் சொல்கிறாங்க. இப்போ 5 நிமிஷத்தை சொல்கிறாங்க. ஜங்கு ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜங்கு ஷாக் ஆகிட்டு டக்குனு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு ரேஞ்சு போயிட்டு நம்பிச்சு கூட போயிட்டு என்னோட ரிசைன் லெட்டர் சொல்கிறார். ரிசைனிங் என்னோட 10 days டைம் வந்துச்சு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து ரிசைன் பண்ணுறேன் ஓகேவா சொல்லிட்டு எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்பிச்சு பார்க்குறேன் என்னாச்சு இவனுக்கு சொல்லிட்டு அவர் விட்டுறாங்க. இப்போ ப்ரொஃபஸர் ஜோன் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிய வருது. இதை கேட்குற எனக்கு ஒரு மாதிரி ஆனால் ஜிம்முக்கு வந்து எங்கே லைட்டாக ஹார்ட் ஆகுது. அவர் இல்லைன்றப்போ அவருக்கு போய் ஹார்ட் ஆகுது. ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணி கட்டியே இல்லை வேண்டாம் அவர் போனால் போட்டும் சொல்லி ஜிம்மி விட்டுறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சரி விட்டுறாங்கடா. இப்போ அப்படியே ஒரு 8 days ஆஃப்டர் பார்க்கலாம். ஜிமின் ரூமில் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு இது மேரேஜ் விருப்பம் சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. நீ ஏன் பையனோட ஃபோன் முடிவு பண்ண அப்படி கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கல, அந்த மேரேஜ் பிடிக்கல, உங்களை பிடிக்கல, அப்பாவை பிடிக்கல, வீட்டை பிடிக்கல, எனக்கு இந்த கொரியா பிடிக்கல, எங்கேயுமே பிடிக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க.
பார்த்துன்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல போதுமா, எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் எங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன், சரி என்ன தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இங்கே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல, தயவுசெய்து விட்டுருங்க. நான் ஜிம்ல கெஞ்சுறாங்க. ஜிம் நமக்கு ஒரு மார்க்கு, இந்த மேரேஜ் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க சொல்கிறாங்க, இந்த மேரேஜ் எனக்கு ஹெல்லை கொடுக்க சொல்லி இந்த மனசில் நினச்சிக்கிறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு இது லாஸ்ட் டிசிஷன் ஓகேவா சொல்கிறேன், நேற்று நைட்டு விட்டுருந்தா எஸ்கேப் ஆயிருப்பில்லாம் சொல்கிறாங்க. எங்கே போகணும்னு நினச்சா சொல்லி கேட்குறாங்க. அப்பா அம்மா இருக்கும்போது எங்கே போகணும்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் பாடனாக இருக்கேன், அதான் எங்கெல்லாம் போய் எங்கேயாவது போயிட்டு நினச்சா சொல்கிறாங்க. எங்கேயாவது போனாக்கா எங்கே போவா சொல்லி எங்கே போய் தொலைவோம் போதுமா சொல்கிறாங்க. ஜிம் நமக்கு ஒரு மாதிரி இங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன லவ் இல்லை, கேர் இல்லை, உங்களுக்கு எதுவும் பிடிக்கல, எனக்கு நம்ம மியூட்டெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் சொல்லாத ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி தான் நீங்கள் அப்புறம் சொல்லி ஜிம் சொல்ல நாங்கள் வேண்டாம், உங்கள்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்லை, இப்படி ஒரு பர்சனுக்கு ஒரு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட போய் நம்ம எதாவது பார்க்கலாம், இதெல்லாம் பேசலாமா, எதாவது எதிர்பார்க்கலாமா ஜிம் விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா தான் பாரு உனக்கு இந்த மேரேஜ் நடந்து ஆகணும் வா சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஜிம்முக்கு ட்ரெஸ் தான் பண்ணி கூப்பிட்டு வராங்க. ஒரு காரில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மில் அவ்வளோ அழகாங்க. சரி என்னால் முடியாமல் போயிடுச்சா சொல்லிட்டு ஜிம் நேற்று நைட்டு எஸ்கேப் ஆகலாம் நினச்சிருப்பாங்க. எப்படினாக்கா அந்த வீட்டை விட்டு வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி ஜிம்மில் ஒரு டைம் இது ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போனாக்கா அவங்க அப்பா ஒரு பிளாங்கெட் ஃபஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அப்போவே ஜிம் வந்துட்டு வேறு கண்ட்ரிக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கிளம்பியிருப்பாங்க. அப்போ அந்த வீட்டோட மெய்டு பார்த்துறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லவும் ஜிம்மில் அப்போ வந்து ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருப்பாரு. இப்போ ஜிம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அகைன் ட்ரை பண்ணுறாரு. எப்படினாக்கா ஒரு நியூ ஒரு பாஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மேரேஜுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகும் நினச்சிருப்பாரு. அந்த ரீசன் தான் ஜிம்மில் அமைதியாக வந்திருப்பாங்க. இந்த மேரேஜ்னு சொல்லிட்டு பெருசாக ரிஸ்க் எடுக்காமல் இருந்திருப்பாரு. எனக்கு எப்படி மேரேஜ் கொண்டு வந்து எஸ்கேப் ஆக போகிறோமே அப்படி சொல்லிட்டு பாஸ்போர்ட் கரெக்டாக ஒரு கைக்கு வந்திருக்கும். ஏன்னா சீக்கிரட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த பாஸ்போர்ட்டை. இப்போ கரெக்டாக எஸ்கேப் ஆகும்போது நேற்று நைட்டு செக் ஜிம்மில் அப்போ வந்து டக்குன்னு பிடிச்சிருப்பாங்க. ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி ரூம்குள்ளே தள்ளியிருப்பாங்க. உனக்கு நாளைக்கு மார்னிங் மேரேஜ் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா இந்த கண்ட்ரிக்குள்ள இருந்தால் ஜிம்மில் எங்கே இருந்தாலும் அவங்க அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. ஃபாரின் கூட கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும் ஜிம் நினச்சிருப்பாங்க. அது முடியாமல் போயிட்டு ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. அப்படி ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிறது செத்து போகுது மேலே ஜிம் நினைக்கிறாங்க. ஜிம்மில் அம்மா ஜிம்மு கூடவே இருக்காங்க. ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு கார் போயிட்டே இருக்கு. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய வந்துட்டு ஒரு வெட்டிங் ஹால் வருது. ஒரு நம்பர் 1 வெட்டிங் ஹால்னு சொல்லலாம். அவ்வளோ ரிச்சஸ்ட் பர்சன் கூட்டி மேரேஜ் நடக்கிற பிளேஸ் அங்கே தான் கூட்டிட்டு வந்துருக்காங்க. இறங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மு காலில் அவ்வளோ டேஸ் அந்த மேக்கப்லாம் ரிமூவ் ஆகிட்டு இல்லை மேக்கப்லாம் போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி மேக்கப்லாம் ரிமூவ் ஆகுது. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. அழகாக ப்ளீஸ் சொல்லிட்டு டேஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படியே அமைதியாக வந்துட்டு இருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த மேரேஜ் பண்ணாக்க ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலியில் நடக்கிற மேரேஜ் வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. பிரேக்கிங் நியூஸ் மாதிரிலாம் வரும். அப்படிலாம் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய வெட்டிங் ஹால். ஜிம்மில் கூப்பிட்டு ஸ்டேஜ் நிற்க வைக்கிறாங்க. ஜிம்மில் அவ்வளோ ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்காங்க. அன்றைக்கி நான் இவன் பேசல அந்த சூடான சூப்பை ஊற்றுனதுக்கப்புறம் கூட இவன் மேரேஜ் பண்ணி நினைக்கிறானாக்கா இவன் எவ்வளோ கெட்டவனாக இருப்பான். அவன் மனசு அவன் எண்ணம் எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது. அவன் ரொம்ப தப்பானவன். அவன் பேட் பையன் பாபுட் அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இவனை மாதிரி ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த செகண்ட் இறந்து போயிட்ட கூட நல்லா இருக்கும் ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் அப்பா அம்மா எழுந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் யார் இருக்காங்க எதுவும் எதுவுமே பார்க்கவே இல்லை. இப்போ ப்ரைஸ் கேட்குறாங்க. அப்போ மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டு கேளுங்க சொல்கிறா. ஜிம்மில் அப்பாவும் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜான்சோங்காக நீ பார்த்து ஜிம்மில் திரும்ப சேர்க்கல சம்மந்தம் கேட்குறாங்க. ஜிம் டக்குன்னு ஸ்டன் ஆகிட்டாரு. இந்த வாட்ஸ்அப் கேட்டுருவோம். இப்போ நம்ம ஜாங்கு பார்க்குறாங்க. சம்மந்தம் பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு திரும்ப ஜாங்கு பேச பார்க்குறேன்னு பார்த்தா ஜாங்கா பார்த்த செகண்ட் எங்கோ ஜிம்முக்கு ஒரு மாதிரி அந்த அவருக்கு எங்கேயோ ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. எங்கேயோ அவருக்கு தெரியல. பார்த்துருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்து நினைச்சுக்காங்க. ஜிம்மு பார்த்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவனுக்கு சம்மந்தம் பார்த்து சொல்கிறாங்க. அதே நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. என் ஒய்ஃபுக்கு பதில் நான் தான் சொல்லுவேன். ஜங்கு சொல்கிறாங்க. ஃபாதர் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்களும் ரிங்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே ரிங்கை வாங்கி ஜிம்மில் ஹேண்ட் ரிங்கை போடுறாங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ரிங்கை போட என் கையில் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் திரும்பி அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா நின்றுருக்காங்க. அவருக்கு பொருளை தன்னை சுற்றி என்ன சொல்லிட்டு யோஞ்சு நிற்கிறாங்க. நம்ஜு நின்றுருக்காங்க. எல்லாரும் நிற்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவே இருக்குது. அவருக்கு புரியல என்ன நடக்குது தன்னை சுற்றி சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. போட ரிங்கை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ரிங்கை அவர் வாங்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே ஹேண்ட் ரிங்கை போட்டாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜேகே கிட்ட வந்துட்டு ஜிம்மில் போகிறது இல்லை ரொம்ப லவ்வே கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. மேரேஜ் ஓவர் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி வாக்கில் வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மில் அம்மா கிட்ட வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா அம்மா மன்னிச்சிரு சரியா, எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு பாசம் நாங்கள் சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிரு ஓகேவா, தப்பு எங்கள் மேலே தான் சரியா மன்னிச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல. ஜிம்மில் அப்பா மன்னிப்பு கேட்குறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அப்பாவை தயவு செஞ்சு மன்னிச்சிரு சரியா, நான் உனக்கு ஒரு 2-3 பிளைண்ட் பார்த்து அவங்க உனக்கு ஓகே சொல்லலை அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் டயர்ட் ஆகிட்டேன். எனக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது, உனக்குள்ள எவ்வளோ வலி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். மன்னிச்சு தயவு அப்பா மன்னிச்சிரு சரியா. ஜேகே ஜிம்மில் அப்பா அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க. ஜிம்முக்கு புரியவே இல்லை. இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பாரு மிஸ்டர் பாரு கலாதீங்க சொல்கிறாங்க. இல்லை மிஸ்டர் ஜோன் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பையன் இந்த அளவுக்கு ஹார்ட்டாக இருக்கான்னு தெரியாமலே நான் பாட்டிக்கு அவனுக்கு ஒரு மேரேஜ் ஆன அப்போ மட்டும் போதும் நினச்சிட்டேனே தவிர மற்றபடி அவனுக்கு அது ஹாப்பினஸ் தான். அவன் ஹாப்பியாக இருப்பானா, அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கானா, அந்த பர்சன் என்னோட ஜிம்முக்கு டிசர்வான பர்சன் எதுவும் யோசிக்க முடியாது பாருங்களேன். நான் வந்து எப்படி இருக்கேன் பாருங்களேன். ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனால என் பையன் விஷயத்தில் எப்படி இருக்கேன் பாருங்களேன் சொல்கிறாங்க. இல்லை உங்கள் மேலே தப்பு இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க இல்லை இந்த வேர்ல்டில் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க அப்படி ஒரு பர்சன் என் பையனுக்கு இருப்பாங்கன்னு நினைக்காம நான்
இருக்கு. யாரோ ஒரு பர்சன் எதுவுமே யோசிக்காம சொல்றாங்க. இல்ல விடுங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழுகு வருது. ஜிம்முக்கு புரியல என்ன நடக்குது சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம் அப்பா அம்மா வந்துட்டு பாரு ஜிம் இதுக்கப்புறம் ஹாப்பியா இருப்ப ஓகே. இவர் பேர் ஜங்குக் சார் ப்ரொஃபசர் உனக்கு தெரியுமா சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. இவர் கூட தானே ஹாப்பியா இருப்ப சரியா அதுக்கு நாங்க வந்து கேரண்டி கொடுக்குறோம். கண்டிப்பா நல்லா பாத்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் அப்பா சொல்றாங்க. ஜிம்னோட ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி ஜிம்ல ஹேண்ட் பிடிச்சிட்டு வா பிளஸிங்ஸ் வாங்கலாம் சொல்லிட்டு பவ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேருமே வந்துட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பார்ப்பாச்சவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூப்பா. நான் கடைசி நிமிஷத்தில் லாஸ்ட் மினிட் வந்து எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் கூட என்ன நினச்சோன்னா என் பையனை ஒரு ஹெல்லுக்குள்ளே அவங்க சேவ் பண்ணியிருக்க ஒரு பேரண்ட்ஸாக நாங்கள் எவ்வளோ பேர் தப்பு பண்ண பார்த்தோம் தெரியுமா. நீ வந்து இப்போ ஒரு சேவ் பண்ணியிருக்கேன் பையனை. அவன் உங்க கூட இருக்க தான் டிசர்வான பர்சனாக இருப்பான். கண்டிப்பாக நீ அவங்கள பார்த்துட்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் அப்பா சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி நான் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறேன். கண்டிப்பாக நீ பார்த்துட்டு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட அப்பா பார்க்குறாங்க. அங்கே பார்ப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் திரும்புறாங்க. நான் ஜேக்கோட அம்மா ஓகேவா. இவங்க ஜேக்கோட அப்பா அங்கே பாரு அவங்க வந்து ஜேக்கோட அண்ணா பேர் கிம்டேங் அவங்களோட ஒய்ஃப் ஒயன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. நம்பிட்டு விடுறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் திரும்புறாங்க. நம்பியும் சார் அப்படி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. பாரு இவங்களாம் ஜேக்கோட ஃபேமிலி ஓகேவா. ஜேகே உன் லைஃப்ல நினச்சி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டான். ஓகே நான் அவங்க வீட்டில் பேசிட்டான். உன்னோட மேரேஜ் அதாவது லேன் கூட அரேஞ்ச் ஆச்சு அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே உன்னை ஒரு செக்யூரான லைஃப்லாம் அவன் வச்சுக்கோ. அவன் வந்து பத்திரமா பார்த்துப்பான் சரியா. நீ அவன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன். அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் பார்க்கறதாலும் தெரியுவான் சரியா. ஆனால் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான். அவனை ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறான். அவனை மாத்திரம் பார்த்துப்பான். உனக்காக தான் அப்படி அந்த காலேஜுக்கு வந்தான். மற்றவங்க அவங்ககிட்ட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ரீசன்க்காக மட்டும் தான் பேட் பாய் ப்ரொஃபஸர் நடந்துக்கிட்டான். மற்றபடி அவன் பேட் பாய் கிடையாது உனக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்பிச்சு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ இனிமேல் ஹாப்பியாக இருப்ப ஓகேவா லைஃப்பில். நீ அதுக்கு டிசர்வ் ஒரு பர்சன் ஓகேவா. நீ எதுக்கும் அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஜிம் நம்பிச்சு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ நம்பலாம் ஓகேவா. ஜேகே கண்டிப்பாக நம்பலாம் அப்படி சொல்கிறாங்க. அவன் டைம் எடுக்கும் லவ் பண்ணுறதுக்கு மற்றதுக்குலாம். ஆனால் நீ அவன் ட்ரஸ்ட் பண்ணலாம். அவன் கூட இருக்கலாம் ஓகே. அவங்க சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ பசங்க வராங்க. பார் ஜிமி என் பேர் ஒய்யன்னா ஜங்குடைய சிஸ்டர் இல்லை ஓகேவா. இது இல்லை ஹஸ்பண்ட் கிம்ட எங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்க ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி டேங்கிட்ட வராங்க. பாரு என் தம்பி ரொம்ப நல்லவன் பார்க்க தான் இருப்பாராகடா. ஆனால் ரொம்ப நல்லவன் ஓகே நல்லா பார்த்துப்பான் அப்படி சொல்கிறாங்க. வெல்கம் டு அவர் ஃபேமிலி எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு என்ன பேசணும் எதுவுமே தெரியல. சரி ஓகே டைம் ஆகுது வீட்டுக்கு கொடுத்து போலாமா சொல்கிறாங்க. ஜிம்மி திரும்பி யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு இப்போ ஜிம்மி யோசிச்சுட்டு கிட்ட போகிறாங்க. பாருங்க என்ன நடக்குது சொல்லுது. ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ யோசிச்சுட்டு தான் அவர் கரெக்டாக அவருக்கு தானே ப்ராஃபிட் லாங்குவேஜ் வரும். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாரு ஜேகே சட்டை நான் போய்ட்டு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் சரியா அவர் ஏன் விட்டு மாதிரி நடந்துக்கிறா சொல்லிட்டு நான் போய்ட்டு கற்றுட்டு நான் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னார். உன் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு இப்படி இருக்குன்னு ஆசைப்பட்றியா அப்படி கேட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. யாங்க உன் ஃப்ரெண்டு தானே யாங்கோட பாய் ஃப்ரெண்டு தானே ஜிம்மின்னு அதனால அவன் கூட இருக்கா. அவன் சொன்னாங்க கூட இருக்கா. இப்போ தான் உனக்கு ஃப்ரெண்டாக ஜிம்மின் இருக்கா. அவன் ஃப்ரெண்டு இப்படி இருக்குன்னு ஆசைப்பட்றியா. அவன் அப்படியே கஷ்டப்பட்டு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு யோசிச்சேன். அது சொல்கிறாங்க. சொல்லு அவன் அப்படி இருக்குன்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரூவாக லவ் பண்ணுறீங்களா சார் நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு அவனை தாண்டி வேறு யாருமே இல்லை. எனக்கு அவன்ட்டு எதுவுமே தேவை கிடையாது. அவனோட பெனிஃபிட்காக நான் வரவே இல்லை. நான் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்படி இருந்தேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் அவன் மட்டும்தான் எல்லாமே தோணுச்சு. எனக்கு அவன் மேலே லவ் வந்தாலும் மட்டும்தான் நீங்கள் வந்தேன் எனக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம அவர் எந்த இடத்துல உண்மை சொன்னார். அவருக்கால போயிட்டே இல்லை. அவர் பார்க்குறப்ப எனக்கு யாங்க பார்க்குற மாதிரி தோணுச்சு சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீ தப்பாக எடுத்துக்காது. என் ஃப்ரெண்டு யாங்க கூட நான் ஜாங்க கம்பேர் பண்ணுறேன் சொல்லிட்டு ஆனால் ட்ரூவாக சொல்கிறாங்க. எனக்கு யாங்க பார்க்குற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அவர் பார்க்குறப்போ யாங்க எப்படி ஒன்று எப்படி லவ் பண்ணால் ட்ரூவாக அதே மாதிரி இவரையும் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அப்போ தான் அவர்கிட்ட சொல்லிட்டு சரி அந்த மாதிரி வந்துட்டு ஃபாரின் போக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜேகே சார் ஷாக் ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்டேன். ஆமாம் இந்த மாதிரி வந்துட்டு ஜிம் வந்துட்டு இப்போ மேரேஜ்லாம் பண்ணிக்க போகிறதுல அவன் வந்து மேரேஜ் பிஃபோர் டேவே வந்துட்டு எஸ்கேப் ஆகிடுவான். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கான். ஆனால் வரல. அது வந்துட்டு சீக்கிரமே அது வந்ததுமே போயிடுவான். அவன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான். அந்த கண்ட்ரி விட்டு போகணும்னு நினைக்கிறான்னு சொல்கிறாங்க. எனக்கும் அப்போ தானே தோணுச்சு. நீ தனியாக ஒரு கண்ட்ரி போய் என்ன பண்ண போகிற. தனியாக யாரோட அனாத மாதிரி வாழ போறிய சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு இங்கே நான் இருக்கேன். அப்பா அவங்க கூட இருக்காங்க. ஆனால் அவனுக்கு இந்த மேரேஜ் மேலே அவனுக்கு விருப்பம் எனக்கு தெரியும். ஆனால் மற்றபடி நீ அங்கே போய் தனியாக இருப்போம். வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். தனியாக ஒரு லைஃப் அப்படியே வாழ்வேன். நான் ஜேகே சார் ட்ரூவாக லவ் பண்ணுறேன். எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சரியா. அவர் வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறாரு. அப்படியே எனக்கு புரிஞ்சு நான் ஏன் இப்படி இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும்டா உனக்கு ஒரு லைஃப் இருக்கா. நீ அப்படியே இருக்கக்கூடாதுல்ல சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவன் யாங்க கூட தானே விரும்புவான். யாங்க மாதிரி பர்சனுக்கு பார்த்துக்கணும் தான் அவன் நினைப்பானே தவிர நீ மேரேஜ் பண்ணிக்கூடாது தனியாக இருக்கணும் அவன் ஆசைப்பட மாட்டான். நான் தனியாக இருக்கப்போ அவன் ஹார்ட் ஆகிடுவான்டா. நீ காலேஜ் தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே என்ன நினைப்பான். அப்போ இருக்குமே லைஃப் டைம் தனியாக இருக்குன்றது அவன் விரும்புவானா அதை கேட்குறாங்க. யோமிச்சின்னு ஜிம் பார்க்குறாங்க. யோமிச்சிலாம் சொல்கிறாங்க. பாரு நீ நினைக்கலாம் சரியா நம்ம ஃப்ரெண்டாக இப்படி பண்ணா சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் ஓகேவா. நான் தான் ஜெக்கே கிட்ட சொன்னேன் அந்த மாதிரி ஜிம் இது ஃபாரின் போட்டு ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அவருக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசை. அவர் லியோன் வந்துட்டு உன் லைஃப் விட்டு போகிறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு சரியா. எல்லாமே அவர்கிட்ட போனதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பேன். அவருண்ட சொல்லுவார் சரியா சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கோ அவர் வந்து மற்றவங்க அவர் யாங்கோட பெற்றவங்க பார்த்துப்பா நான் நம்புறேன்டா சொல்கிறாங்க. இவன் யாங்கோட போது அவர் லவ் பண்ணுவாரா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் காட் ஒரு விஷயத்தை நம்ம பறிச்சிட்டாங்கனாக்கா எனக்கு பெட்டராக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம்டா.
யாங் லைஃப் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு ஜாவுக்கு இருக்காங்க ஓகே. பெட்டர் லவ் கொடுக்கறதுக்கும், பெட்டர் உன்னை பார்த்துக்கிறதுக்கும், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், உனக்கு ரேஸ் லவ் பண்ணுறதுக்கும் அவர் இருக்காரு அப்படி செக்கே ஜிம் யோன்ஜன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி நம்பிடா, நான் போய் சொல்லலாம் யோன்ஜன் போய் சொல்லலாம், நீ சொல்லிட்டா நீ எங்கேயும் போய்ட்டு தனியாக ஒரு லைஃப் வாழ போறியா, அப்படி இருந்தால் வாழ்வு தனியாக சொல்லிட்டு எவிடேஸ் தனியாக இருக்கும். ஒரு கடத்துக்கு மேலே உனக்கே பைத்தியம் பிடிக்க மாதிரி ஆகிடும், உனக்கு யாருமே உங்க கூட இல்லாமல் நீ தனியாக லோன்லினஸ் கொஞ்சம் நாள் தான் நல்லா இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் ஒரு கடத்துக்கு மேலே உனக்கே வந்துட்டு யாரும் கூட பேச மாட்டாங்களா, யாரும் கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணுண்டா ஓகேவா. நம்ம தனியாக இருக்கிறது அது நல்ல விஷயம் இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, சில பேர் வேறு வழி இல்லாமல் தனியாக இருக்காங்கன்னா அது வேறு ஓகேவா. எனக்கு எல்லாரும் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன், உன்னை லவ் பண்ணி இத்தனை பேர் இருக்கும் பாருன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேமிலி கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்கடா, நம்ம ஜம் சார் இருக்காரு நல்லா பார்த்துப்பாரு. அவனுக்காக அவர் பிஸ்னஸ் கூட தூக்கி போட்டு ப்ரொஃபஸராக வந்து விட்டா சரியா. மற்றவங்க வந்துட்டு அவர் வந்துட்டு தப்பாக பேசினா கூட அவர் கண்டுக்காம விட்டார். எதுக்காக? உனக்காக. அவரும் நல்லது தானே, அவர் தப்பாக நேம் எடுத்துக்கிட்டாரு பேட் பாய் ப்ரொஃபஸர் சொல்லிட்டு. எதுக்காக? உனக்காக தானே, அவர்கிட்ட யாரும் ஃப்ளட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்ணாரு. ஏன்னா உனக்காக தானே பண்ணியிருக்காரு, உனக்காக நிறைய பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி, ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஆனால் அமைதியாக வாங்கிட்டாரு, எல்லாத்துக்கும் என்ன பண்ணாலும் அமைதியாக தானே இருப்பார். ஏன்னா ட்ரூவாக லவ் பண்ணுறாரு புரிஞ்சுக்கூட ஜிம் அப்படி சொல்லிட்டு யோன்ஜன் ரொம்ப ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க ஜிம்முக்கு என்ன சொல்லி தெரியல. யோன்ஜனா சொல்கிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு, நீ அவர் கூட தான் ஹாப்பியாக இருக்குன்னு தோணுதுடா ஓகே. ஒரு பர்சன் விட்டு போயிட்டாங்க நம்மளும் போயிடணும் ஒன்றும் இல்லைடா புரிஞ்சுக்கூட. யாங் நீ வந்துட்டு இந்த தப்பான முடிவு எடுத்தா அவள் கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்காதுடா, அவன் ஹார்ட் ஆயிடுவான் சரியா. அவனை ஹாப்பியாக இருக்க மட்டும்தான் ஆசைப்படுவான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கூட ஆசைப்படுறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு யோன்ஜன் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக நின்றுருக்காங்க. இது எனக்கு நல்லா இருக்கும், நீ இந்த லைஃப் நல்லா இருக்குன்னு நினைக்க சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த லைஃப் நல்லா இருக்கும் சரியா, நீ ஹாப்பியாக இருப்ப, உன் லைஃப் நீ கண்டிப்பாக ஹாப்பியாக வாழ்ந்துருக்காது. காட் உனக்கு ஒரு அழகான லைஃப் கொடுத்துருக்காங்க புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு இடத்துல ஹார்ட் பண்ணாங்கனாக்கா இன்னொரு இடத்துல நான் ஹாப்பியாக வச்சுப்பாங்க புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க ப்ளீஸ் அவனை அவர் ட்ரூவாக லவ் பண்ணுறாரு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு ஃபீல் ஆகலை, எந்த இடத்துலையுமே ஜேகே உங்க கூட இருக்கணும் ஃபீல் ஆகலையா சொல்லி கேட்குறாங்க. அமைதியாக இருக்காங்க சொல்லி, எந்த இடத்துலையுமே ஹானஸ்ட்டாக சொல்லி ஒரு இடத்துல கூட ஜேகே உங்க கூட இருக்கணும், ஜேகே உனக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறாரு, ஜேகே வந்துட்டு மற்ற மாதிரி இல்லைன்னு உனக்கு ஃபீல் ஆனது இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எனக்கு தெரியும் ஓகே, நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அதான் உண்மை அப்படி சொல்லிட்டு யோன்ஜன் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கெட் பார்க்குறேன் யோன்ஜன் நாளைக்கு பேசணும் காலேஜ் போனதுக்கப்புறம் போகலாமா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ யோன்ஜன் தான் கூட்டிட்டு போங்க சார் சொல்கிறாங்க. ஜிம் சார் சொல்கிறாங்க. ஜெக்கே வந்து ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பி மேரி லைஃப் சொல்கிறாங்க. தேங்க்யூ யோன்ஜன் சொல்லிட்டு நம்ம ஜெக்கே தான் வாசல் ஹாண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவருக்கு புரியல எப்படி லியோனுக்கு அவருக்கு நடக்கிற மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆனிச்சு, ஜேகே அப்படி ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம் காரில் உட்காடுறாங்க. ஜேகே ஜிம் காரில் உட்காந்து அப்படின்னு ஹேண்ட் டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. நான் இருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. இன்னும் தெரியல ஜிம்முக்கு இப்போ சேஃபாக தான் ஃபீல் ஆகுது, சேஃபாக செக்யூராக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவருக்கு ஏன்னு தெரியல, அவருக்கு மனசுல ஜிம்மில் ஜேகே பிடிச்சிருக்கு ஆனால் சொல்ல முடியல. அவர் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக ஒரு பெரிய வீட்டுக்கு வந்து கார் நிற்குது. இந்த பக்கம் முன்னாடி நம்ம ஒயனு அதுக்கப்புறம் ஜிம்டா ஜெக்கோட அப்பா அம்மா வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க. வெல்கம் ஜிம்னு கூப்பிட்றாங்க. ஜிம்மில் வராங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க. நம்ம கார் ஜேகே ஜிம் டயர்டாக இருப்பாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க போய் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே சரிம்மா சொல்லி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு ரூம் காமிக்கிறாங்க. ரூம் அவ்வளோ அழகாக ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. எல்லாமே ஜிம்முக்கு பிடிச்ச கலரில் இந்த ரூம்லாம் செட் ஆகிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. எல்லா ஜிம்முக்கு அவர் வீட்டில் பெட்ரூம் எந்த கலரில் இருக்குமோ அதே கலரில் தான் இங்கே எல்லாமே இருக்குது. எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஜெக்கெட் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண முடியும், ஃபேஸில் வாஷ் பண்ணிக்கோ, அடுத்து ரொம்ப டயர்டாக இருக்கேன் குழந்தை பாரு எப்படி இருக்குது சொல்லி ஜெக்கெட் சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. போயிட்டு ஃபேஸில் வாஷ் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. ஜிம் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. போயிட்டு ஃபேஸில் வாஷ் பண்ணிட்டு வராங்க. இந்த ட்ரெஸ் போட சொல்கிறாங்க. ஜிம் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சார் ரொம்ப டயர்டாக இருப்பா, நீ படுத்துக்கிட்டே ஆனால் கொஞ்சம் கீழே ஒர்க் போய் பார்த்து வரலாம் சொல்கிறாங்க. ஜிம் ஜேக்கோட அனுப்பிடுறாங்க. ஜேகே பார்க்குறேன் என்ன மாசிக்கிட்டே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் அப்படி கேட்குறாங்க. இந்த மேரேஜ் எப்படி ஸ்டாப் ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லு இந்த மேரேஜ் எப்படி ஸ்டாப் ஆனிச்சு அப்படி ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சார் ஓகே என் குழந்தைகிட்ட சொல்லிட்டா போச்சு சொல்லி உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. இப்போ ஜேகே ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. இதை பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் மொபைல் வாங்கி பார்க்குறாங்க. அதில் இந்த லியோனை தான் கட்டி இப்போ லியோனை ஒரு சேரில் கட்டி வச்சுருக்காங்க. ஈவன் லைசன்ஸ் தான் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ லியோன் பார்க்குறாங்க. பாரு நீ யார் எதுக்காக கிட்ட படிக்கிறீங்க மணிக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபுட் ஸ்டெப் கேட்குது. அந்த ரீசனால் தான் வந்து கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஃபைனல் ஒரு பக்கத்தில் ஒரு பர்சன் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. பாரு நீ யார் எதுக்காக கட்டி வச்சுருக்க எதுக்காக கிட்ட பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ பார்க்குற பையனை மேட்ச் பண்ணி போறியா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. இதே சொல்கிறாங்க. அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த லியோன் பார்க்குறான். எனக்கு அவனுக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்படியே மேட்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. எனக்கு மணி சொல்கிறாங்க. மணியா சொல்கிறாங்க. ஆமாம் அவன்கிட்ட அவ்வளோ மணி இருக்குல்ல, அவன் மாதிரி ஒரு பையனை மேட்ச் பண்ணிட்டா அவ்வளோ ப்ராப்பர்ட்டி வந்து தெரியும்போது யாரும் மேட்ச் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி பையனை அப்படி சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு நோட்டு தான், ஆனால் அதுக்காக அவன் தாண்டி அந்த எந்த குறையுமே இல்லையே சொல்கிறாங்க. அந்த பையனை நீ லைக் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாமே சொல்கிறாங்க. யார் அவனை மாதிரி ஒருத்தர் யாரும் லைக் பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நீ யார் அப்படி கேட்குறாங்க. நான் யாரும் வேணாலும் போட்டும் எதுக்காக அந்த பையன் ஃபேக்காக மேட்ச் பண்ணி நினைக்கிறா சொல்கிறாங்க. எனக்கு மணி வேணும், நான் ஒரு டாப் பொசிஷனுக்கு வரணுனாக்கா எனக்கு அந்த மாதிரி வேணும், அந்த ரீசனால் தான் சொல்கிறாங்க. இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் சொல்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்சா அவர் நம்ப மாட்டார் சரியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு அவர் நிறைய பர்சன்ட் கேட்டு பார்த்துட்டாரு, என்னோட பர்ஃபெக்டாக பெட்டராக இருக்கிற இவ்வளோ பர்சன்ட் கேட்டு பார்த்துட்டாங்க. யாருமே அவங்க பையனை மேட்ச் பண்ண கிடையாது. அப்படியே மேட்ச் பண்ணிட்டாலும் பெனிஃபிட்டோட இதை பார்த்தா மேட்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவருக்கு வேறு ஆப்ஷன்
ஆப்ஷனே இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. என் அப்பாவோட ஃப்ரெண்டு, அதனால என் அப்பாவோட பேசும்போது என் அப்பா வந்து கேட்டிருக்காங்க. அந்த ரீசனால என் அப்பா வந்துட்டு என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த பையன் பணத்துக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவனை பணத்துக்காக தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும், வேறு எதுக்காக மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க கேட்குறாங்க. ஏன் அந்த பையன்ட்ட என்ன குறை அப்படி கேட்குறாங்க. அவன் மியூட்டு சொல்லிட்டாங்க. மியூட்டு தாண்டி வேறு எந்த குறையுமே இல்லையே. ஒரு பர்சனுக்கு மனசு தான் குறை இருக்கக்கூடாது, சரியா? மனசு தான் குறை இருக்கக்கூடாது, உடம்புல குறைந்து தப்பு இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு அதுலேயும் எனக்கு அதுலேயும் கவலை, சரியா? எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் அவன் இல்லை, சரியா சொல்கிறாங்க. உனக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவன் அதே கவுண்ட்டை சொல்கிறேன், சும்மா சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு நீ அந்த பையனை இப்படி மேரேஜ் பண்ணிக்கிறாக்கா ரீசன் தெரிஞ்சுங்களா எனக்கு இப்படி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் நீ சொல்கிற ரீசன் கரெக்டாக இருந்தால் உனக்கு அந்த பையனுக்கு மேரேஜ் நடக்காது, தப்பு கிடையாது, சரியா சொல்கிறாங்க. ஒரு நீ சொல்கிற ரீசன் தப்பாக இருந்துச்சுனாக்க அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த பசங்க பார்க்குறாங்க. பசங்க யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. நான் அப்புறம் சொல்கிறேன், நீ சொல்கிறாங்க. எனக்கு எப்படி தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் கூட இருக்கிறவங்க ஸ்க்ரீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. அவங்க ஸ்க்ரீன் பண்ணுறது கேட்க தான் அப்படி சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்களுடைய சீக்ஸில் ஒரு அடி விழுது. அடினாக்கா நார்மலாக அப்படி இல்லை, ஒரு மாதிரி ஒரு வளையம் மாதிரி இருக்கும். அதில் ஒரு முள்ளாக குத்திட்டு இருக்கும். அதில் உங்ககிட்ட பஞ்ச் பண்ணாங்கனாக்கா ஸ்கின்னே கிழிச்சு விட்டுரும். அப்படி நார்மலாக ஒரு வளையத்தை வச்சுலாம் அடிக்கல, ஓகேவா? பேசிக் மாடலில் இருக்கும். அது மாஃபியாலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு ஒரு அடி ஒரு பஞ்ச் பண்ணுறாங்க ஃபேஸில். அப்படியே அந்த பர்சன் அப்படியே துடிச்சு போயிடுறாங்க. அப்படியே கத்துறாங்க. வா நல்லா இருக்கு, இருக்கிற ஸ்க்ரீமா அப்படி சொல்கிறாங்க. ஓ நீ சொல்கிற ஸ்க்ரீம் இதுவா, நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நல்லா காதில் வந்து தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஆமாடா எனக்கு கூட அப்படி தான் இருக்கு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பேரை மட்டும் சொல்லிக்க மாட்டாங்க, மற்றபடி அடிக்கிறாங்க. அந்த பசங்க பார்க்குறாங்க. பாரு ஃபர்ஸ்ட் ஆல் நீ யார், என் கனவு அவுத்து உடனே யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. அதுவா நீ ஒரு தப்பான இடத்துல வந்து கை வச்சிருக்க, சரி? தப்பான பர்சனை ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஆல்ரெடி ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த பர்சனை சீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சரியா? அதுக்காக தான். நீ யார், நீ வந்துட்டு அந்த பையன் யார், உனக்கு அவன் பக்கத்து போக தகுதியே இல்லைன்றத புரிய வைக்கிறதுக்காக தான் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. அந்த பையன் பக்கத்து போக தகுதி இல்லை, சரியா? டிசர்வான பாசம் நீ இல்லை, நீ எவ்வளோ தாட்டியான ஒரு பாசம், நீ வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு கிரிமினல் அப்படி சொல்கிறாங்க. நீ யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. டே நேம் தான் சொல்லேன்டா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே, நேம் நான் பார்க்கவே செய்யட்டும் அப்படி சொல்லிட்டு கண்கடாவது விடுறாங்க. சங்குக்கு சொல்கிறாங்க. ஓ எனக்கு தெரியுமா உனக்கு சொல்கிறாங்க. யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க. ஆமாம், இந்த கிரேட் யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஜான் ஜவுக் அப்படி சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. நீ எதுக்காக எனக்கு என்ன அடிக்கிற, உனக்கு எனக்கு சொல்கிறாங்க. எனக்கும் இது வரைக்கும் எதுவும் இல்லை, சரியா? ஆனால் இப்போ எனக்கு நிறைய தீர்க்க வேண்டியது இருக்குது சொல்கிறாங்க. எதுக்காம எனக்கும் தீர்த்துக்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்குது சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறவங்க பொருள் எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கா நீ ஹார்ட் பண்ணது யாரும் தெரியுமா சொல்கிறாங்க. அந்த பர்சன் பார்க்குற யார் சொல்லிட்டு என்னோட ஜிம்மில் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட ஜிமின் ஓகேவா, ஜான் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறது எவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறேன் அவனா சொல்கிறாங்க. ஸ்டில் அவன் என்ன இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல, தெரியுமா? எனக்கு அவனுக்கு தான் எனக்கு பிடிக்காது. அவன் பின்னாடி ஒரு பர்சன் சுற்றுறாங்கனாக்கா அந்த பர்சன் அவன் வந்து எந்த அளவுக்கு வேல்யூவான பர்சனாக இருப்பான். அவன் காலேஜ் டாப்பர், அந்த காலேஜ் அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஏன் இந்த வேர்ல்டை கூட அப்படி சுற்றும். அவன் இந்த அளவுக்கு ஒர்த்ஃபுல்லான ஒரு பர்சன், சரியா? அவன் பக்கத்து கொஞ்சம் தகுதி இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ இந்த பர்சன் பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க. நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படி சொல்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பொறுத்து நீ எதுக்காக அப்படி பார்க்குறன்ற பேர் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க ஒரு நியூட்ரல் நீ ஒரு சொல்கிறாங்க. ஓ எனக்கு புரியுது, நீ ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனு, நீ போய்ட்டு அந்த நியூட்ரல் லவ் பண்ணி கேட்குறியா சொல்கிறாங்க. பாரு அவன் ஜஸ்ட் நியூட்டு, ஆனால் அவன்கிட்ட இருக்க டேலண்ட் வேறு யாருமே கிடையாது, சரியா? அழகில் அறிவில் படிப்பில் எதுலேயும் அவன் பக்கத்தில் நிற்க முடியாது. இவன் என்னை சேர்த்தா நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜெகே சொல்கிறாங்க. அது பார்க்குறவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ இப்போ நடிக்கிறது அவனுக்காக சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்காக மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த அக்கா உன்ன மாதிரி பர்சன்லாம் நான் பார்க்க கூட மாட்டேன், சரியா சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு நான் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் அது வந்துருக்கு. என் ஜிம்மில் ஹார்ட் பண்ணியிருக்கேன், என் ஜிம்மோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஈவன் ஒரு 10 days ஒரு 8 days போனால் அவனுக்கு மேரேஜ் தான் சொல்கிறாங்க. இப்போ அவன் பார்க்குறது சொல்கிறாங்க. நீ எப்படி மேரேஜ் பண்ணிப்பேன் மணிக்காக, அதுக்காக ஹார்ட் பண்ணுவோம், உனக்கு பிடிச்ச பண்ணி இருப்பேன், அதுக்கு அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதா சொல்கிறேன். நீ சந்தோஷமாக வாழ்றதுக்கு அவனோட மணி உனக்கு வேணுமா, நீ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அவன் லைஃப் ஸ்பாயில் பண்ணுவேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ அவன் பார்க்குறாங்க. பாரு அப்படி ஒரு பர்சனுக்கு சொல்கிறாங்க. ஓ அவனுக்கு லைஃப் கொடுக்க நீ யாருடா சொல்கிறாங்க. அவனுக்கு லைஃப் கொடுக்க நீ யார், அவன் இங்கே பாரு அவனுக்கு நீ லைஃப் கொடுக்கல, சரியா? அவன் தான் அவனுக்கு லைஃபை பிடிச்சியாக போடுவான் அப்படி சொல்லிட்டு நம்ம செக்கே சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு ஒரு மார்க்கு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவன் ஜஸ்ட் இன்னொரு தண்டை வைக்க, மற்றபடி அவனுக்கு எந்த குறையுமே இல்லை. ஆனால் நீ அவனை எந்த ஹார்ட் பண்ணியிருக்க, அவங்க கூட யாரும் ஒன்றே கூட இருக்க மாட்டாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ அவன் பார்க்குறான். என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. அவங்க பாரு இதுக்கப்புறம் நீ சொல்லுவி நீ 1 டேக்கு ஒரு பொண்ணை டேட் பண்ணுவேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் கேள்விப்பட்ட அவனை பற்றி அவன் பயோ எடுத்து பார்த்தேன். 1 டேக்கு ஒரு பொண்ணை டேட் பண்ணுவேன், ட்ரக் எல்லா இல்லீகல் திங்ஸும் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் அது யாருக்கும் தெரியாமல் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கல சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் பார்த்து பயப்படுறான். ஆனால் இதுக்கப்புறம் நீயே கோடியாக பணத்தை கொட்டி கொடுத்தா கூட பக்கத்தில் யாரும் வரதுக்கு யோசிக்கணும். நம்ம மனசு நினைப்பில் நம்ம அழகாக இருக்கும், நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும், நம்ம பர்ஃபெக்ட் ஹியூமனு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு கர்வம் இருக்குல்ல, அந்த கர்வத்தை நீ கழிச்சிட சரியா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ பார்க்குறப்போ உனக்குள்ள தோணும், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் அவ்வளோ அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு உனக்கு தோணும். இதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பொண்ணுங்க பசங்க யாரும் பக்கத்தில் வரக்கூடாது சரியா சொல்கிறாங்க. நீ எந்த அளவுக்கு அவன் ஹார்ட் பண்ணியிருக்கியோ, எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் ஒன்னிட்டு நீ கெஞ்சினா கூட உன் பக்கத்தில் யாருமே வர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, அவன் இவன் ஒரு அனிமல் கூட ஒன்று பார்த்து பயந்து ஓடணும்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பசங்களுக்கு பயப்பட என்ன சொல்கிறாங்க, ஒரு அனிமல் கூட ஒன்று பார்த்தா பயந்து ஓடணும், எப்படி ஒரு ஜந்துவை நம்ம பார்த்ததே இல்லையே சொல்லிட்டு அதுவே பயந்து ஓடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க வா சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க பார்க்க காய் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க காய் எப்படி சொல்லிட்டாங்க, இந்த டாஸ் எடுத்து கொடுக்குறாங்க வெரைட்டி ஒரு மாதிரி லைக் எப்படி ஒரு மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு அதில் இந்த மாஃபியா திங்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, ஹேண்டை கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பாய் பார்க்குறீங்க பாரு செக்கி நீ சொல்கிறாங்க பாரு, நீ யாரை ஹார்ட் பண்ணிருக்கு தெரியுமா, என்னோட உயிரை சரியா சொல்கிறாங்க, என்னோட உயிரை ஹார்ட் பண்ணிருக்கு வேர்ட்ஸால், நீ வேர்ட்ஸாலாம் காயப்படுறதுனால இந்த அளவுக்கு விட்றேன் சரியா, நீ வேறு மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கேன் அவ்வளோதான், நான் உன்ன உயர்ச்சிருப்பேன், அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கம்மியாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. அன்னைக்கு சந்தோஷப்படணும் சரியா, நீ உயிரோட ரீசனே என் ஜிமின் தான் அப்படி சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. நீ சொல்கிறேன் நான் லவ் பண்ணுறேன்டா ஓகேவா, என் உயிர்டாமா சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. பாரு அவங்க அப்பா தான் சொல்கிறாங்க, ஓ அவங்க அப்பாவே சரி ஓகே அவங்க அப்பாவே சொன்னதாக இருக்கட்டுமே, நீ தானே சொல்லணும். அச்சோ நான் ஒரு பொறுக்கி என்ன போயிட்டு உங்கள் பையனுக்கு வந்து ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அவன் ஏஞ்சல் அவனை போய் பக்கத்தில் நிற்க வைக்க முடியுமா அங்கிள், நானும் அவங்க பையனுக்கு டிசவன பாசனம் இல்லை, நான் வந்துட்டு மேட்ச் பண்ணி மட்டும் சொல்லிட்டு பொறுங்கில் போயிருக்கணும் சொல்கிறாங்க. அதை விட்டு லைஃப் தரீங்களா, அவனையும் அவன் பின்னாடி இன்ஸ்டாலாக கொடுக்குறியா, அவன் பேருக்கு அவன் பக்கத்தில் அவன் நேம் பக்கத்தில் உன் நேம் சிறப்பு இருக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்கும்க்கா எதனா சொல்கிறாங்க. அதே சொல்லுவாங்களேடா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, அது எதுவும் சொல்லுவாங்க எனக்கு பழமொழி வரல அப்படி சொல்லிட்டு அந்த காய் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சரியா சொல்கிறாங்க. எதையே கொண்டு வந்து எதிலே வச்ச மாதிரி இருக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. அதனால் இப்போ உன்னை பார்த்தா யாருமே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் சரி, உன்னை டேட் பண்ணுறதுக்கும் சரி, உன் கூட இருக்கணும் சரி யோசிக்கணும் சரியா. உன்னை பார்த்தா இவன் நீயே உன்னை ஃபேஸ் மிரரில் பார்க்குறப்போ நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளோ அசிங்கமாக சொல்லிட்டு உனக்கே தோணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பசங்க பார்க்குறப்ப ப்ளீஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பர்சன் ப்ளீஸ் ஜெக்கி வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த ஜெக்கி பார்க்குறாங்க, ஜஸ்ட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி தான் அந்த பர்சனுடைய சிக்ஸ் கிட்ட அப்படியே வந்து ஒரு சின்ன குட்டியோட நைஃப் மாதிரி இருக்குது, அதை வச்சு லைட்டாக அப்படி ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி போட்டு விடுறாங்க. அப்புறம் பிளட் ட்ராப் அவுட் ஆகிட்டு அந்த பையன் அப்படி கத்துறான். இப்போ அந்த ஜெக்கி பார்க்குறாங்க காய் பார்க்குறாங்க. வா நல்லா இருக்காது கேட்குறதுக்கு சொல்கிறாங்க. உனக்கு ஸ்க்ரீன் பண்ணுறான் பிடிக்குமாமே உன்னோட ஸ்க்ரீன் பண்ணியே கேட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க அப்படி அவன் நெய்லாம் கட் பண்ணி விடுறாங்க. அந்த பையன் துடிச்சிட்டு இருக்காங்க பாரு ப்ளீஸ் வேண்டாம் அப்படி கெஞ்சிட்டாங்க. இது வரைக்கும் நீ எவ்வளோ லீகல் திங்ஸ் பண்ணியிருக்கா, உன்னால் எவ்வளோ இன்னசென்ட் சோல் ஹார்ட் ஆயிருக்காங்க, உன்னால் எவ்வளோ பேர் ஸ்பாயில் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்தாச்சு ஓகேவா. ஆல்ரெடி உன் மேலே கேஸ் ஃபைல் பண்ண வச்சுக்கேன் லைஃப்பில் உங்களுக்கு தான் இருக்கணும். ஆனால் எனக்கு அப்பளம் தண்டனை வாங்கிட்டு கொடுத்துடக்கூடாது சரியா. நீ ஈஸியாக வெளில வந்துருவோம், ஏதோ ஒரு ரீசன் தப்பிச்சு கூட வருவேன். ஆனால் அப்படி கூட வரக்கூடாது சரியா. நீ எவ்ரிடே அந்த நேரத்தை வந்து ஃபீல் பண்ணணும், எவ்ரிடே ஹெல்ல வந்து ஃபீல் பண்ணணும், அனுபவிக்கணும். அவன் லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணி நினச்சிருக்க இல்லையா, அதுக்காக தான் உனக்கு இவ்வளோ ஒரு பனிஷ்மெண்ட். நீ தாண்டி என்ன பண்ணி வச்சுக்கேன் அவனை வேறு மாதிரி பண்ணியிருப்பான் அப்படி சொல்லிட்டு ஜேகே உனக்கு பனிஷ்மெண்ட் கம்மியாக தான் கொடுக்குறேன் சரியா சொல்கிறேன். ரொம்ப லக்கிங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்த்து துடிக்கிறவங்களும் பேச முடியல. ஜெக்கி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நீ ஸ்க்ரீன் பண்ணவே கூட சரியாக சொல்கிறாங்க. எதுக்கு ஆமாம் நீ ஸ்க்ரீன் பண்ணால் பிடிக்கும்னு சொல்லியாமே, அவனால் ஸ்க்ரீன் பண்ண முடியாதுன்னு சொல்லி காமிச்சியாமே, இதுக்கப்புறம் லைஃப்பில் எதுக்காகவும் கற்றுக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க காய் பார்க்குறாங்க. பார்த்துற எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அந்த பர்சனை டங்கில் லைட்டாக கட் பண்ணி விட்டுறாங்க. இப்போனாக்கா அவன் பேசினா ப்ராப்பராக பேச முடியாத மாதிரி லைட்டாக டங்கில் கட் பண்ணி விடுறாங்க. அவ்வளோ அந்த பையன் துடிச்சு போயிடும். அப்படி டங்கில் பிளட் அப்படி ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பண்ண சொல்லி கேட்பா சொல்கிறாங்க. உன் கூட இருக்கிற பொண்ணுங்களை பசங்க ஸ்க்ரீன் பண்ணணுமா அப்படியா சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பவர்டான பர்சனை பார்த்துடா, நீ பவர்டான பர்சன் கிடையாது, நீ ஒரு ஜந்துடா, ஒரு விஷ ஜந்து. இதுக்கப்புறம் உன் அனிமல்ஸ் பார்த்தாலே சரி பயந்து ஓடிடுவோம், இப்படி ஒரு ஜந்து அப்படி சொல்லிட்டு அதுங்களே பார்த்தா பயந்து ஓடணும் சொல்லி நம்ம பக்கத்தில் யாருமே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு உன்னை பார்க்குறப்ப அறுவடை பார்த்தா பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஜேக்கி அந்த பர்சனை இப்போ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு அடி மாதிரி கிளம்பி அப்படின்னாக்கா மார்க்ஸ் விடுற மாதிரி அடி தான். அவர் பாடியாக இருக்கட்டும், அவன் நெயிலாக இருக்கட்டும், அவன் சீக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவனோட ஹெட்டு மட்டும்தான், அந்த ஹேர் மட்டும் தான் ஒரு மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ காய் பார்க்க நிறைய இந்த ஹேர் மட்டும் நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கெட் பார்க்குறாங்க. அதே முடிச்சு பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறான். அவன் கேட்குறான் என்ன ஏன் உங்களோட வச்சிருக்கான்ற மாதிரி கேட்குறான். அது ஜெக்கெட் புரியுது பரவாயில்லையே இவ்வளோ ஈஸியாக நீ பேசுகிறேன் பரவாயில்ல எனக்கு பரவாயில்ல நீ பேச புரியுது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அவன் கேட்குறான் சைக்கிள் கேட்குறேன் நீ விட்டு வச்சுட்டு பொண்ணுட்டு அப்படி சொல்லிட்டாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. அதுவா நீ வந்துட்டு பண்ண தப்பு அப்படி சரி அதுக்காக தான் இந்த கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு கொண்டு இருப்பேன் நீ எப்படி துடிக்கணும் எவ்வளோ நீ பெயின் அனுபவிக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஏன்னா நீ அவனை காயப்படுத்திருக்க அவன் தண்டையும் அப்புறம் அவன் வந்து செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு தன்னை ஒரு பர்சனை மட்டும் நம்ம வந்து பர்ஃபெக்ட் தானே நினைக்கிற அளவுக்கு அப்போ எந்த அளவுக்கு மனசு வேதனைப்பட்டிருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஜெக்கி கண்டு டேஸ்க்கு ஜெக் காய் பார்க்குறான். எதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தவங்கலாம் அவன் டேஸ்ட் வேஸ்ட் பண்ணுறா சொல்கிறாண்டி அவனுக்காக வேஸ்ட் பண்ணல சொல்லி ஜெக்கி தான் டேஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க பாரு. இதுக்கப்புறம் நீ ஏன்டா இருக்குன்னு நினைக்க போகிற சரியா சொல்கிறேன்.
நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஏன்டா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏன் இருக்கும்னு நீ நினைக்கணும் சரியா. அது ஒரு ஹெல், இதான் ஒரு ரியல் ஹெல் ஓகேவா. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே முடிச்சு சரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக பிளட் ட்ராப் தான் ஆயிருக்கு. எனக்கா ஜேகே ஒவ்வொரு நெயில கட் பண்ணியிருக்காரு, ஹேண்ட் அப்படி கட் பண்ணி விட்டுருக்காங்க, கட்டாக போட்டு விட்டுருக்காரு. எப்படின்னா லைட்டாக வந்து கோடு அவனுக்கு லைட்டாக கிராக் மாதிரி இது பண்ணி விட்டுருக்காரு சிக்ஸ் கிட்டலாம். அப்படி இவன் அந்த பையனுக்கு ஒரு 2 பல்லு கூட கீழே விழுந்திருக்கும். டேங்கை லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்தளவுக்கு சித்திரம் பண்ணிட்டாரு. இப்போ இதெல்லாம் பார்க்குற நம்ம காய் பார்க்குறாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, சாரை கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவோம் ஓகேவா. அங்கே உள்ள சரவரை நம்மளே பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் இது நம்ம தான் பண்ண யாருக்கு தெரியக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் இந்த வீடியோ. அது 2 ஆகுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜேகே பிறகு ஷிவர் ஆகுது. என்ன பண்ணியிருக்க நீ சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணியிருக்க நீ சொல்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணலாம் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. பாருங்க பண்ண ரொம்ப பெரிய தப்பு சரியா சொல்லிட்டு, ரொம்ப தப்பு பண்ணக்கூடாது ஒரு பர்சன் சொல்கிறாங்க. அவனை ஹார்ட் பண்ணது கரெக்டாக அப்படி கேட்குறாங்க. ஆனால் அதுக்காக சொல்கிறாங்க பாரு, அவன் நிறைய பேரோட லைஃப்பை வேணால் ப்ளே பண்ணியிருக்கான் சரியா சொல்கிறாங்க. ஒன்றை மட்டும் இல்லை, அவன் வந்து ஒரு மேரேஜ் பண்ணி நினச்சிருக்கான். ஆனால் கிளப்பில் நிறைய பொண்ணுங்களுக்கு இன்னசென்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, சும்மா ஃபன் பண்ண வராங்கல்ல, அவங்க எல்லாரையும் அவன்கிட்ட மணி இல்லாதப்போ அவங்க எப்படி எடுத்துக்கிட்டு தெரியாமல் ட்ரக்கை மிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணுங்களை பசங்களை யூஸ் பண்ணியிருக்கான் சரியா. அது தெரியாது. அவனால் நிறைய பேர் ஹார்ட் ஆகிருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்து அப்படி பண்ண சொல்கிறாங்க. எத்தனையோ பேர்கிட்ட நான் பேசினேன். அவன் சம்மந்தப்பட்ட நிறைய பேர்கிட்ட சரியா. அவங்க எல்லாமே ரொம்ப அழுதாங்க. வீடியோலாம் எடுத்து பிளாக்மெயில் பண்ணி அவங்கள்ட்ட மணி வாங்கியிருக்கான். அவங்களை யூஸ் பண்ணிக்கவும் செஞ்சு அதை மணியை வீடியோவாக எடுத்து அதையும் மணியை வாங்கி இது பண்ணியிருக்கான். அவன் ரொம்ப தப்பான பையன் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. 1 செகண்ட் சொல்லிட்டு இப்போ ஜேகே ஒரு வீடியோ ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. அதில் நிறைய பேர் ஜேகே கொடுத்துட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, தேங்க் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன் வந்து ஏன்னா அந்த பர்சன்கிட்ட இது மட்டும் இருக்காது ஓகேவா. அவனோட பேஸ்க்கு போயிருந்தப்போ நிறைய வீடியோ, நிறைய எடிட்டிங், நிறைய எவிடன்ஸ் இருக்கும். அதில் ஜேகேவும் நம்ம காயின் எடுத்துருப்பாங்க எல்லாத்தையும். அந்த பேஸே வந்துட்டு எப்படின்னா பெட்ரோல் ஊற்றி அடிச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேரும் பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். அவன் இல்லீகல் திங்ஸ் பண்ணுறான்னு சொல்லியிருப்பாங்க. அது இதுதான் அவன் பொண்ணுங்க பசங்களோட இருக்குது. அவன் அந்த வீடியோவே ஷூட் பண்ணி அந்த ரூமில் வந்து கேமரா செட் பண்ணியிருப்பான். அதையும் வந்து பிளாக்மெயில் பண்ணி மணி வாங்கியிருப்பான். இதுதான் அவனோட கேரக்டர். இப்போ நம்ம ஜேகே சொல்லவும் ஜிம்முக்கு ரொம்ப ஷிவர் ஆகுது. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நிறைய பொண்ணுங்க பசங்க அவன் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கான் சரியா. அவனுக்கு நிறைய வந்துட்டு ரொம்ப ஆணவத்தோடு இருக்கான். நம்ம அழகாக இருக்கணும் அப்புறம் மணி இருக்குது சொல்லிட்டு அவன் நிறைய பண்ணியிருக்கான். அவங்க அப்பா சில டைமில் அவனுக்கு காரணம் கொடுக்காம எப்படின்னாக்கா திட்டிருக்காரு, வார்னிங் பண்ணியிருக்காரு, நீ இது மாதிரி பண்ணால் மணி தர முடியாது. நம்ம ஜஸ்ட்டு அவங்க அப்பா பொறுத்த வரைக்கும் அவன் கிளப்புக்கு இந்த மாதிரிலாம் போகிறான், அது மாதிரி பண்ணுறான்னு நினச்சி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு தெரியாது சரியா சொல்லிட்டாங்க. என்ன ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டே எங்களை சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டு அவங்க அப்பாவே தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டாங்க. ஆமாம் அவங்க அப்பா தான். இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப வெறுத்து போயிட்டார். அவரால் தாங்கி உள்ள தர பையனால ஒரு பசங்க இவ்வளோ பசங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் இருக்குது சொல்லிட்டு இவன் இன்னொரு லைஃப் ஸ்பாயில் இருந்தால் ரொம்ப உடஞ்சி போயிருப்பார். அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம தங்க சொல்கிறாங்க. ஆமாம் அந்த அங்கிள் நல்லவங்க சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப நல்லவர். அதனால் அவர் தான் என்ன வந்துட்டு உங்கள் அப்பாட்ட கூட்டிகிட்டு போனாங்க சரி. உங்கள் அப்பா வந்துட்டு இதெல்லாம் காமிக்கிறப்போ உங்கள் அப்பாவே எனக்கு ஒரு செகண்ட் கூட பார்த்து பயந்தாங்க. நான் சொன்னேன் இது உங்கள் பையனுக்காக மட்டும் இல்லை அங்கிள், நிறைய பசங்க லைஃப் வந்து ஸ்பாயிலாக இருக்குது. ஆனால் என் ஜிம்முக்காக நான் எல்லாத்தையும் பண்ணேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஜிம்முக்கு அவன் டிசான பசங்க நான் சொன்னேன். அப்போ தான் உங்கள் அப்பா கேட்டாங்க, அப்போ நீ சொல்லி நான் லவ் பண்ணுறேன், நான் அவன் லவ் பண்ணுறத தாண்டி அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் மேலே உயிரை வச்சிருக்கேன், அவனுக்கு எனக்கு பிடிச்சிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது, எனக்கு கூட மேரேஜ் பண்ணுவீங்க, அப்போ அப்போ அவனுக்கு பிடிக்கும், அவனை கம்ஃபர்ட் பண்ணுவேன், அவனை பத்திரமா பார்த்துப்பேன் சொல்லிட்டு நான் சொன்னேன் சொல்லிட்டாங்க. இப்போ பாரிச்சு இந்த மாஃபியாப்பில் எனக்கு கிடையாதுலம்மா ஓகேவா. எனக்கு அவன் ஹார்ட் பண்ண மட்டும் தான் எனக்கு ஹார்ட் பண்ண தோணுச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே யோசிச்சேன் எனக்கு அவன் வந்து மேரிட்லாம் அவனை பற்றி நான் சில விஷயங்கள் யோசிச்சேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சரி ஓகே அவன் தப்பு பண்ணியிருக்கான், போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணிட்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் நீ சொன்னப்போ. ஆனால் அதுக்கப்புறமா ஜெயம்ஜி வந்துட்டு சொன்னால் நீ எஸ்கேப் ஆகி போகிற சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து பற்றி கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில் எடுக்கலாம் சொல்லிட்டு நானும் காயும் அவன் பிளேஸ்க்கு போனோம். அப்போ போகும்போது எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. அவங்க நிறைய பேர் ஃபோன் நம்பர் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம். அவங்களும் கால் பண்ணி கேட்குறப்ப தான் அந்த பாசம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவனோட ரூம் வந்துட்டு அவனுக்கு பாஸ்போர்ட் போட்டு வச்சுருந்தான். அதை உடச்சிட்டு அவங்கள போய் பார்த்தப்ப தான் இவ்வளோ விஷயம் அங்கே இருந்துச்சு. அவன் எவ்வளோ பேர் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்கா. சில பேர்லாம் அவனால் இறந்து போயிருக்காங்க. அவன் மிரட்டுறதுனால பயந்து எங்கள் வீடியோ வெளியே விட்டுருவான்னு சொல்லி பயத்தில் இறந்து கூட போயிருக்காங்க. அப்படி பர்சன் வாழ்றது வாழக்கூடாதுராமா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன் ஜிம்மிக்கு அந்த பாசம் இந்தளவு குருவெல்லாம் ஜிம்மிக்கு தெரியாது எனக்கு சொல்கிறாங்க. பாரு உனக்கு எதுவும் ஆக சரி நான் இருக்கேன். இப்போ பாரு எனக்கு உனக்கு என் மேலே லவ் இருக்குன்னு எனக்கு என் மனசு சொல்லு சரியா. எங்கேயோ உன் மனசில் நான் இருக்கிறேன், என் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. அது எந்த டே நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அந்த டே வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் ஓகேவோ. அது வரைக்கும் ஹஸ்பண்டோட பத்திரம் பார்த்துக்கோ சரியா. உன் ஃப்ரெண்டா கம்ஃபர்ட் சொன்ன எல்லாமே நான் இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உன்னோட யங் வந்து உனக்கு எந்தளவுக்கு இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனோட மெமரி சொல்லிட்டு இருக்கும் ஓகேவா. ஆனால் ப்ரெசென்ட்டில் நான் இருக்கும் உன்னை பார்த்துக்கிறதுக்கு சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாக உனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு அந்தளவுக்கு பிடிக்கும், உனக்கு எவ்வளோ ட்ரஸ்ட்டோட வரைக்கும் உனக்கு எவ்வளோ நம்பிக்கை வரைக்கும் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்கன்னா இதுக்கப்புறம் யாரும் ஹார்ட் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் கூட சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு நான் மாஃபியாவோ இல்லை தப்பான பார்த்தீங்கன்னா கிடையாது சரியா. நான் அவன் தப்பான விஷயம் அவன் பண்ணியிருக்கான். அந்த ரீசனுக்காக அவனுக்கு பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுத்தேன். அதை அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க சரியா. அவன் பண்ண பனிஷ் இவன் அவன் பண்ண தப்புக்கு அவங்க அப்பா சொன்னேன் கொண்டு தான் அவனை கேட்டுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பேட் பாய் ஓகேவா. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன் நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி ஜிம்மி ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் யார் ஹார்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க அப்பா மட்டும் சொன்னப்போ அப்பா அம்மா துடிச்சு போயிட்டாங்க அந்த விஷயத்தை கேட்டு. இப்படி
இப்படி ஒரு பையனுக்கு என் பையனை மேட்ச் பண்ணிச்சுன்னா என் பையன் லைஃப் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க ஆண்டி, நல்லபடியாக நம்ம மட்டும் நிறுத்திட்டோம்லாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா, ஒரு நீ மட்டும் வராமல் வந்தனாக்கா இதான் தெரியாமல் வந்தால் என்ன ஆயிருக்க சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க, நான் ஜிம்மோட ப்ரொஃபஸர் ஆண்டி, சரியாக சொல்கிறாங்க. அவர் அந்த 1 ஸ்டாண்டர்ட் வந்து ஹைட் பண்ணிட்டு எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சி, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எல்லாருமே அவன் ஜிம்மில் கிரேஸாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிம் யார் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீங்கள் கேட்கலையா ஒரு டைம் கூட ஜிம்முக்கு ஓகேவா இல்லையா, அந்த பர்சனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லிட்டு நீங்கள் கேட்கலையா அப்படி கேட்குறாங்க. இல்லைப்பா, நாங்கள் நிறைய பர்சனை பார்ப்போமா, எந்த பர்சனை பார்த்தாலும் ஜிம்முக்கு பிடிக்கலன்னு சொல்லுவானா, யாரையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னதே இல்லை. எல்லாரையும் பிடிக்குன்னு சொல்லுவானா. அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணப்போவே வீட்டை விட்டு போக முடிவு பண்ணுறேன், வேறு ஒரு கண்ட்ரிக்கே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமா அப்போவே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டோம். அவன் வந்து எங்கள் வீட்டு போகணும்னு நினைக்கிறேன், எங்கே போகணும்னு நினைக்கிறான்னு தெரியல. நாங்கள் அவன் நல்லதுக்காக தானே பண்ணுறோம். இந்த பையன் தப்பான பையன் தெரிஞ்சு நாங்கள் இவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோம், மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிப்போமா என்ன, எனக்கு தெரியாமல் தானே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாங்க. எனக்கு தெரியல, இவர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு நிறைய பர்சனை பார்த்தவங்கலாம் ஜிம்மில் விட்டு மியூட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி செக் பண்ணதுனால ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு. அந்த ரீசனால இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். இவன் ரொம்ப நல்லா பேசினான் பையன்கிட்ட. ரொம்ப நாங்கள் கேட்டோம் ஜிம்மில் அவங்க பிடிச்சிக்கான்னு கேட்குறப்போ ரொம்ப அழகாக பேசினானே சொல்கிறாங்க. அது அவ்வளோ ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ தான்ப்பா தெரியுது சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீ சொல்கிறாங்க ரொம்ப லவ் பண்ணுறேன் ஆண்டி அவங்க ஜிம்மில். ஓகேவா, ஜிம்முக்கு எம்மெல்லாம் அந்த மாதிரி தாட்லாம் இல்லை. ஆனால் அவனுக்கு எனக்கு பிடிக்கும், நான் நம்புறேன். ஓகேவா, நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன், அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட்ஸாக நான் இருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க, கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயமும் பண்ணணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜிம்மின் வீட்டை விட்டு போகிறது அவன் ட்ரை பண்ணுவான் சொல்கிறாங்க. என்ன அவன் அதை பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரியாவில் எங்கே போனாலும் ஜிம்மில் இருக்க முடியாது, எல்லா இடத்துலையும் லாங் இருக்காங்க, ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்கிறாங்க. அவன் அகைன் பாஸ்போர்ட் ரெடி பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவன் எப்போ எங்களை விட்டு சொல்கிறாங்க. அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான் ஆண்டி, சரியா அவனுக்கு பிடிக்கல அந்த லைஃப் எதுவும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பர்சனை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் புரியுது, அது சொல்கிறாங்க புரியுது. நீங்கள் வந்து ஜிம்மில் போகாமல் ஸ்டாப் பண்ணுங்க ஓகேவா, மேரேஜ் வரைக்கும் தெரிய வேணாம், நான் தான் வந்துட்டு குருன்னு சொல்லிட்டு தெரிய வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, ஏன் சொல்கிறாங்க இல்லை ஆண்டி மேரேஜ் நடக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் எப்போ கூட மேரேஜுக்கு கூட்டிட்டு வாங்க, சரி நம்ம பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் சொல்கிறாங்க. அவனுக்கு ஷாக்காக இருந்தாலும் சர்ப்ரைஸாக இருந்தாலும் சரி, அதை அங்கே பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் சரி ஓகே சொல்கிறாங்க. இதெல்லாம் மேரேஜுக்கு பிஃபோர் நைட்டு தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். எப்படினாக்கா ஒரு 2 days பிஃபோரே வந்து ஜேக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க மேரேஜ் நடக்காது மட்டும், ஆனால் ரீசன் புரியாமல் வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எல்லாமே தெரிஞ்சிருக்கும். வண்டி மட்டும் தான் இருக்குது, இப்போ நீங்கள் சொல்ல வேணாம் சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மும் பேரண்ட்ஸும் சரி ஓகே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, பாரு இதை நடந்துச்சு ஓகே, நான் வந்து உன் அப்பா மட்டும் சொல்லிட்டு உன்னோட பாஸ்போர்ட்டில் வாங்க சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு முறைச்சி பார்க்குறாங்க, பாரு நீ தனியாக போய்ட்டு என்ன பண்ணுவோம்னு சொல்லி என் குழந்தை தனியாக போய் என்ன பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. ஜிம்மு ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கு கீழே பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்னம்மா நான் ஆன்சர் பண்ணிட்டோம், பிடிக்காத ரீசன் சொல்லலாம், பிடிச்ச ரீசன் சொல்ல முடியுமா, நீயே சார் சொல்கிறாங்க. எனக்கு அந்த குழந்தைய அவ்வளோ பிடிச்சிருக்கு, இது பத்திரமா பார்த்துக்கணும்னு தோணுதே சொல்கிறாங்க. அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும் எனக்கு தோணுது. இந்த குழந்தைக்கு எல்லா டேலண்ட் இருக்குது, இது நல்லா இது பர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் சரியா ஒரு ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க, பாரு உன் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹார்ட்டாக இருக்காங்க, பேசுறியா சொல்கிறாங்க. இன்னும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது, நீ கோவமாக இருக்க சொல்லிட்டு நீ பேச வேணாம் ஓகேவா, உனக்கா எனக்கு பேசணும் தோணும், உனக்கா எனக்கு அவனை மன்னிக்கணும்னு தோணும், அன்றைக்கி பேச ஓகேவா. அது வரைக்கும் இந்த ஜேக்கோட ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் ஓகேவா, ஏன்னா ஜேகே உன்னோடது, நீ என்ன சொல்லிட்டு அதை அப்படியே ஜேகே கேட்பான் சரியா சொல்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா ஜிம்முக்கு ஜேகே கூட இப்போ இருக்கிறது சேஃபாக தான் ஃபீல் ஆகுது, சேஃபாகவும் இது பிடிச்சிருக்கு. அவர் பிடிக்காமலாம் கிடையாது, ஏன்னா அவருக்கு வந்துட்டு 2 months பார்த்துருக்காரு. அவர் எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் ஜேகே வாங்கிக்கிறாரு. ஆனால் ஜேகே ஒரு நம்பரும் பிஸ்னஸ் மேன், அவருக்கு எல்லாமே தெரியுது ஜிம்முக்கு ஜேகே பற்றி. அப்படி இருந்து கூட தனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான் சொல்லிட்டு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, சரி ஓகே இப்போ ரெஸ்ட் எடுக்கிறியா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, கீழே போய் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே கீழே போயிடுறாங்க. ஜிம் பெட்டில் உட்காடுறாங்க. அவர் வந்து பெட்டில் போய் படுத்துக்கிறாங்க. ஹக் பண்ணுறாங்க. அவருக்கு எதுவும் சேஃபாக ஃபீல் ஆகுது. எனக்கு ஃபாரின் போயிருந்தா என்ன பண்ண போகிறோம் எதுவுமே ஒரு ஐடியாவே கிடையாது. டீசனே இப்போ அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது, வாங்கினா கண்டிப்பாக காலேஜ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க வீட்டுக்கு. அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு எதுவுமே ஐடியா இல்லாமல் இருக்கிறாங்க. போய் என்ன பண்ண போகிறோம் எப்படி இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க, எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபாரின் போகணும்னு நினச்சப்போ சுகா கூப்பிட்டுருப்பாரு, நீ வா சொல்கிறாங்க. சுகா கிட்ட போனால் கண்டிப்பாக சுகாவோட பேரண்ட்ஸ் வந்து சொல்லிடுவாங்க ஜிம்மில் அப்பா அம்மா கிட்ட. அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிடல, அதில் யாருமே ஒரு பிளேஸ்க்கு போகணும் அவர் நினச்சிருப்பாரு. இப்போ இது சேஃபாக ஃபீல் ஆகிடுச்சு, நம்ம தனியாக போய்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்ற மாதிரி ஜிம்மிக்கும் ஒரு தாட் இருக்குது. எனக்கு ஜிம்முக்கு ஜேகே பிடிச்சிருக்காரு, வந்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு இது அப்படி தாட்டில் இருக்காரு. இப்போ ஜிம் அப்படியே சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. பிள்ளை ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே கீழே வராங்க. இப்போ ஜேகோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, என்னப்பா ஜிம் என்ன பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அவன் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிற அம்மா சொல்கிறாங்க, பாருமா அம்மா அப்பா என் டே சொல்கிறாங்க. அங்கே பாரு நாங்கள் யாரும் ஜிம்மில் ஒரு டைம் சின்னதை கூட ஹர்ட் பண்ண மாட்டோம் ஓகேவா. அவன் நம்ம வீட்டில் ஒரு பையன் ஓகே, அவன் ஹாப்பியாக இருப்பான், நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நாளிலேருந்து ஆஃபீஸ் போய் விட காய் அழுதுட்டு இருக்காண்டா அப்படி சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, காய் அழறாண்டா, இப்போ பிஸ்னஸ் ஒர்க்லாம் பார்க்க முடியல சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாரு நான் ரிசைன் பண்ணிட்டேன் சரியாக சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ் ஒர்க் விஷயம் தான் அலைஞ்சிட்டு இருந்தாலும் ஆஃபீஸ் போகல, நாளிலேருந்து ஆஃபீஸ் போயிடும் சரியாக சொல்கிறாங்க. அப்பாடா அது போதும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பையன் பார்க்குறா, ஏதோ நீ என்னமோ ஜங்கோட ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு மாதிரி பேசிகிட்டு இருக்க, காய் தானே பார்த்துக்கிட்டான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஏன் இன்னடி பேசிட்டு இருக்கா, ஏன் ஆஃபீஸில் ஒர்க்கே என்னால் பார்க்க முடியல சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் திட்டிகிட்டு இருக்கா, சரி விடுங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு தான் ஒரு ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சு லேப்டாப் ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் ஜிம் கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நைட் டைம் ஆகுதுரா. ஜங்கோட அம்மா தான்,
ஜங்கு பாப்பா போயிட்டு ஜிம்மில் கூட்டிட்டு வா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு ஜங்கு கீழே வராங்க. ஜிம்மின் செல்லம் சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மி எந்திரிக்கிறாங்க. க்யூட்டாக சாப்பிட பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு ஜெக்கி பார்க்குறவங்க. இவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு சொல்லிட்டு ஜெக்கி தான் வந்துட்டு எந்திரி சொல்லிட்டு ஜிம்மி எந்திரிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு சாப்பிட போலமா சொல்கிறாங்க. ஜிம்மி ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. நோ சொல்லிட்டு ஏன் அப்படி கேட்குறாங்க. பசிக்கல சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகே, பசிக்கு நீ சரியாக சாப்பிடவே இல்லை ஓகேவா, ஏற்கனவே ரொம்ப ஹாட்டாக இருப்பேன் சரியா, வா சாப்பிடலாம் சொல்கிறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. சரி ஓகே ஜெக்கி போயிடுறாங்க. ஜிம்மி அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. ஜெக்கி கீழே போயிட்டு ஃபுட்டாக எடுக்கிறாங்க. என்னாச்சுப்பா சொல்கிறாங்கம்மா, அவன் வரமாட்டாம்மா, கொஞ்சம் டைம் எடுக்குமா சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜெக்கி சொல்லிட்டு ஜெக்கி உடம்பு ஃபுட்டெல்லாம் போட்டு தராங்க. எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு இப்போ ஜெக்கி மேலே வராங்க. அக்காட்ட சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறீங்க நான் வேணான்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு சொல்லிட்டு ஜெக்கி தான் நீ மற்ற விஷயத்த சொல்ல நான் கேட்பேன், ஆனால் அந்த ஃபுட்டு விஷயத்தில் அப்புறம் மற்ற விஷயத்துல நான் அடம்பிடிச்சுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன் பார்த்துக்கோ சொல்லி ஜெக்கி தான் அவர் பனிஷ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. பனிஷ் பண்ணான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் பனிஷ் பண்ணுவோம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஜிம்மி தான் டக்குன்னு அமைதியாகிடுறாங்க. ஜெக்கி தான் கட்ட சொல்கிறாங்க. ஜிம்மி தான் கட்டுறாங்க. இப்போ ஜெக்கி அழகாக ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா கூட ஃபிட் பண்ணணும்னு எதிர்பார்த்துக்க மாட்டார். அவர் எல்லாமே அவருக்கானதான் அவரே பண்ணிப்பார். ஜிம்மி பார்க்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக ஜெக்கி ஜிம்மி ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மி ஜெக்கியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ லவ், அவர் கொஞ்சம் கூட ஃபேக் ஆப்லாம் இல்லை, அவர் கூட இருக்கிறது அவர் அன்கம்ஃபர்டபுளாகவும் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஹாப்பியாகவே சேஃபாக இருக்குது அவருக்கு. நம்ம ஜெக்கி ஃபுட்டாக ஃபிட் பண்ணி விடுறாங்க. சரி ஓகே நான் போய்ட்டு சாப்பிட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மும் அப்படியே ஓகே சொல்கிறாங்க. ஜெக்கி தான் அழகாக லிப்லாம் வந்து வைப் பண்ணி விடுறாங்க. சாப்பிட்டுருக்காருலையே அழகாக மவுத்தில் வைப் பண்ணி விட்டு கீழே போயிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்காங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. கீழே போயிட்டு ஜெக்கி அவர் ஃபுட்டாக சாப்பிட்டு மேலே வராங்க. இப்போ ஜிம் தான் அவருக்கு தூக்கமே வர நியூ பிளேஸ்லன்றாலும் அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு ஆஃப்டர்நூன் கூட வந்துட்டு ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டாரு. இப்போ வந்து பார்த்தா தூக்கம் நைட்டுன்றாலும் அவருக்கு மாறி இருக்குது. ரூமும் அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரியாகவே இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்லிட்டு தூக்கம் வரலையா சொல்கிறாங்க. முன்னாடி செக் பண்ணுறாங்க. இங்கே வா கூப்பிட்றாங்க. ஜிம் உரைக்கிறாங்க. ஜெக்கி பார்த்து கிட்டே வா, ஒன்றும் பண்ண மாட்டேம்மா, உங்களோட பர்மிஷன் எதுவும் பண்ண மாட்டேன், கிட்ட வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. இப்போ ஜெக்கி டக்குனு ஜிம் எடுத்து மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜிம் ஜெக்கி மேலே லைட் ஆயிருக்காங்க. ஜெக்கி வந்து ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டுருப்பாங்க. ஜிம்மும் சேம் அதே மாதிரி ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருக்காங்க. ஜெக்கி இப்போ நீங்கள் பிக்கில் பார்க்குறீங்களா அதே மாதிரி நம்ம ஜெக்கி அழகாக வந்து டேப் பண்ணி தராங்க. ஜிம் ஜெக்கி செஸ்ட்டில் ஹெட் வச்சிருக்காங்க. அவர் என்னவோ தெரியல அமைதியாக படுத்துருக்காரு. அவர் எதுவும் இன்னும் சொல்லல, ஸ்ட்ரகிள் பண்ணல, அப்படி படுத்துக்கிட்டாரு. ஜெக்கி அவர் ஹேண்ட் வச்சு தட்டி கொடுக்குறாங்க. ஜிம்மோடய தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கிக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு இதுக்கப்புறம் உனக்கு நான் தான் எல்லாமே சரி, நான் அவனை பார்த்துக்குவேன் சொல்லிட்டு ஜெக்கி நீயே வந்து நினச்சிட்டு நீயே வந்து வண்டி வந்து நினைக்கணும், எங்கே விட நான் வந்து உன்னை பத்திரமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சரியா எங்கே வந்து நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காது, அவன் வந்து வேர்ல்டு இல்லை சரியா, அவன் ஃபேட் முடிச்சு போயிட்டான், ஆனால் நீ வந்து என் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் சரியா சொல்லிட்டு ஜெக்கி தான் அழகாக பண்ணி தூங்க வைக்கிறாங்க. ஜிம்மி அழகாக தூங்கிட்டாங்க. அந்த நைட்டு ஃபுல்லாக ஜெக்கி மேலே தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. ஜேக்கு இப்போ அலாரம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அலாரம் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த அலாரம் சவுண்டு கேட்டு ஜிம்மி தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தாக்கா நம்ம ஜேக்கி நைட்டு எப்படி ஒரு மேலே ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி வச்சிருப்பாரோ அதே மாதிரி வச்சிருக்காரு. நம்ம ஜிம்மி அழகாக அதிலே தூங்கியிருக்காரு. வயசு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நைட்டு ஃபுல்லாக எப்படி இப்படி ஒரு என்ன ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்து அப்படி மெதுவாக இருந்துருக்காங்க. ஜேக்கி அப்படி ஜிம்மி எழுந்திருக்கும் போது ஆங்கிலத்தை ஹக் பண்ணுறாங்க. உங்கள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்படியே அமைதியாக படுத்துருக்காங்க. இப்போ ஜெக்கே தட்டி கொடுக்குறாங்க. ஜிம்மில் அகன் தூங்குறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெக்கேவே ஜிம்மில் எழுப்பிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு குளிக்க போகிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் 2 ஷவர் ரூம் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மி ஒரு ஷவர் ரூமில் போயிடுறாங்க. ஜெக்கே ஒன்று போயிடுறாங்க. ஒரே ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக 2 தனித்தனியாக வச்சிருப்பாங்க. இப்போ ஜிம்மி ஒரு ரூமில் குளிச்சுட்டு இருக்காங்க. ஜெக்கே ஒரு ரூமில் குளிச்சுட்டு விட வராங்க. பாத்ரூம் போய் பண்ணிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. எந்த ட்ரெஸ் போடுற அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எந்த ட்ரெஸ் போடுற அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கினும் ஒரு ட்ரெஸ் பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜெக்கி அதே ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சேம் கலராக இருக்காங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி அந்த ட்ரெஸ் ஒரே மாதிரி எடுத்துட்டாங்க. போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம்மி நினச்சி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. ஜெக்கி அவரோட இப்படிங்க ஆஃபீஸ் ட்ரெஸ் போட்டுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க. அங்கே பாருங்க கிட்ட வாங்க சொல்கிறாங்க. ஜிம்மி கிட்ட போகிறாங்க. பாரு சொல்லணும் உனக்கு என்ன பேசணும் என்கிட்ட பேசுமா ஓகேவா, நீ பேசாதான் எனக்கு புரியும் அப்படி சொல்கிறாங்க. சொல்லு உனக்கு என்ன என்கிட்ட கேட்கணும்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. நான் தான் வந்துட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். நான் ஆஃபீஸ் போகணும்ல, நான் செய்யல, என்னோட ஜாப் பார்க்கணும்ல, காய் ரொம்ப கஷ்டப்படுறேன் சரியா, நான் போய் பார்க்கணும்ல சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சரிட்டு அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன், நீ கிளம்ப சொல்கிறாங்க. 2 பேர் கிளம்பிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. காமி ஃபேஸ்லாம் சொல்லிட்டு அழகாக ரெடி பண்ணி விடுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நானும் ரெடி பண்ணிப்பான்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ என்ன ரெடி பண்ணி விட்டு உட்காந்துக்கிறாங்க. ஜிம்மி ஒரு மாதிரி என்ன சொல்லி பார்க்குறாங்க. என்ன ரெடி பண்ணி விடுதா சொல்கிறாங்க. ஜிம்மும் அதே சொல்கிறாங்க. அந்த டை கட்டி விட சொல்கிறாங்க. ஜிம்மி பார்த்துட்டே இருக்காங்க. கட்டி விடுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் போட்டு டையெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ஜெக்கி வந்துட்டு எல்லாமே செய்ய சொல்கிறாரு. சரி ஆஃபீஸ் பேக் எடுத்து கூட சொல்கிறாங்க. ஜிம்மி எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனல் ஆக்கிட போகலாமா 2 பேர் வராங்க. ஜெய்கூட அம்மா தான் பார்க்குறாங்க. 2 பேர் க்யூட்டாக அழகாக இறந்து வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா ரெடி ஆகிட்டிங்களா சொல்லி ரெடி ஆகிட்டமா சொல்கிறாங்க. ஜிம் வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காருங்க. இப்போ ஜெக்கி ஜிம்முக்கு அம்மா மார்னிங்கு லைட்டாக ஃபுட்டு கொடுங்க சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு வந்து ஒரு ஜூஸும் ஒரு சாண்ட்விச் தான். சேம் ஜெக்கிக்கும் அதே தான். 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. ஜிம் மெதுவாக கூட சாப்பிட்ருக்காங்க. ஜெக்கி பார்க்க நல்லா சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறேன். வைன் பார்க்குறா. ஜிமின் குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சார். ஜிம் அழகாக வந்து ஒரு மாதிரி மியூட்டில் வந்து சொல்கிறாங்க. க்யூட் அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து சொல்கிறா. ஜிம் 6 ஒயின் டே பார்க்குறேன். குட் மார்னிங் ஜிம் சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜிம் சொல்கிறாங்க.
இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்க் நம்ம பார்க்குறாங்க. சரிப்பா நீங்கள் பத்திரம் போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம கிளம்புறோம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் தான் பையனை பார்த்துட்டு பாய் காமிக்கிறாங்க. பாய் எப்படி சொல்கிறாங்க நம்ம ஜிம்முக்கு ஜெக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் பேசுவானோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துருப்பாரு. இப்போ எல்லாத்தையும் பேசுகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் உட்காராங்க. ஜிமின் தான் ஜெக்கை போய்ட்டு சீட் போட்டு விடுறாங்க. ஜிமின் ஜெக்கை ரொம்ப க்ளோஸாக போனாலும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சார் ஜெக்கி பார்க்குறாங்க. அடி ஜிமின் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு ஜெக்கி தான் இப்போ பெக் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் க்யூட்டாக மறைக்கிறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. க்யூட்டாக மறைக்கிறான் போகிறேன் சார் ஜேகே தான் வந்துட்டு சரி ஒன்றும் இல்லை ஜேகே மார்னிங்கு சொல்லிட்டு சார் ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம் எதுவும் சொல்லல அமைதியாக தான் இருக்கிற அவருக்கு இல்லை அவருக்கு தான் இன்சைட் ஹாப்பியாகவே தான் இருக்குது. அது இன்சைட் ஹாப்பியாக இல்லாமல் இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கா வெளில காமிச்சிக்க மாட்டார் அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபைனலாக ஜேகே காலேஜ் கூட்டி வந்துட்டாங்க. சரிங்க பாரு இங்கே யாரும் இல்லை எதுவும் பண்ண மாட்டாங்க ஓகேவா. எனக்கா நம்ம மேரேஜ் லைவ் டெலிகாஸ்ட்டில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நீ யாரும் எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா. ஜான் ஜங்கோட ஒய்ஃப்னு தெரியும் ஓகேவா ஜான் ஜிமின். அதனால் இந்த மைக்கில் வர யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க. இந்த நம்பிச்சிருக்காங்க இருக்காங்க அவனை பார்த்துக்கிறதுக்கு எல்லாருமே இருக்காங்க. எவனிச்சிட்டு அவனை பார்த்துக்குவான். உனக்கு எந்த பயமும் இல்லை ஓகேவா. ஆனால் காலேஜ் ஒரு 4 months இருக்குது. நல்லபடியாக சாமிட்டா படிக்கணுமா சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மினும் ஜெக்கே பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு மாறிக்கணுமோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அவர் கூட இருக்கிறது. அவர் ஜிம் ஜெக்கே பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு ஜெக்கேக்கு அப்புறம் ஜிம்முக்கு நல்ல தர அவர் பிடிச்சிருக்குன்னு அவர் தெரியுது. அவர் சொல்ல மாட்டான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார் அவர். சரி ஓகே நீயும் அப்படியே சொல்லுவேன் நீ என்னோடது நீயே சொல்லுவா ஜெக்கே ஒன்று நினச்சிட்டு ஓகே பாய் போய்ட்டு வரையா நான் ஈவினிங் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஜிம்மினும் நானே வருவேன் சொல்லிட்டாங்க. இல்லை நான் வந்து பிக் பண்ணுவேன் சொல்லிட்டாங்க. ஜிம்மினும் சரின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறாங்க கார் விட்டு. ஜிம் உள்ள போகிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஜேகே வந்து ஒரு அழகாக ட்ராப் பண்ணிட்டு போகிறதா திரும்பி பார்க்குறாங்க. கார் அமௌண்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜேகே மிரரில் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறது அழகாக ரசித்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ யோசிச்சு வராங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் யோசிச்சு ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு கூட என்ன கோவம் இல்லை சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்கப்பா நீ தனியாக போனால் ரொம்ப கஷ்டப்படுவோம் சரியா. ஃபாரினில் போய் என்ன பண்ணுவாங்க யாரும் இல்லாமல் இந்த லைஃப் கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஒன் டே நீயே அது ஃபீல் பண்ணுவோம் சரியா. நம்ம எங்கே இருக்கு தான் கரெக்டு. நமக்கு செகண்டாக ஒரு மேரேஜ் நமக்கு ஒரு மேரேஜ் பண்ணிட்டு தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு சரியா. ஸோ செகண்டாக நம்ம லைஃப் ஒரு பர்சன் அப்படின்னு செகண்டில் ஓகேவா. ஜெக்கோட செகண்டில் ஒர்க்கு ஆனால் கண்டிப்பாக உனக்கு எல்லா ஹாப்பினஸ் கொடுப்பாருவா சொல்லிட்டு ஜெக்கே தான் நம்ம யோசிச்சு தாண்டா ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் இப்போ ஜிம்மிட்டு யாரும் பிரச்சனை பண்ணுறது இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இல்லை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஜிம்முக்கு ஜெக்கு மேரேஜ் சொல்லிட்டு எல்லாருமே இப்போ பேசுகிறாங்க. அப்போ ஜாம் சார் வந்துட்டு ஜிம்முக்கு வந்து காலேஜில் வந்தாங்களா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பார்த்தியா ஜிம் எவ்வளோ லக்கி பார்த்தியா சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப காசுலாம் பேசிட்டு இருக்காங்க. ஜிம் எதையும் கண்டுக்கவே இல்லை. ஜெக்கி டெக்ஸ்ட்லாம் பண்ணுறாரு. அதை சாப்பிட்டியா சொல்லிட்டு எப்பவுமே டெக்ஸ்ட் பண்ணுறது. ஜிம் ரிப்ளை பண்ணாலும் பண்ணாட்டி அவர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு கடத்துக்கு மேலே அதை பிடிச்சி போயிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாங்க. அது பார்க்க ஜெக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லி பத்திரமா ஜெக்கு அவரை கட் பண்ணிடுறாங்க. வச்சுட்டு அவர் ஒர்க் பார்க்குறாங்க. ஈவினிங் ஜெக்கு வந்துருக்காங்க போலாமா சொல்லிட்டாங்க. ஜிம்மினும் சொல்லிட்டாங்க. ஜெக்கு காரில் குறைக்கிறாங்க. இப்போ ரொம்ப நேரம் கார் போயிட்டு இருக்கு. ஜெக்கு பார்க்குறாங்க. சாப்பிட்றியா ஃபஸ்ட்டு தான் கேட்குறாங்க. ஜிம்மில் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜெக்கி ஒரு மெகர் ஷாப்புக்கு நிறுத்திட்டு எனக்கு ஃபஸ்ட்டு தான் நான் வாங்கிக்கிறேன். ஜெக்கி போகிறாங்க. போயிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க ஒரு பர்கர் தான் வேண்டு அவருக்கு வந்து ஒரு ஹாம்பர்கர் தான் வேண்டு வேணை வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு கோக்கோ தான் வச்சுருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. ஜிம் இந்த வேணை ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம் ஜெக்கியும் ஃபஸ்ட் ஒரு பெட் பண்ணுறாங்க. ஜிம் ஜெக்கியோ பார்த்துட்டு இருக்காங்க. என்னையே பார்க்குறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் திரும்பிக்கிறாங்க. பேச திருப்பிக்கிட்டு ஜெக்கி கிட்ட போகிறாங்க. பாரு உனக்காக வாங்கினதா ஓகேவா நான் கேட்டால் வேணாம் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு ஹாம்பர்கர் பிடிக்குமே சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க சாப்பிடுமா அவனுக்கு பிடிக்கும் வந்து சொல்லிட்டு ஜெக்கி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் வாங்கிக்கிறாங்க. பழகா ஜிம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப பெருசுனா கொஞ்சம் லார்ஜ் சைஸாக இருந்திருக்கும். அதனால் சாப்பிட முடியல ஒரு ஆள். ஜிமின் தான் ஜெக்கே பார்த்துட்டு எனக்கு போதும் சொல்கிறாங்க. சரி கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் சரி ஜெக்கே வாங்கிக்கிறாங்க. இப்போ கோக்குமே பாதி யாருக்காவது ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. என்ன ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு இருக்கும் ஆனால் சொல்லியிருக்க மாட்டார். ஜெக்கே பார்க்குறாங்க. உனக்கு என்ன எப்போ வேணும் எனக்கு தெரியும் சரியா. உனக்கு எல்லாமே நீ கேட்டாலும் கேட்காத எல்லாமே பண்ணுவோம் சொல்லி ஜெக்கே அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுறாங்க. விட்டுட்டு சரி ஓகே நான் எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கு போவா நான் 7:30 மேலே தான் வருவேன் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. ஜிமினும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் உள்ள வராங்க. இந்த பக்கம் நம்ம ஒய்யரும் நம்ம ஜிம்மில் அம்மா ஜெக்கேல அம்மா உட்காந்துருக்காங்க. ஜிம் வரவும் அவங்கள்ட்ட போய் கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு கிளாஸ் அப்படி பண்ணி சொல்லிட்டாங்க. நல்லா போதும்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்கிட்ட ஜங்கோட அப்பா ஜங்கோட அம்மா சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு ஜிம் வந்து நார்மல் பர்சன் தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அதுவே ஜிம்முக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். நம்ம வந்து நார்மலாக பார்க்குறாங்க. ஒரு மியூட்டு சொல்லிட்டு வியடா அப்படிலாம் பார்க்காம நம்மள ஒரே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெக்கு நைட்டு வராங்க வந்து பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா பெட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. இது புக்ஸ் ரீட் பண்ணிருக்காங்க. அப்புறம் டே எப்படி போச்சு எப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா போய் சொல்கிறாங்க. ஜெக்கு வந்து ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லிட்டாங்க பாரு நீ வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கணும் நான் சொன்னே தவிர நான் வெயிட் பண்ண சொல்ல சரியா. நான் வந்துட்டு எனக்கு எப்போலாம் ஹக் பண்ண தோணுதோ அப்போ ஹக் பண்ணுவேன். கிஸ் பண்ணிட்டோன்னா கிஸ் பண்ணுவோம் சரி. என்னால் அதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. என் ஒய்ஃபோட தலையாக என்னால் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நீ எப்போ தெரியுமா நினச்சிக்கோ ஓகேவா ஷேம்லெஸ் கூட நினச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம் ஜெக்கே பார்த்துருக்காங்க. என்ன பார்க்குற குறுக்குன்னு பார்க்குறான் பாரு சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு பிடிச்சிருக்க ஒரு மாதிரி லைட்டாக ஷை ஆகுறாங்க. ஜெக்கே அப்படியே ஜிக்ஸாக கிஸ் பண்ணுறாங்க. தங்கம் அப்படி ஜெக்கே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுவாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படியும் சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லல. ஜிம் ஜெக்கேவை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படி பார்க்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஜெக்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன் என்னாச்சுமா என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் ஜெக்கே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிக்கிறாங்க. அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வேணும்னு தோணி இருக்கும் ஆனால் சொல்கிறதுக்கு பயம்.
இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. ஆனால் இவர் ஜெக்கெட் வந்து எதிர்பார்க்க மாட்டாரு. ஒன் டேல நடக்கும், ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. ஆனால் ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கெட் ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. எதுவுமே சொல்லலை. ஜெக்கெட் பார்க்குறாங்க. பாரு, நான் உங்கள்கிட்ட எங்கேயும் போக மாட்டேன் சரியா, நான் கூட தான் இருப்பேன். நீ என்ன போக சொல்ல போக மாட்டேன் ஓகேவா, நான் எங்கே போகிறதுக்கு கூட்டிகிட்டு தான் போவேன், விட்டுட்டு போக மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கெட் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. பாருங்க காட்டு அகைன் வந்து எனக்கு நீங்கள் ஏதோ ஒரு லைஃப்பில் வந்துட்டு அகைன் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ என்னோட யோசிச்சு சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஹார்ட் பண்ணி ஒரு இடத்துல ஹாப்பியாக வச்சுப்பேன்னு சொல்லுவீங்க சொன்னால், அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் பண்ணிட்டீங்க, இந்த டைம் ஹார்ட் பண்ணிட்டாதீங்க. அந்த டைம் எனக்கு என்னால் ஹார்ட் தாங்கிக்க முடியாது, இப்போ என்ன தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. எனக்கு என் ஜம்முக்கு வேணும், ஜம்கே கூட இருக்கும். இந்த டைம் என்கிட்ட பிரிச்சிடாதீங்க சொல்லி ஜிமின் தான் ஜெக்கேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கேக்கு ஜிமின் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஃபீல் பண்ணுறாங்க, புரியுது. அங்கே பாரு, நீயே சொல்ல எங்கே போக மாட்டேன் சரியா, நான் இருக்குமா சொல்லி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. ஜிம்மும் அவரோட ஃபேஸ் ஜிமின் அவரோட ஃபேஸ் ஜெக்கோட செஸ்ட் வச்சு ஹைட் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுமா என்னாச்சு கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீ இப்போ நீ கூடவே இருப்பில்ல ஜிமின் தான் அப்படி நினைக்கிறாங்க. அவங்க கூட தான் இருப்பேன் ஓகேப்பா, நீ என்னோட ஃபோன் சொல்ல கூட போக மாட்டேன் சரியா, நான் கூட தான் இருப்பேன் ஓகே. உனக்கு எல்லா ஹாப்பினஸ் கொடுக்குறதுக்காக அந்த கார்டு அனுப்பியிருக்காங்கன்னு நினச்சிக்கோ சரியா சொல்கிறாங்க. உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான் கார்டு இது வந்து உங்ககிட்ட சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கூட அது ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு நம்ம ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. அந்த டே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாருல, ஏன் வந்துட்டு கார்டு எவ்வளோ ஹார்ட் பண்ணுறீங்க சார் ஜிம் நினச்சிருப்பாங்க. எனக்கு கம்ஃபர்ட் பண்ண யாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம ஜெக்கே ஜிம் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த 1 night stand அன்றைக்கி அங்கே தான் நடந்திருக்கும். அப்போ ஜிம் நினைக்கிறாங்க. அப்போ ரொம்ப ஹார்ட் அனுப்போ அதனால ஜெக்கே லைஃப் எப்படி வந்தாங்களா ஜிம் நினைக்கிறாங்க. நீங்கள் தான் சென்ட் பண்ணியிருக்கீங்களா கார்டு அகைன் எனக்கு சொல்கிறாங்க. பாரு, இந்த பர்சனேஜ் எனக்கு பர்மனெண்ட்டாக கொடுப்பீங்களா சார் ஜிமின் தான் ஜெக்கே டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை பயப்படக்கூடாது, நான் இருக்கேன் டாக்டர் ஜெக்கே தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கே கொஞ்சம் தான் கம்ஃபர்ட் பண்ணிட்டு சரி ஓகே சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு இதாக போலமா சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. 2 பேரும் அழகாக பேசலாம் வாஷ் பண்ணிட்டு கூட்டிட்டு வராங்க. கீழே வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. டேஸ் போக போக ஜிம்முக்கு ஜெக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெக்கே அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஜெக்கே பார்க்குறாங்க. சரி ஓகே இன்னைக்கு டின்னர் போகுமா சொல்லிக்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஃப்ரைடே தானே ஓகே டின்னர் போகுமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்மளுக்கு ஜெக்கே கொஞ்சம் வீக்கெண்ட் லீவு தான், நம்ம கரெக்டாக ஜெக்கே இன்னைக்கு ஜிம்மில் டின்னர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நான் ஜிம்மில் வந்து டின்னர் கூட்டிகிட்டு போகிறேம்மா, நீங்கள் வந்து எங்களுக்காக குக் பண்ண வேணாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே அம்மா சரிப்பா கூட்டிகிட்டு போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே ஜிம் 2 பேர் டின்னர் வந்திருக்காங்க. ஜெக்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வாங்கி தராங்க. ஜிம்மு சாப்பிட்றாங்க. இப்போ ஜெக்கே தான் ஜிமின் சொல்கிறாங்க. என்ன ஜம்கா சொல்கிறாங்க. இது பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னு பார்த்தா செயின் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஜான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜான் ஜம்முக்கு வந்துட்டு ஓகேவா, நீ ஜான் ஜிம்ன்ற செயினை நீ கொடுக்குற காசு சரியாக சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இது எனக்கு வேர் பண்ணி விட்றா சொல்கிறாங்க. ஜிம்மும் வேர் பண்ணி விட்றாங்க. ஜிம் ஜெக்கேக்கு வேர் பண்ணுறாங்க. ஜெக்கே ஜிம்முக்கு வேர் பண்ணி விட்றாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அங்கே பாருங்க செயின் உங்க கூட தான் நம்ம கூடவே இருக்குது அர்த்தம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஓகே 2 பேரும் நேம் இது இருக்குல்ல, நம்ம கூடவே இருக்குது அர்த்தம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஒயின்ட்டு பார்க்குறேன். எங்கே போனீங்க சொல்கிறாங்க. டின்னர் சாப்பிட போனால் சொல்கிறாங்க. ஒயினுக்கு பார்க்குறாங்க. பரவாயில்ல ஜம்க்கு பாரு எவ்வளோ அழகாக பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒய்யனு ஜிம்மின்னு நம்ம ஜிம்மில் ஜம்கோட அம்மா 3 பேர் அதிகமாக பேசுவாங்க வீட்டில் இருந்தால். ஜம்கோட பக்கம் பிஸி ஆஃபீஸுக்கு போவார், இந்த பக்கம் டே போயிடுவாங்க. இவர் ஆஃபீஸ் நம்ம காலேஜ் போகிற டைம் தவிர மற்ற டைம் வீட்டில் தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா தான் ஜெக்கே கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. பாருப்பா ஜிம்மி பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 3 வீக்ஸ் பக்கம் ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு கால் கூட பண்ணலப்பா அதான் சொல்கிறாங்க. ஆண்டி அவங்க கொஞ்சம் கோவமாக இருக்கு ஆண்டி சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா அவன்கிட்ட பேசுகிறேன், ஒரு டைம் பேச எனக்கு கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. இப்போ ஜெக்கே ஓகே ஆண்டி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜெக்கே ஃபோன் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா ஒயின் கூட ப்ளே பண்ணிருக்காங்க, கேம் ப்ளே பண்ணுறாங்க 2 பேரும். நம்ம ஜம் கூட போய் பார்க்குறாங்க. ஜிம் இந்த பக்கம் போ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் இந்த பக்கம் ப்ளே பண்ணுறாங்க. இப்போனாக்கா இந்த இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க டிவியில் தான் கேம் ப்ளே பண்ணுவாங்க. கண்ட்ரோல் அந்த ரிமோட் எங்கே வச்சுக்கிட்டு அப்படி தான் 2 பேர் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜம்ப் வராங்க. டேவும் வந்து சேம் டைப் ஆகுறாங்க. பாரு இந்த 2 சின்ன பசங்க கேம் விளையாடுறது சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. 2 பேர் சின்ன பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கே உள்ள வராங்க. ஜிம்மின் சரி கூப்பிட்றாங்க. ஜம்க்கு பார்த்தா ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் ஆகிடும். நம்ம அப்படி ஜெக்கே நம்ம பார்க்குறாங்க. இங்கே அப்புறம் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் கேம் அப்படி போட்டு வராங்க. என்ன ஜங்க் அளவு ஜங்க் கிட்ட ஜிம்மி கிட்ட நிற்கிறாங்க. கூட சொல்லிட்டு ஆஃபீஸ் பேக்கில் வாங்கிக்கிறாங்க. சரி எதுக்கிட்டோம் வா ரூம் போகலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஜிம்மி பார்க்க என்னாச்சு சொல்லிட்டு டயர்டாக இருக்கியா ஜிம்மி கேட்குறாங்க. நான் டயர்டாக இல்லை கொஞ்சம் உட்கார சொல்லிட்டாங்க. ஜிம்மி உட்கார ஜெக்கே உட்காராங்க. ஜிம்மி உட்காராங்க. என்னாச்சு சார் ஜிம்மி ஜெக்கே பார்த்து கேட்குறாங்க. அது உங்கள் அம்மா இருக்காங்களா சொல்லி ஜிம்மில் ஃபேஸும் மாறிப்பிட்டாங்க. பாரு ஜெக்கே என்ன சொல்ல கேட்பல சொல்கிறாங்க. கேட்பேன் அதுக்கு சொல்கிறாங்க. பாரு அங்கிள் ஆண்டி உங்களுக்கு மிஸ் பண்ணுறாங்க சரியா, அவங்க வேணும்னு எதுவும் பண்ணலம்மா சரியா, அவங்களுக்கு தப்பான பசங்க மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒன்றும் அப்படிலாம் ஒரு தாட்டம் இல்லை அவங்களுக்கு. என்னக்கா அவங்க நல்ல பையன் நினச்சிட்டாங்க சரியா, அவங்க கொஞ்சம் நல்ல பையன் நினச்சி தான் அவங்க மேரேஜ் பண்ணி நினச்சிருக்காங்க. அந்த பையன் அப்படி ஆக்டிங் பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட சரியா, அதனால அங்கிள் ஆண்டி நம்பிட்டாங்க. மற்றபடி எது சொல்கிறாங்க அது சொல்லிட்டு பண்ணி தப்பு தான் சரி, அவங்க பேச்சு அவங்க கேட்டுக்கணும் தான் கேட்காம விட்டது தப்பு தான். ஆனால் லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு டைம் மணி கொடுக்கணும்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒரே ஒரு டைம் மன்னிச்சிரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஒரே ஒரு டைம் ஜெக்கேக்காக மன்னிச்சிரியா, அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஒரு பேரண்ட்ஸும் ஒரு பசங்களை குழந்தைய பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு கேட்குறாங்க தெரியுமா, அவங்களுக்கு கஷ்டப்பட்டு பார்க்கணும் சரி. எனக்கு ஒரு பிரிஷியஸான ஏஞ்சல் கொடுத்தது அவங்க ஹார்ட்டாக பார்க்கணும் ஓகேவா. ஒரே ஒரு டைம் ஜெக்கேக்காக வரையா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வரணுமா சொல்கிறாங்க. வரணும் ஒரே ஒரு டைம் போய் பார்க்கலாமா சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே ஜிம் 2 பேரும் நெக்ஸ்ட் டே தான்டா
ஜிம்மோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க. ஜிம்மில் அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணிட்டாங்க. ஜிம் முன்னேற்காங்க. ஜிம்மில் அப்பா அம்மா ரொம்ப ரெக்வஸ்ட்டாக பேசுகிறாங்க. சாரிப்பா, நாங்கள் பண்ணது தப்பு தான். ஓகே, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல நாங்கள் கேட்டிருக்கணும், தப்பு எங்கள் மேலே சரியா? ஏன்னா நீ ஸ்டார்டிங்லேருந்து எந்த பிளேட் எடுக்கணும் பிடிக்கலன்னு சொல்லுவேன். அப்படி தான் சொல்கிறேன் நினச்சா நாங்கள் அப்படி பண்ணுறோமே தவிர மற்றபடி உனக்கு இப்படிலாம் உனக்கு இந்த மாதிரி அவங்க பிடிக்காம போயிருக்கான். வந்தாலும் பிரச்சனை இந்த மாதிரி தப்பான ஒரு பையன், அவனுக்கு உன்னை பற்றி இப்படி தப்பான தாட்டு வச்சிருக்கான், இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மேட்ச் பண்ணி வந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமே தெரியாதுப்பா. தெரிஞ்சு எங்கள் குழந்தை போய்ட்டு நாங்கள் போய்ட்டு இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கணும்னு நினைப்போமா சொல்கிறாங்க. எங்கள் ஒரே பையன் நாங்கள் அப்படியே ஒரு மாதமான பேச தள்ளிடுவோம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பையன் தப்பான பையன் தெரியல, ஓகே அவங்க அப்பா ரொம்ப நல்லவங்க இருப்பா அப்படின்னு நினச்சிட்டுப்பா சொல்லிட்டு ஜேக்கோ அடிச்சுமே அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குற அங்கிள் ஆண்டி அவனுக்கு உங்க மேலே கோவம் இல்லை சரியா, அவன் கொஞ்சமாக அப்படி தான் இருக்கான், மற்றபடி ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிடுறாங்க. இப்போ பாருங்க சொல்கிறாங்க, பாருங்க இப்போ இதுக்கப்புறம் நாங்களும் லைஃப்பில் எந்த முடிவும் எடுக்க முடியாது சரியா, எனக்கு அவங்க லைஃப்பில் ஜேக்கே தான் இருக்காங்க. ஜேக்கே அவனுக்கு அப்பா அம்மா எல்லாமே அவங்க தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு தெரியும் சொல்கிறாங்க, எனக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு தேங்க் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, என் ஜேக்கே எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சதுக்கு சொல்கிறாங்க. ஜேக்கேக்கு ரொம்ப ஹாப்பியாக இந்த வருஷம் கேட்டதும் ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஜேக்கே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே பண்ணதுக்கும் ஜேகே சம்மந்தம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் எனக்கு ஜேகேக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதுக்கு தேங்க்யூ இருக்க சொல்கிறாங்க. ஜிம்மில் போனக்கு ஒரு மாதிரி எந்த அளவுக்கு ஜேகே வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க எந்த அளவுக்கு பேசுவான்னு சொல்லிட்டு ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. சாரி, நானும் நிறைய எதுவுமே பண்ண எனக்கு உனக்கு நான் எதுவும் பெருசாக பண்ணவே இல்லை, உன்னை நீ தான் பார்த்துக்கிட்டேன், எப்போவுமே நீ எதுவும் மூட்டானு இருந்ததே இல்லை, ஒரு மூட்டனால உன்னால் பார்த்துக்க முடியும், மற்றவங்களோட ஹெல்ப் ஒன்று தேவைப்பட்டதே இல்லை, நான் அதை கூட புரிஞ்சிக்க முடியல, சாரிப்பா சொல்கிறேன். ஜிம் தட்ஸ் ஓகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா மன்னிச்சிட்டே சொல்கிறாங்க. மன்னிச்சிட்டா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பாவுக்கு ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஜேக்கே சொல்கிறாங்க. இதுக்காண்டி சொல்கிறாங்க, என் பையனோட லைஃப்பில் வந்ததுக்கும் செகண்ட் நாங்கள் ஒரு பேர் தப்பு பண்ணியிருந்தோம், தப்பு பண்ண இருந்தோம், அந்த தப்பு வந்து எங்களுக்கு கரெக்டாக இந்த டைமுக்கு வந்து சர்வ் பண்ணதுக்கும் சொல்கிறாங்க. இல்லைக்கா என் பையன் லைஃப் ஸ்பாயிலாக இருக்குப்பா சொல்கிறாங்க. இல்லாண்டி அப்படியே நடக்கா சரியா, நல்லவங்களுக்கு எப்பவுமே கடவுள் நல்லது தான் பண்ணுவாங்க, என் ஜிம்மில் ஒரு ஏஞ்சல் ஓகேவா, அவனுக்கு கெட்டதாக நடக்க கடவுள் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணி தராங்க. வீட்டுக்குள்ளே சாப்பிட்றாங்க. டே ஃபுல்லாக அவங்கள்ட்ட வந்திருப்பாங்க. சரி ஓகே போகலாமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மில் அவங்க அப்பா அம்மா பாய் சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஃபோன் பண்ண பேச சொல்லப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக ஜிம் ஜேக்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. பழா டெஸ்ட் பாஸ் ஆகிட்டு ஜிம் டெய்லியுமே ஜேக்கே எப்படா வீட்டுக்கு வருவாங்கன்னு பார்த்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்தாலே ஜேக்கே ஜிம்மில் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் பேப்பர் பண்ணுறதும். ஆனால் ஜிம்மில் இப்படினாக்க ரொம்ப இறங்கலாம் போக மாட்டார், ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஜேக்கேக்கு அது பிடிக்கும். அவரே சொல்லுவார், நீ எப்போதும் கொஞ்சம் ரூடாக இருப்பாள், அதே மாதிரி எனக்கு அதான் பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஜிம்மிலுமே அது உங்களுக்கு பிடிக்கும், ஆமாம் நீ சிம்பதியாக ரொம்ப இன்னசென்ட்டாக யாரும் பேச வேண்டாம், உனக்கு எப்படி இருக்க பிடிச்சிக்கோ அப்படியே பேச சரியா, ஒன்று யாருக்கும் ஒன்று இப்படி இருக்கும்போது பிடிக்குதோ அவங்கள்ட்ட ஒன்று பேசணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது ஹாப்பியாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜேகே ஜிம்முக்கு பெஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு, கம்ஃபர்ட் ஜோன், ஒரு பார்ட்னர் எல்லாமே அவர் தான். இப்போ நம்ம ஜிம்மில் பிறகு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 2 months மேலே ஆயிடுச்சா. ஜிம் ஜேக்கே ரொம்ப ஒன்றா ஆகிட்டாங்க. எப்படினாக்கா ஜிம் 20 எப்படின்னா ஜேக்கே மேலே தான் தூங்கிட்டு இருப்பார் ஸ்டில் இப்போ வரைக்கும். ஒரு டைம் கூட கீழே தூங்கினதே இல்லை. ஜேக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணி அழகாக தூங்க வைப்பார், அவ்வளோ டேப் பண்ணுவார். ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும். ஜேக்கே எல்லாமே ஜிம்மில் இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அட்டாச் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு ஒன் வீக்கில் ஒரு நியூ இயர் வரப்போகுதுடா. அந்த நியூ இயர்க்காக நம்ம இப்போ நமக்கு தமிழ் வருடமெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நியூ இயர் தான் வரப்போகுது. அதில் ஜேக்கே நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒயின் வந்து அந்த காலத்து ஒயின் அவங்க பண்ணுவாங்கப்பா. இப்போனாக்கா பரம்பரை ஒயின் சொல்லுவாங்க, அவங்க ஃபேமிலி ஒயின் சொல்லலாம். அப்படி ரெடி பண்ணுவாங்க. அந்த ஒயின் ரொம்ப கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், ஸ்ட்ராங்காக. அவங்க அம்மா அதை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நம்ம தனியாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஆண்டிக்கிட்ட மாட்டிக்கணும். அது ஜிம் கூட பண்ணால் அவங்க ஆண்டியோட ஜிம் திட்டவே மாட்டாங்க, என்ன கூட தான் திட்டுவாங்க. ஏன்னா ஜிம் ஒயின் மாதிரி யார் இருந்தாலும் நம்ம ஜேக்கோட அத்தை பண்ணுவோம் ஓகேவா, அதனால தான் இந்த ஜிம்மில் போட்டு வச்சா கூட்டி வந்துட்டு குடிச்சா 2 பேர் சேர்ந்து குடிச்சோம்னாக்கா அவங்க திட்ட மாட்டாங்க சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ட்ரெஸ்லாம் மடிச்சு வச்சிருக்காரு ரூமில். என்ன ஜிம்மில் இப்போ ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, வா ஜிம் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறேன், என்னவோ எனக்கா ஜிம் கேட்குறாங்க. வா அப்படி கூட்டிட்டு போகிறாங்க. எங்கே சொல்லிட்டாங்க, பாஸ் கூட்டிட்டு கிச்சன் கூட கூட்டிட்டு போகிறாங்க. எதுக்கு சொல்லிட்டு குக் பண்ண போகிறீங்களா சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இல்லை சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, எனக்கும் உனக்கு தான் சுட்டு போட்டாலும் கிச்சன் ஓகே வராது சொல்லிட்டாங்க. ஆமாம் நம்மளுக்கு தான் சுட்டு போட்டாலும் குக்கிங் வராது சொல்லி 2 பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆண்டி ஒரு ஜூஸ் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லிட்டாங்க. ஜூஸா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அது என்ன ஜூஸ் சொல்லிட்டாங்க, அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க சொல்லி. எனக்கா இன்னும் அவங்க கரெக்டான பாட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை, ஜூஸ் ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க, வந்து ஃபிக்ஸ் பண்ணல. அதனால் இப்போதைக்கு ஜூஸ்ன்னு சொல்லிடுறேன். அவனா ஒயினாக்கா ஒயின் பாட்டில் மாத்திரம் ஒயினாக தெரியும், நார்மல் பாக்ஸ் இருக்கிறதுனால. அது ஆண்டி நியூவாக ஒரு ஜூஸ் மேக் பண்ணாங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஒன்று எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஆண்டி எங்கேன்னு கேட்குறாங்க. ஆண்டி வந்து ஒர்க் விஷயம் மேலே போயிருக்காங்க, நம்மளுக்கு பிடிச்சி பார்ப்போமா சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. அது எங்கே இருக்குது சொல்லிட்டு, அங்கே இருக்குது பாக்ஸ் சொல்லி ஒயின் எடுத்துகிட்டு வரா எடுத்துகிட்டு வந்துட்டு வைக்கிறாங்க. பாருங்க இருக்க சொல்லிட்டாங்க. பார்க்குறான். பார்த்தா இப்படினாக்கா ஒரு பெரிய பாட்டில் நிறையவே இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க, இன்னும் நிறைய பாட்டில் கூட இருக்குது சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் வந்து இந்த இயருக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ட்ரிங்க் பார்க்குறாங்க. இது என்ன பண்ண சொல்லிட்டாங்கப்பா, ட்ரிங்க் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. அப்படியே அக்கா டேவும் ஜங்க் வந்துட்டுமே சொல்லிட்டாங்க. ஐயோ அவங்களும் வந்து குடிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லை ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. அக்கா டேவும் ஜங்க் வந்துட்டோம் சொல்லிட்டாங்க, நம்ம சேர்ந்து குடிக்கலாம்ல சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. அப்படியே ஜிம்னா நம்ம மட்டும் குடிப்போம், நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆசையாக இருக்குது சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் மட்டும் குடிங்க சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு நீ குடிச்சா நான் குடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. நான் குடிச்சா குடிப்பீங்களா, ஆமாம் நான் குடிச்சா நீ குடிச்சா நான் குடிப்பேன், நீ வா அப்படி கூப்பிட்றாங்க. சரி ஜிம்மு ஓகே உட்காடுறாங்க. இப்போ 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றுறாங்க. இது இருக்கு இந்த கிளாஸ் வச்சுன்னு பார்க்குறாங்க. இது இந்த கிளாஸை குடிச்சா டேஸ்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. கரெக்டாக ஒரு ட்ரிங்க் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கா. இப்போ ட்ரிங்க் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேரும் ஊற்றுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு டேஸ்ட் அப்படின்னு தெரியல எனக்கு, அதனால தான்
இப்போ மொயினும் ஜிம்மில் எடுக்கிறாங்க. வா ஜிம் சேர்ஸ் சொல்கிறாங்க. எதுக்குக்கா சேர்ஸ்லாம் சொல்கிறாங்க. சேர்ஸ் பண்ணிக்கணும் வா சொல்கிறாங்க. சரி ஜிம் சேர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ குடிக்க சொல்கிறாங்க. ஜிம் பக்கம் அதை சொல்கிறாங்க. வா குடிக்கலாம் சொல்லிட்டு 2 பேருமே மோட்டில் வைக்கிறாங்க. வச்சு குடிச்சு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு குடிக்கிறப்போ அந்த டேஸ்ட் பிடிக்கல அவருக்கு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. செகண்ட் சிப் பண்ணும்போது பிடிச்சிருச்சு. செகண்ட் சிப்பில் நல்லாவே இருக்குது. அப்புறம் அப்படி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் நல்லா இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிக்க இப்படிலாம் கொஞ்சம் தான் ஊற்றிருப்பாங்க. குடிக்க பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல சரி இன்னும் கொஞ்சம் குடிப்போமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. 2 பேரும் இப்போ மாறி மாதிரி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் நல்லா குடிச்சிட்டாரு. அவருக்கு குடிச்சு பிடிக்க ஒரு மாதிரி பயங்கர பாடி ஹீட் ஆக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஏன் பார்க்குறா நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு மாதிரி இருக்கே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவர் மாதிரி இருக்குது. அந்த பக்கத்து இன்னுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அக்கா இந்த ஜூஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஏன் இந்த ஜூஸ் ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏன் பார்க்குறா அதான் எனக்கும் தெரியல அப்படி சொல்லிட்டு அவர் மாதிரி ஒரு பாதி ஆகிட்டா நல்லா குடிச்சுட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய பாட்டில் ஃபுல்லாக மாறி ஷேர் பண்ணி குடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் கரெக்ட் டைம் வீட்டுக்கு வராங்க. ஏன்னா ஜெக்கி வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க முன்னப்படி தான் வருவாங்க. கரெக்டாக ஜங்கு கட்டாங்க. ஜங்கு பார்க்குற ஜிம்மின்னு அப்படி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அங்கே எடுக்க அப்படி சொல்கிறாங்க. என்ன சார் ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. இல்லை வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லிட்டு ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஜிம் உட்காந்துருக்காங்க அந்த டைனிங் டேபிளில். ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மி என்ன பண்ணுறா ஜெக்கி கிட்ட வராங்க. என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. பேசல ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது பிங்கிஷாக இருக்குது. அது ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா தூக்க சொல்கிறாங்க. தூக்கணுமா சொல்கிறாங்க. தூக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அது ஒயின் பார்க்குறான். என் டேட்டி நான் வரலையா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறதுனா வரல ஒயன்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி போ அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே ஒரு கண்ணத்தை கை வச்சு உட்காந்துருக்கா. ஃபேஸில் ரொம்ப ரெடிஷாக இருக்குது. இப்போ ஜங்கு பார்க்குறேன் என்னாச்சு ஒரு மாதிரி சரி பார்க்குறாங்க. பார்த்துருக்காங்க 2 கிளாஸ் இருக்குது. என்ன சரி பார்த்துருக்காங்க. என்ன குடிச்சிங்க அப்படி கேட்குறாங்க. அதுவா ஆண்டி செஞ்ச ஒயின் அப்படி சொல்லிட்டு என்ன ஒயின் சொல்லிட்டுருக்கா. அக்கா அது ஒயின் ஜூஸ்ன்னு சொன்னா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. நீ ஜூஸ்ன்னு சொன்னால் தான் குடிப்பேன் ஒயின் சொன்னால் குடிப்பியா அப்போ சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்படியா நல்லா இருந்துச்சு அப்போ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி கேட்குறாங்க. இல்லை போதும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கா எனக்கு எரியுது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எரியுதுங்க அப்போ ஜிம் தான் நெக்கெல்லாம் பயன் பண்ணுறாங்க. ஜெக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை பாவி இங்கே பாரு ஒயின் சொல்கிறாங்க. என்ன ஜம்முக்கு அப்படி சொல்லிட்டு ஒன்று க்யூட்டாக கேட்டிருக்கா. என்னடி பண்ணா சொல்கிறாங்க. நாங்கள் ஒயின் குடித்தோம் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அடி பாவி அப்படி சொல்லிட்டு ஏண்டி இது ஒரு பாட்டில் ஃபுல்லாக கால் பண்ணிட்டீங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஜங்கக்கா அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு இருக்குடி எப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கக்கா சொல்கிறாங்க. எல்லாம் குடிக்க முடியல தப்புடாமா சொல்கிறாங்க. தப்பு இல்லை அக்கா கொடுத்தா அப்படி சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க ஜங்கக்கா எரியுது அப்படி சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஷர்ட்டை ரிமூவ் பண்ணணும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணணுமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்கணும் இதுக்கப்புறம் தான் சரி வர சொல்லிட்டு வா சொல்லிட்டு அப்படி தூக்கிடுறாங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு ஜெக்கி தூக்கிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிள்ளைக்கா வீட்டில் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாமே. ஜெக்கி பார்க்கணுங்க என் குழந்தைய பண்ணி வச்சிருக்கா போகிற சொல்லிட்டு ஜெக்கி தூக்கிட்டு போய் பெட்டில் உட்காருக்குறாங்க. இரு நான் போயிட்டு உனக்கு வெட்டை வளர்றது தொடச்சி வரேன் சரியா போகணும் கொஞ்சம் ஹீட்டில் கம்மியாகிடும் சரியா சொல்கிறாங்க. பெயினாக சொல்கிறாங்க. இரு சரி ஜெக்கி போகிறாங்க. போயிட்டு ஒரு டவுலில் வந்து கொஞ்சம் வெட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் வந்து தொடச்சி விடலாம் பாடிலாம் அவங்க எரியுதுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கே போயிட்டாங்க. இவன் ஜெக்கி வரதுக்கு முன்னாடி ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாரு பேண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாரு. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அது ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. எதாவது சொல்கிறாங்க. ஜிம் இந்த பாரு ஜிமின் நீ ஒயின் குடிச்சிருக்கேன் வாங்க பாரு என்ன பாரு சொல்கிறாங்க. ஜங்குக்கா அதே சொல்கிறாங்க. எனக்கு எரியுது அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்லுங்க ஜெக்கி பார்க்குறாங்க. அது அப்படி தான் இருக்கும் சரியா எவ்வளோ குடிச்சா சொல்கிறாங்க. 1 2 3 ஹேண்ட் அவுட் என்ன ஆரம்பிச்சிட்டாரு. 5 கிளாஸ் சொல்கிறாங்க. 5 கிளாஸ் அவ்வளோ கடவுளை ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பாடாமா இதான் தப்பு அதே சொல்கிறாங்க. இன்னும் அதே சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜெக்கி இங்கே பாருங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. லைட்டாக அவர் கிஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல அவர் கிஸ் பண்ணவும் ஜிம்முக்கு அது மாதிரி ஓகேவா இருக்குது. இங்கே சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு கிஸ் ஜெக்கியும் கிஸ் பண்ணுறாங்க. சிக்ஸ் நெக்கெலாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி பாடாமல் போதும் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கிஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கிஸ் பண்ண சொல்லி ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. தப்புடாமா அங்கே பாரு ஜிம் பண்ணியிருக்க நாளைக்கு அப்புறம் பயங்கரமாக அழுவ திட்டுவா சொல்கிறாங்க. திட்ட மாட்டேங்க வா கூப்பிட்றாங்க. ஐயோ அப்படி இல்லை சொல்கிறாங்க. பாரு எதுக்கு ஷர்ட் ரூம் பண்ணா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. சரி ஓகே ஷர்ட் ரூம் பண்ணால் என்ன தப்பு இல்லை அந்த பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் தான் அப்படியே வரும் அவருடைய அந்த பனியனையும் ரூம் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐயோ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ ஹார்ட்டாக இருக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி இங்கே ஜிம் பாருங்க இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் தான் ஜங்கா ஹக்கு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க ஹக்கு அப்படி சொல்கிறாங்க. ஹக்கா சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஹக் பண்ண சொல்கிறாங்க. ஹக் பண்ணணுமான்னு சொல்கிறாங்க. ஹக் வேணும் கிஸ் வேணும் சொல்கிறாங்க. ஐயோ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது தப்பிடாமல் சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் தான் அவர் இப்போ பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படி காமிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜெக்கி வந்து யோசிச்சு கேட்காங்க. ஜிம் போய்ட்டு ஜெக்கி அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டாச் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கிக்கு அதுக்கு மேலே முடியவே இல்லை. ஜெக்கி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கியை புஷ் பண்ணிட்டு மேலே ஓவராயிட்டு ஜெக்கி நிற்கல பைட் பண்ணுறாங்க. ஜெக்கிக்கு ஒரு விடவும் இருக்குது சென்று ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ட்ரிங்க் பண்ணியிருக்கானே சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஒயின் பார்க்குறான்.
ஒயின் தான் ஒரு பழமடியாக உட்காந்து கரெக்டே வந்துட்டாங்க. ஒயன்னு கூட்டி வந்துருக்காங்க. ஒயின் பார்க்குறா. டேட்டியே வந்துட்டியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன். என்னடி டேட்டேன்னு கூப்பிட்றா. ஸ்டவ் பார்த்து அவர் பார்த்துட்டு இருக்காங்க. டேன்னு தானே கூப்பிடுவா. ஸ்டவ் பார்த்துட்டு இருக்காங்க. அதே டே எப்படி சொல்கிறாங்க. சொல்லுடி எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கிட்ட வராங்க. என்னாச்சு ஏன்டி ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம் மூஞ்சிலாம் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபேஸ் ஃபுல்லாக அங்கங்கே பிங்கிஷாக இருக்குது. டே அப்படி சொல்கிறாங்க. என்னை தூக்க சொல்கிறாங்க. தூக்கணுமா நான் எனக்கு உன்னை தூக்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியாது. தூக்க சொல்கிறாங்க. தூக்கலாம் முடியாது. எந்திரி சொல்லிட்டு ஜெக்கி தான் பட்டே தான் ஹேண்ட் கொடுத்து போயிடுறாங்க. என்னடி பண்ண அப்படி கேட்குறாங்க. அது ஒயின் குடிச்சேன்டே சொல்கிறாங்க. ஒயினா எங்கே கிடைச்சி சொல்கிறாங்க. ஆண்டி பண்ணாங்களா நான் குடிச்சிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் பார்க்குறேன். பார்த்தா கிளாஸ் இருக்குது. எனக்கு 2 கிளாஸ் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறாங்க. நானும் ஜிம்மில் வந்து சொல்கிறாங்க. நீ ஜிம்முமா அவனுக்கு பிடிக்க வச்சா சொல்கிறாங்க. அது தனியாக குடிச்சு ஆண்டி திட்டுவாங்க. ஜிம் கூட சேர்ந்து குடிச்சா திட்ட மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குட்டி எப்படி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன் நீ தானடி வாழ்ந்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் பெற்றுக்குவேன் பக்கத்தே வரக்கூடாது. நீ தாண்டி தடுத்து விடுவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது எனக்கு இப்படி வேணும் சொல்கிறாங்க. இது நான் வேணுமா இங்கே பாருடி இப்போ அப்படி பேச மார்னிங் பார்த்தா என்னை வந்து எதாவது அடிப்படை சொல்ல முடியாது சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியாது எனக்கு வேணும் சொல்கிறாங்க. யோசிச்சு தான் பேசுகிறேன் அங்கே பாரு போதையில் இருக்கடி நீ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. எனக்கு தெரியாது நீ எனக்கு வேணும் சொல்கிறாங்க. வேணுமா அங்கே பாடி பின்னாடி ஃபீல் பண்ண முடியும் சொல்கிறாங்க. நான் ஃபீல் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஃபீல் பண்ண மாட்டேன் நான் தான் ஃபீல் பண்ணுவேன் அடிப்படி அப்படி சொல்கிறேன். டே நினச்சிட்டு இருக்காங்க. ஒயின் தான் தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க. தூக்க முடியாது வாடி சொல்லிட்டு சொல்லுங்க. டே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு ரூமில் உட்காந்துக்கிறாங்க. பாரு கொஞ்சம் நேரம் அமைதியாக சரியானு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொயின் தான் அப்படி அவளுடைய அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறா. டேக் ஒரு கிணடி பண்ணுறா அப்படின்னு டே வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. வேணாடி சொல்கிறாங்க. இல்லை வேணும் அப்படி சொல்ல ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிடா. டேக் ஒரு மாருக்கு சும்மா ரெடி சொல்லிட்டு மட்டும் சொல்கிறாங்க. ஒன் சும்மா இருக்க மாட்டேன் டே சொல்லிட்டு இப்போ டே ஒரு மாதிரி இருக்குது. நானே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சும்மா இரேண்டி எவ்வளோ சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஒயின் பார்க்குறோம் அப்படி கூப்பிட்றா. இப்போ நம்ம ஒயினுக்கு டேக் ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லிட்டு அவர் ஓவராயிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவளும் கிஸ் பண்ணுறா. இப்போ அப்படி ஜிம் சைட் பார்க்குறேன்டா. ஜம் பார்க்குறாங்க. அவருக்கு ஃபீல் குட்டாக இருக்குது. நம்ம ஜிம்மி கிஸ் பண்ணுறது நம்ம ஜிம் ஜேக்கோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக போதையில் இருக்காரு. அதனால தான் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜம்மு காசு ஜிம் கொஞ்சம் க்யூட்டாக அம்மிட்டாக வச்சு கூப்பிட்றாங்க. என்னடா என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. லவ் யூ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ ட்ரிங்க் பண்ணிட்டா லவ் யூ சொன்னால் சொல்லி ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஹாப்பியாக இருக்க லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. லவ் யூ சொல்லி ஜெக்கி தான் ஜிம் சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்துக்கு கூட முடியவே இல்லை. ஜெக்கி ஜிம்மில் இதுக்கு பேர் போட்டார். இப்போ அவர் மேலே ஓவராயிட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க பாரு நீ தான் கேட்ட ஓகே நீ தான் ஸ்டார்ட் பண்ண நான் எதுவும் பண்ணல ஓகே ஜேகே கோச்சிக்கு அதாவது ஜேகே தான் அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பைட்டும் அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிமின்னு பார்த்தா அழவே இல்லை கத்துட்டு எதுவும் பண்ணல. அவர் பாட்டுக்கு அழகாக ஜெக்கி வந்து கிரிப் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. ஜெக்கியோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் ஷர்ட்டை ரிப் பண்ணி கீழே போட்டுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கியோட பாடியோட ரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜெக்கிக்குள்ளே எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த பக்கம் டே ஒயினுக்குள்ள அப்படி தான் டே பார்த்துட்டு இருக்காங்க. இது நீ ஏதாவது ஸ்டார்ட் பண்ண மாறிங்க நல்லா பேச போகிறோம் பரவாயில்ல அப்படி ஜெக்கி டே அவர் கூட ஒயின் கூட ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா ஜெக்கி கூட ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி ரொம்ப ஒரு மாதிரி மாறிட்டார் இன்னைக்கு இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம். ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின் லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்முக்குள்ளே எல்லாமே அழகாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜெக்கி இடமா வந்து பார்க்குறாங்க. என்ன இந்த பசங்களை காணும் சொல்லி பார்க்குறாங்க. எங்கே சொல்லிட்டு அவங்க மார்க்கெட் தான் போயிருப்பாங்க திங்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு. என்ன காணும் யாரையும் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்குறாங்க. டேபிள் பார்த்து ஒரு பாட்டில் இருக்குது. இந்த பாட்டில் எதுக்குன்னு கொதிச்சு அப்படி பார்த்துருக்காங்க. என்ன எம்டியாக இருக்கா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே போணுச்சு இந்த ஒயின் அப்படி பார்த்துருக்காங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த பாட்டில் பிள்ளை வச்சுட்டு ஒயன் அப்படி கூட்டு வந்துருக்காங்க. கரெக்டாக ஒயின் ரூமிட்ட வரும்போது இந்த மாதிரி ஒயின் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. இப்போ ஜங்கோட பக்கம் மாதிரி இருக்குது. ஐயோ டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுறாங்க. அந்த இடத்துல என்னது இது சொல்லிட்டு அவங்களுக்கு மாதிரி இருக்குது. என்ன ஒயின் இப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு இருக்குது. என்ன என்கிட்ட சொல்லுவாளே ஆண்டி நான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பேபி பார்த்துப்பேன் அப்படி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எனக்கு பேபி எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னாலே சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே பேபி அவங்க ஹாப்பியாக தான் அவங்க எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆனால் என்ன சடனாக சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜெக்கோட மக்கள் மாதிரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு மேடாண்டி வராங்க. மேடம் சொல்கிறாங்க நம்ம ஒயின் மேடம் இருக்காங்களா ஆமாம் சொல்லிட்டாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க ஒயின் வந்து குடிச்சு பார்க்கவா சொல்லிட்டு நான் சொன்னேன் இப்போ குடிக்கூடாது அதில் மேடம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க. அப்போ நான் போயிட்டு வந்து பார்த்தா ஒரு கிளாஸை ஒரு பாட்டிலே காணும் சொல்கிறாங்க. அதாச்சும் குடிச்சிட்டா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அம்மாவை தனியாக குடிச்சலாம் இல்லை சொல்கிறாங்க. பார்க்குறாங்க 2 கிளாஸ் இருக்குது ஜிம்முக்கு இது கொடுத்துட்டு போட சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ஜிம்முக்கு குடிச்சு உடம்பு ஒத்துக்காது சொல்லிட்டு அவங்க ஜம்கோட மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு ஜம்கோட சொல்லலாம் சொல்லிட்டு மேலே போனால் அங்கே நம்ம லைட்டாக ஒரு மாதிரி சின்ன சவுண்ட் கேட்குது. இந்த ரூமில் கேட்குறமே அங்கே சவுண்ட் கேட்கல. அங்கே டிஃப்ரெண்டாக இருக்குது. நான் ஜிம் வந்து மியூட் அந்த இடத்துல வந்து இது பண்ண மாட்டார். அதனால் அவங்க டிஃப்ரெண்ட்டாக லைட்டாக ஒரு சவுண்ட் கேட்குது. ஜேகே நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. அட கடவுளை போச்சு போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்ம கீழே வராங்க. சரி ஓகே பண்ணி ஹாப்பியாக தான் ஓகே தான். ஆனால் என்ன இப்படி குடிச்சிட்டா இருக்கிறது சரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஒயின் பண்ண வேலை தான் இருக்கும். கண்டிப்பாக அவள் தான் ஆரம்பிச்சிருப்பா. நாளைக்கு காலை அவளுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஜேகே பார்த்தா ஒரு மாதிரி இருக்காங்க. ஜேகே ஜிம்மி விட்டுறதாவே இல்லை. ஜிம்மினும் அப்படி தான் அவர் ட்ரங்கர் செட்டில் இருக்கிறனால அவருக்கு நிறைய அவர் ஜிம் ஜேகே வேணும்னு அவர் நினைக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த டே ஒயின் அப்படி தான் போயிட்டு இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டைம் வந்து 1:30 இருக்குண்டா. இப்போ தான் ஜிம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க போதும் சொல்லி ஜேகே தான் இப்போ ஜிம் அழகாக கஃபர் பண்ணுறாங்க. ஜிம் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ பைட் மாஸ்க் 2 பேர் மேலேயும் ஒருத்தர் சலைச்சவங்களும்
முடியலன்ற அளவுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஜெகே பார்க்குறாங்க. இது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கனே. என்ன இது மார்னிங் என்ன சொல்ல போகிறோம்னு தெரியல. போதை தெரிஞ்சிச்சுன்னா என்ன பேசுவோம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. 5 ரவுண்டு குடிச்சிருக்கான் போல. ஜேகே நினச்சிட்டு இப்போ அழகாக படுத்துறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு ஜிம்மில் எப்போ போல ஜேகே ஒரு மேலே படுக்க வச்சு தூங்க வச்சுட்டாங்க. இப்போ டேவும் ஏன்னா அப்படி தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம் தடவை ஐஸ் ஓப்பன் பார்த்தாக்கா அவருக்கு பாடியில் அப்படி ஒரு பெயின், அவரால் மூவ் பண்ணவே முடியல. இப்போ நம்ம ஜிம்மின் தவிர ஏதோ பெயினோட கீழே நம்ம இப்போக்கா ஜெக்கி ஒரு மேலே கீழே இறங்கி இப்போ பேட்டில் படுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க என்னாச்சுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவருக்கு ஒரு முடியவே இல்லை, வலிக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க என்னாச்சு பெயினாக இருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏன் எனக்கு பெயினாக இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன பெயினாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லி நடந்ததான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்குது. நான் தான் கேட்டு நான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க கலப்பு மாதிரி இருக்குது. அதே சொல்கிறாங்க பாரு நீ என் ஒய்ஃப் ஓகேவா, உனக்கு என்னென்ன என்கிட்ட கேட்க முடியும், உன்னுடைய ஒரு விஷயம் ஃபுல்ஃபில் பண்ண என் டியூட்டி அப்படி இருக்கும்போது இதுவும் அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க 2 பேருக்குள்ளே ஃபீல் பண்ணி வரது தான். எனக்கு எப்போவும் உன் மேலே ஃபீல் இருக்குது, ஆனால் உனக்கு டைம் எடுக்க நான் வெயிட் பண்ணேன் ஓகேவா. நேற்று நீ அவ்வளோ தூரம் கேட்டியா, ரொம்ப எரிஞ்சிச்சுன்னு சொன்னியா, என்னால் அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்க முடியல ஓகேவா. தாங்க குழந்தை கஷ்டப்பட்டு பார்க்க முடியல அதான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. மற்றபடி ஒன்று சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க லவ்யூ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க லவ்யூ சொல்கிறாங்க. ஜெயிக்கு ஒரு மாறி இருக்குது. ஏன்னா நேற்று நைட் வந்து ட்ரிங்க்கில் ட்ரங்கன் ஸ்டேட்டை சொல்லியிருப்பாரா. இப்போ பார்க்குறாங்க ஜங்கா ஐ லவ் யூ சொல்கிறாங்க. அதை சொல்கிறேன் எனக்கு தெரியும், நான் கேட்டு தான் நீங்கள் எடுத்துருப்பீங்க, நீங்கள் எடுத்துருக்க முடியும் தெரியும் ஓகேவா. இவர் ஜென்யூன் மேன் அப்படி சொல்கிறாங்க. இவர் நாட்டிய பேட் பாய் ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இவர் குட் பாய் எப்படி சொல்கிறாங்க. நானும் குட் பாய் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ உனக்கு சொல்கிறாங்க எனக்கு கஷ்டமாக எனக்கு தெரியும், நானும் எனக்கு தான் அதை குடித்தோம் எனக்கா என்கிட்ட ஜூஸ்ன்னு சொன்னால் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்கணும் எனக்கு சொல்கிறாங்க. இல்லை திட்டாதீங்க வேண்டாம் பரவாயில்ல ஓகேவா, நான் கூட ரொம்ப டைம் எடுக்கணும்னு நினச்சிட்டு உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் இதை சொல்கிறாங்க ஜெகிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜெகிக்கு ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு ஆக்கூடல எனக்கு ஆக்கூடல நீ ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன சொல்கிறாங்க இல்லைடம்மா அதை சொல்கிறாங்க. அந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு யாரோ ட்ரங்க்கில் இது மாதிரி கலந்துருந்தாங்க, அதில் ஃபஸ்ட் டைம் ஒன்றா இருந்தோம் அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து நார்மலாக இருப்பீங்க, நான் ட்ரங்கன் சர்க்கிள் இருந்தேன் நான் சொல்லி கேட்குறாங்க. ஜெகி இப்போ தான் வச்சு பார்க்குறாங்க அடே கடவுளே ஆம்பளை எனக்கு அப்பயுமே ஜெகிக்கு 60 மில்க்கு அதாவது இது ஒரு ட்ரக் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜெகி அதை குடிச்சிருப்பாரு, அவருக்கு கொஞ்சம் மாதிரி அன்கான்ஷியஸ் அப்படிலாம் இருந்திருப்பாரு. நம்ம ஜிம்மில் வந்து நார்மலாக இருந்திருப்பாரு. இப்போ பார்த்தா ஜெகி நார்மலாக இருந்திருப்பாங்க. ஜிம்முக்கு இந்த மாதிரி நமக்கு இப்படி தான் நடக்கணும் போல இருக்கு போல சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க உனக்கு என் மேலே சொல்கிறாங்க எனக்கு என் கோவம் நீங்கள் ஹஸ்பண்ட் தானே உனக்கு ரைட்ஸ் இருக்கிற சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேவா, நம்மளும் ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, நம்மளுக்குள்ளே இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்தால் இருக்கலாம்ல தப்பு இல்லை சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க தப்பு இல்லை இருந்தாலும் உன்னை ஹார்ட் பண்ணி சொல்கிறாங்க. நான் ஹார்ட்லாம் ஆகலை, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாயிட்டாங்க. ஜெகி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் ஓகேவா நான் தானே சொல்கிறாங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஓகே நீங்கள் தானே. ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம 2 பேர் இருந்தா ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அச்சோ வைனக்காக என்ன சொல்கிறாங்க தெரியலையே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஜெகி தான் டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க லைட்டாக சொல்கிறாங்க. சரி ஓகே ஜெகி வர கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிறாங்க. குளிச்சு ஜெகி வராங்க. ஜெகி கிட்ட வந்து ஜிம்மில் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஒன்று கேட்கவா கேளுங்க சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க இதுக்கப்புறம் நம்ம அமைதியாக இருக்க முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அமைதியாக இருக்க முடியாது டெய்லியும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே சொல்கிறாங்க. காலேஜ் சொல்கிறாங்க அதுவும் போக தான் போகிறேன் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உனக்கு ஹாப்பியாகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு வந்து நார்மலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் ஆசை, அதனால ஜெக்கி ஜிம்மும் ஓகே சொல்கிறாங்க. ஜெக்கியும் வந்து இதான் ஓகே நமக்கு எந்த ஒரு இதுவுமே வேண்டாம் டிஸ்டன்ஸ் எல்லாம் வேணாம் ஓகே சொல்கிறாங்க. நமக்கு எப்போ ஃபீல் பண்ணுறதோ அப்புறம் ஃபீல் பண்ணிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. சரி இந்த ஜிம்மும் ஓகே சொல்கிறாங்க. ஜெக்கியும் ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே ஒயின் செட் பார்க்கலாம்டா ஒயின் பார்க்குற அட பாவி சொல்கிறாங்க. டேடி இங்கே பாருடி மனசாச்சோட பேசுகிறது நீ தாண்டி இதுக்கு வேணும்னு கேட்டால் சொல்கிறாங்க. நான் கேட்டுக்க மாட்டேன் நானோட கேட்பேன். நமக்கு மேரேஜ் ஆகிட்டு இங்கே பாரு 1 இயர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸ் தான் ஆயிருக்குன்னு 2 மந்த்ஸ் இருக்கா 2 இயர்ஸ் ஆகுறது சொல்கிறாங்க. அடி பாவி ஜஸ்ட் 2 இயர்ஸ் தாண்டி ஆகுது 2 மந்த்ஸ் தாண்டி இருக்குது 2 இயர்ஸ் ஆகுதுக்கு அதுக்கு எதுக்கிட்டு இப்படி புறம்புறா சொல்கிறாங்க. எப்போ ரெண்டு மிஸ்யூஸ் பண்ண சொல்கிறது மிஸ்யூஸ் பண்ணாடி இங்கே பாருடி அவ்வளோதாண்டி ஒரு கடை நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் சரியா ஏதோ கொஞ்சம் தான் சின்ன பிள்ளை இது பாவம் கொஞ்சம் அமைதியாக பார்த்து மற்ற பொண்ணு சொல்லிட்டு ரொம்ப ஓர போயிட்டு இருக்கா நீ தாண்டி வேணும்னு கேட்டால் சொல்கிறாங்க. என்னை தூக்கிட்டேலாம் சொல்கிறாங்க. இது நான் தூக்க சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்காக நான் தூக்கல சரியா உடனே தூக்க முடியாது அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறா ஏன்னா என்ன அவ்வளோ வெயிட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் இவன் உண்மை தாண்டி வெட்ட தாண்டி இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வெயிட்டாக இருந்து போகிறேன் உன்னால் என்ன கொடுத்துக்க முடியாதா சொல்கிறாங்க. அதை விட சொல்கிறாங்க ஏன்னா அப்படி அவசரப்பட்டா சொல்கிறாங்க. இங்கே பாருடி இதுவே பெரிய விஷயம் டி டேஸ் வெயிட் பண்ணி நான் சும்மா தாண்டி இருந்தேன் நானும் வேணும் கேட்குறேன் நீ தாண்டி வேணும்னு சொல்லிட்டு இருந்தா சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறா அச்சோ எனக்கு ஒரு மாதிரி கேசரி ஏன் சொல்கிறாங்க. இல்லை நானும் ஜிம்மில் ஒன்றா குடித்தோம் சங்காவுக்கு தெரிஞ்சு திட்டுவானே சொல்லிட்டு போவேன் ஒயின் சொல்கிறா அடி பாவி ஏன்டி அவனுக்கு சேர்த்து கொடுத்தா சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் தனியாக குடிச்சா அது திட்டுவாங்களா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அதை சேர்த்து ஜிம்மில் சேர்த்துக்கிட்டேன் ஜிம்மில் குடிச்சான்னு சொல்லி தெரிஞ்சால் கண்டிப்பாக திட்ட மாட்டாங்க சொல்கிறாங்க. அவனை திட்ட மாட்டாங்க அவனை திட்டுவாங்க அப்படி சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா எனக்கு எதுக்கிட்ட இவ்வளோ பெயின் இருக்குது சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கும் சொல்கிறாங்க. டேக்கு ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. இவங்க கண்டிப்பாக தூக்க முடியாது வாடி எரிஞ்சு வாடி சொல்கிறாங்க. அப்படி சரி டே பார்க்குறா ஒயின் பார்க்குறா உன போய் மேட்ச் பண்ண போகிற சுட்டம் போ ஒயின் எரிஞ்சு வரா டே பார்க்குறாங்க. சரி வா அப்படி சுட்டே தான் தூக்க கஷ்டப்படுறாங்க. டே போட்டுறாதரா சொல்கிறாங்க. போட மாட்டா தூக்கிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் வச்சாங்க. அவங்க பிடிச்சிட்டு வெளில வந்து பார்க்குறா அவங்க ஃபேஸ் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப இருக்குது அவருமே பார்த்துட்டு இருக்கா என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக தெரியுறான்னு சொல்கிறாங்க. போட்டே வந்து பேக் பண்ணுறாங்க.
அழகாக இருக்கா சொல்கிறாங்க, அதே சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா ஒய்ஃப் ஆகிட்டல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் இப்போ இவ்வளோ உனக்கு ஒய்ஃபாக இல்லையா சொல்கிறாங்க, இவ்வளோ ஒய்ஃப் தாண்டி இருந்தேன், ஆனால் நீங்கள் எனக்குள்ளே வர ரெடி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க இனிமேல் நீ அழகாக இருப்பா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு வேளை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன் டீ ஒன்று சொல்கிறாங்க. ரொம்ப அப்படி சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாங்க, 2 இயர்ஸ் நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஓகே, இது நல்லா தான் இருந்துச்சு, நான் அடிக்கடி ஃபைட் பண்ணிக்கிட்டு தாமன் ஜெர்மனி நல்லா தான் இருந்துச்சு சொல்கிறாங்க. டேயும் சொல்கிறாங்க. இப்போ நான் ரெடி சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க பேபிக்கு எப்படி சொல்கிறாங்க, அங்கே பாடி அதுக்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை ஃபோர்ஸ் பண்ணல டே, எனக்கே ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது. ஓகேவா, பேபி தான் நல்லா இருக்கும்ல, இப்போ நான் நம்ம வீட்டில் ஜிமின் நான் இருக்கோம், ஆண்டிலாம் இருக்காங்க, பேபி தானே நல்லா இருக்கும்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, உனக்கு இப்போ ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இன்னைக்கு சந்திக்க பொண்ணு மாதிரி பேசுகிறா சொல்கிறாங்க. என்னன்னு இன்னைக்கு தானே பொண்ணு மாதிரி பேசுகிற வைக்கப்பட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குற அவளுக்கு கூட ஷையாக இருக்கா, டைட்டாக ஹக் பண்ணிக்கிற டேவா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ டே பார்க்குறேன் என்ன டே சொல்லிட்டு ஒன்றும் டே எல்லாமே சொல்கிறாங்க. லவ் யூ 2 டேஸ் டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படி நம்ம ஜிம் ஜங்க் சரி பார்க்குறாண்டா, ஜங்க்கா இங்கே இருக்கா அப்படி கேட்குறாங்க. இல்லைடாம்மா சொல்லிட்டாங்க. இங்கே சொல்கிறாங்க எங்கேயும் இல்லைவா அப்படி சொல்லிட்டு ஜங்க் தான் அழகாக ஜிம்முக்கு அந்த க்ரீம்லாம் போட்டு கூட்டிகிட்டு வராங்க. அவரும் போட்டிருக்காங்க, 2 பேரும் போட்டுக்கிட்டே வராங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, ஏன் அப்படி கூப்பிட்றாங்க, ஒயின் பார்க்குறா ஐயோ டேட்டி எனக்கு ஆபாத சொல்லிட்டாங்க. என்ன யாருக்கு நீ வாடி அப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் கூப்பிட்றாங்க. என்னடா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, என்னடா பண்ணாவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கா திட்டாத அக்காவா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க திட்டாத ஜங்க்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, என்ன பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. டீ அப்படி ஜிம் கேட்குறாங்க. நீ சொல்கிறாங்க, அங்கே பாரு அக்கா வந்து ஒயின் ஜூஸ் கொடுத்து சொல்லி தான் கொடுத்தா, நான் குடித்தேன், ஆனால் எனக்கு தெரியல, அதனால அக்கா மேலே தப்பில்லை ஓகேவா, எனக்கு பிரச்சனை இல்லை சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன் ஜிம்னா ஜிம் தான் சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறா. இப்போ நம்ம ஜங்க் பார்த்து மறைக்கிறாங்க. ஏன்டா மறைக்கிறா, ஏன் நைட் என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜங்க் கொடுக்குறாட்ட பாவி நீ ஒரு அண்ணன் மாதிரி பேசுகிறா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல நடிக்காதா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜங்கோட அப்புறமா காதல் வாங்க டே என்னடா பேசிட்டீங்க சொல்கிறாங்க, அச்சியம்ல பேசிட்டீங்க சொல்கிறாங்க. ஜிம்முன்னு ஜங்கு ஒயின் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்காங்க. தனி தனியாக இப்போலாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கோட போகிற அந்த ஒய்யன்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்லிட்டா ஜிம் தான் ஆண்டி அக்காவை திட்டாதீங்க, அது நாங்கள் 2 பேரும் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் பார்த்தோமா, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சா, அதே உங்கள் ஹேண்ட் மேலே உங்களோட ஹேண்டோட மேஜிக் போகலாம் ஆண்டி சொல்கிறேன். என்னப்பா சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் உங்கள் ஹேண்டில் மேஜிக் வச்சிருக்கீங்க போல, அதான் ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற ஆடா என் ஜிம்முக்கு நல்லா ஐஸ் ஓகே தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியலையே சொல்லிட்டு ஒயின் பார்த்துருக்கேன். ஆண்டி அதான் உங்களோட ஹேண்ட்மேட் வந்துட்டு உங்கள் ஹேண்டில் மேஜிக் இருக்கா ஆண்டி, அதான் உங்கள் ஹேண்ட்மேட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நான் குடிச்சு பார்த்தேன்னா டேஸ்ட் பிடிச்சிக்கிச்சு, டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கிச்சு ஆண்டி, அதான் குடிச்சிட்டோம் சொல்லிட்டு மோகன் சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் அவ்வளோ குடிக்கிறது ஒரே நல்லா குடிச்சு என்ன ஆகும் சொல்கிறாங்க. அதே கொஞ்சம் போதை அடிச்சு தான் சொல்கிறாங்க. அப்படி பாவி சொல்லிட்டு ஜங்கடமா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி இனிமேல் குடிக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கடமா சரி ஒன்றும் பண்ணாலும் உங்க 2 பேருக்கும் சொல்கிறாங்க. இன்னும் நல்லா தான் இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட போய் பார்க்குறாங்க. என் பசங்க 2 பேரும் பார்த்தா தான் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க போல ஸ்டவ் நினச்சிட்டு இருக்காங்க. இது பண்ணிட்டே உண்மை டயர்டாக உட்காந்துருக்காங்க. ஜங்கோ அப்படியே ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி உட்காந்துருக்காங்க. சரி ஓகே மணி பேர் நல்லா ஃபுட்டை சமைச்சு கூட பசங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் என்ன உட்காந்துருக்காங்க. ஜங்கோட ஃபுட்டெல்லாம் வெரைட்டி குக் பண்ணி தராங்க, நல்லா சாப்பிட்ருக்காங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம சோஃபால தான் அழைப்பி உட்காந்துருக்காங்க. ஜங்க் குழம்பு குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் கூட சாதிக்கிறாங்க. ஜங்க் அப்படி ஜிம் சிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா சரி ஏதோ கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே பார்த்தா ஒயின் அது கொஞ்சிட்டு இருக்காங்க. இது பார்க்க அழகாக இருக்குது. பார்க்குறது 2 பேரும் க்யூட். அப்புறம் லவ்லி கப்பலாக ஆகிட்டாங்க. ஈக்குவலாக லவ்லி கப்பலாக தான் இருப்பாங்க. இவங்க தான் பெஸ்ட்டு, அவங்க தான் பெஸ்ட்னா சொல்ல முடியாது. 2 பேருமே க்யூட்டாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. டேஸ் போக ஜிம் ஜங்க் கூட ரொம்ப கிரிஞ்சு பண்ணுவார். ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ எங்கே போகணும்னு சொல்கிறாங்க. என்ன கிண்டர் கண்ணு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சரி அம்யூஸ்மெண்ட் பார்க் சொல்கிறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க் அம்னு சொல்கிறாங்க. போயின்னு பார்த்துட்டு கட்டிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க. ஏன்டி அங்கே போகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு போகணும் ஆசை இருக்குது சொல்கிறாங்க. என்னவோ தெரியல கொஞ்சம் டேஸ் அங்கே போகணுன்னு சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. அப்புறம் டே வேணும் கார் எடுக்கிறாங்க. இப்போ ஜங்கும் ஜிம் விட வராங்க. எங்கடா போகிறீங்க சொல்கிறாங்க. கிண்டர் இது சால்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்க சொல்கிறாங்க. ஓ நாங்களும் அங்கே தான் போகிற சொல்கிறாங்க. அப்போ வா அப்போ ஜங்கு இப்படி வந்து காரை ஓட்ட சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சொல்கிறேன் நீ ஓட்டு சொல்லி ஜங்க் வந்துட்டு ஜிம் நீ வாசிட்டு பண்ணிட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ 2 பேரும் கொஞ்சிட்டு வந்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. நான் பண்ணலான்னு பார்த்தா அவன் பண்ணிட்டானே. இப்போ நானே ஒயின் பண்ணிட்டு உட்காந்து கொஞ்சிட்டு வந்துருப்போம் சொல்லிட்டு டே நினச்சிட்டு வந்துருக்காங்க. இந்த பக்கம் ஒயின் பார்க்குற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா. இந்த பக்கம் ஜங்கு ஜிம்மும் வந்துட்டு அங்கே வந்துட்டு போயிடலாம். இவங்க ஒரு 4 பேருமே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க விளையாடுறாங்க. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஒயினுக்கு அப்படி தான் 2 பேரும் ரொம்ப அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம டே பார்த்தா ஒயின் கூட ஒரு மாதிரி அப்படியே ரொமான்டிக்காகவே இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்த்தா சும்மாவே ரொமான்டிக்காக கொஞ்சிட்டு இருப்பாரு. இப்போ ஜிம் இப்படி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்களா. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அம்னு சொல்கிறாங்க. தள்ளிப்போ சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் கிஸ் பண்ண வேறு டக்குன்னு ஜிம் வந்துட்டு ஜங்கு மேலே வாமிட் பண்ணிட்டாங்க. ஜங்கு மாதிரி என்னன்ற பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ சாரி போய் பார்க்குறாங்க. ஓகேடா மாசம் ஜங்குக்கும் பார்க்குறாங்க. பாஸ்ட்டு ரெஸ்ட்டும் கூட்டிட்டு மொத்தம் வாஷ் பண்ணி வராங்க. என்னம்மா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சொன்னேன் தள்ள சொல்லி எனக்கு மாறிக்குன்னு சொன்னேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு உனக்கு என்னதான் ஆச்சு கேட்குறாங்க. எனக்கு தெரியல. திரும்பி தான் பெட்டில் படுத்துறாங்க.
இந்த பக்கம் சேம் மொய்யனும் அப்படிதான் இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஜங்குல பார்க்குறதுக்கு என்னாச்சு இந்த 2 பசங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்காங்க. சொல்லிட்டாங்க ஜங்குல போய் அம்மா பார்க்குறாங்க. ஏமா உனக்கு தான் 2 குழந்தை பற்றியுமா உனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையாமா சொல்லி கேட்குறாங்க. என்னங்க சொல்லிட்டு இந்த கேமா உனக்கு சிம்டம்ஸ் எல்லாம் தெரியலையா உனக்கு ப்ரெக்னெண்டாக இருக்காங்க சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. அட கடவுளே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குல பார்க்குறாங்க. இல்லை ஒன்று தப்பு சொல்லக்கூடாது சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வந்துட்டு ஃபார்ம் ஆகிறப்போ அப்படி தான் நீ வந்துட்டு எதுவுமே தெரியாமல் நீ பாட்டுக்கு என்னமோ கேட்டேன் நானும் மண்ணை கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் நானே கெஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்டை கேட்டேன் ஏன்டா ஒரு பாஸ் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது மேபி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களா சொன்னாங்க. அப்புறம் நானே விட்டுட்டு கேட்டப்போ தான் அப்படியா இருக்குமா நீயே கேட்டேன். ஜங்கு ஃபார்ம் ஆனப்போ அப்படி தான் உனக்கு தெரியல உனக்கு தப்பு சொல்லக்கூடாது நீ ஒரு இன்னசென்ட் அப்படி சொல்லிட்டேன். ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க ஆமாங்க நான் இன்னசென்ட்டுங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி தான் என் பசங்களுக்கும் அந்த விவரம் போட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு டேரக்டர் வராங்க வந்துட்டு அப்பா அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க டாக்டர் கால் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏன் பாஸ் சொல்கிறாங்க ஜிம் ரொம்ப டயர்டாக இருக்கும் வாமிட் எடுக்கிறான் சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. சரி பாஸ் ஜங்கோட அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ டாக்டர் வராங்க வந்து ஜிம்னு செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. டபுள் ஹாப்பினஸ் தான் சொல்லிட்டாங்க. டபுள் ஹாப்பினஸா என்ன டாக்டர் சொல்கிறீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா பிறகு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அதுக்குள்ளே வா சொல்லிட்டாங்க. இப்போ டே ஒயின் பார்த்து மறைக்கிறா என்னடா கேட்குறா அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டுருக்கா. இல்லடி அதுக்குள்ளே வா ஜஸ்ட் 3 months தான் ட்ரை பண்ணியிருக்கோம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற அடி பாவி சொல்லிட்டு நம்ம டே தானே ஒயின் அடிச்சிட்டு இருக்கா. அந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா தான் புரியே அமைதியா சொல்லிட்டு டாக்டர் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் செக் பண்ணியிருப்பாங்க. ஜிம்முக்கு ஜெக்கிட்ட சொல்லிட்டாங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நம்ம ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக தேங்க்யூ டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபைனலாக டாக்டர் போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா மக்களும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக அவங்க அப்பா அம்மா எல்லாமே வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஒயினோட பேரண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்த்தா ஜெக்கே வந்து ஜிம் வந்து கீழே விட்டுறது அழகாக பார்த்துக்கிறாங்க. டேவும் அப்படி தான் 2 பேரும் குறைஞ்சவங்களே இல்லை. இப்போ நம்ம ஆனால் ஒரு 5 month இருந்து நார்மலாக போயிருக்கோம். ஜிம் கிராஜுவேட்டாக ஆகிட்டாரு. 5 month ஆஃபர் தான் நம்ம ஜெய்க்கு பாடுற ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க எனக்கு காலை பிடிச்சி விட சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜேக்கும் காலை பிடிச்சி விட்டாங்க. ஒர்க் இருக்குது ஆனால் காலை பிடிச்சி விட சொல்கிறான். சரி ஓகே ஒய்ஃப் தானே ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ஜேக்கு உங்கள் காலம் பிடிச்சி விட்டாங்க. அந்த பக்கம் வைன் பார்க்குற என்னடி சொல்கிறாங்க எனக்கு போய்ட்டு அந்த இது வாங்கிட்டு வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவர் நிறைய இப்போ ஐட்டம்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ வாடி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு இப்போ சாப்பிட சொல்கிறாங்க. ஏடி அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஒரு மாதிரி கதையை சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கதை எனக்கு வாங்கிட்டு வா சொல்கிறாங்க. இவ என்ன கேட்குறா இல்லை அது இதுன்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றா சாப்பிட்ட ஒரு மாதிரி இருக்குமே அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இப்போ வாங்கிட்டு வா சொல்லிட்டாங்க. சரிடி சொல்லிட்டு நம்ம டே போட தராங்க. டேவும் ஜங்குக்கும் டேவும் டயர்டாக ஆகிட்டாங்க. 2 பேரும் படத்தை எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜங்குக்கா சொல்ல என்ன சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் என்ன சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் இப்போ வாங்க சொல்கிறாங்க. அம்மா ஐஸ்கிரீம் சொல்கிறாங்க. டே ஃப்ரிட்ஜில் வந்து காலி ஆகிட்டா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் அது ஒயின் காலி பண்ணிட்டா சொல்கிறாங்க. கடவுளே சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தனிச்சு போகிறாங்க. டயர்டாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க. அம்மா தச்சு கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்க அம்மா கிட்ட விட்றாங்க சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க ஏன்டா அப்படி ஒயின் அழறா பாடி உனக்கு சத்தியமாக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும். டே ரொம்ப டயர்டாகிட்டு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஒயின் அழறா அம்மா ஆண்டிங்க பாருங்கள் அவன் குழந்தையும் அவன் ஒய்ஃப் அவனோட பார்த்துக்க முடியாது சொல்கிறாங்க. அவன் கிடக்குறாம்மா அங்கே பாரு சிட்டே நான் நம்ம தானே பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. அம்மா அவங்க அம்மா வீட்டு போய் விடுங்கம்மா சரியா அவங்க அம்மா பார்த்துப்பாங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாகிட்டாரு. இந்த பக்கம் நம்ம சிமெண்ட்டை வந்துட்டு பார்க்குறாங்க. சங்கா நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஐயோ அப்பெல்லாம் இல்லை நம்ம எனக்கு எவ்வளோ டயர்டாக நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஜேக்கே தான் வந்துட்டு அழகாக பேம்பர் பண்ணுறாங்க. ஒயின் பார்க்குறாங்க பார்த்து ஜங்க எவ்வளோ பேம்பர் பண்ணுறா நீ முடியாண்டு அப்படி இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிம் ஒயின் தான் அடிக்கிறா உனக்கு தாண்டா பேபி அப்போ தள்ளி போட்டேன் நான் சொல்லிட்டு ஒயின் அடிச்சிட்டு இருக்கா அடிப்பாவி அடிக்காதடி நானே வாங்கி தரேன்டி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கிட்ட டைம் அழகாக போயிட்டு இருக்கா. நான் ஜெமினுக்கு வந்து ட்வின் பேபி எனக்கு வந்து சிங்கிள் பேபி தான். ஃபைனலாக பேபியும் பிறந்துட்டாங்க. 1 month ஆஃப்டர் க்யூட்டாக ஒரு 10 months முடிஞ்சு பேபி அழகாக பிறந்துட்டாங்கடா ஓகேவா. ஜிம்முக்கு வந்துட்டு நம்ம டபுள் ட்வின் கேர்ள் பேபி நம்ம ஒயனுக்கு வந்து ஒரே ஒரு பாய் பேபி பிறந்திருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்க எங்கள் அக்கா அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த பேபி அழகா தூக்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு பேபி ஜம்குட்டி ஒரு பேபி ஜிம்னு வச்சுக்கிறாங்க. 2 சேம் டைம் அழுகுது. ஜிம்முக்கு கம்ஃபர்ட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே பக்கம் ஜிம்மில் நம்ம ஜம் கூட போகிறாங்க கொடுங்க போகிறாங்க பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு பேபி வாங்கிறாங்க. ஜிம் ஜங்க படிக்கிறேன் என்ன சொல்கிறாங்க எனக்கு டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. டயர்டாக இருக்குது ஆமாம் 2 குழந்தைங்க சேம் டைம் அழுது சேம் டைம் எந்திரிக்குது எல்லாம் சேம் டைம் பண்ணுறது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குற ஒன்றில் உள்ள நேரத்தை பாரு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க உனக்கு யாருமே பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் ஒன்று மட்டும் தான் பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெயிட்டா படிக்கிறாங்க. ஜங்கு அவருக்கு அவ்வளோ ஃபஸ்ட்டு ஜிம் ஜங்கு வந்துட்டு அவருக்கு சொன்னான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ டேஸ் போக அப்படியே அழகாக கிட்ட பேபி சொல்கிறாங்க. அந்த ஒரு பாப்பா பேர் ஜியோ நான் பாப்பா மீனா அப்படி 4 years ஆஃப்டர் பார்க்குறாண்டா. அங்கே ஒரு பாஸ் அப்படி கரணத்தை கையை உட்காந்துருக்காங்க. ஏன்பா ஜிம்னு என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஆண்டி அங்கிள் இதாக சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. இந்த உங்கள் பையன் இருக்காங்களா சொல்கிறாங்க. யார் உங்கள் ஹஸ்பண்ட் ஜங்கு தானே அவங்க சொல்கிறாங்க. இப்போலாம் எங்களை பாசமே இல்லை சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் எப்படி பாசமே இல்லை எப்போதுமே குழந்தைங்க தான் எப்போ ஜியோனா மீனாண்டு அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா தான் எல்லாமே அவருக்கு அவங்க தான் பொண்ணு டைம் போட்டு விடுமாம்மா அவங்க தானே பண்ணுறாங்களாம்மா பெஸ்ட்டு டாடாகும்மா எப்போதும் அவங்க கூட இருக்காங்க தம்பி எனக்குன்னு டைம் கொடுக்குறதே இல்லை சொல்லிட்டு ஜிம்மில்
அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜம்கா அப்பா அப்பா பார்க்குறாங்க. அப்படி இல்லைப்பா சொல்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணுங்க எப்போதும் சொல்கிறாங்க, அந்த பொண்ணுங்களா உன் பொண்ணுங்க சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க தான் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு அவங்க பொண்ணுங்கிட்ட பயங்கர பசுவாயிட்டுருக்கு. எப்போ பார்த்தாலும் ஜம்காவை அவங்களே வச்சுக்கிறாங்க. ஜம்கா ஆஃபீஸில் வந்ததுமே டேடா நான் உடுப்பு ஏறிக்கிறாங்க. திரும்ப எப்போ பார்த்தாலும் ஜம்கா அவங்க தூக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜம்கா நமக்கு பயங்கர சிரிப்பு வருது. எனக்கு நான் விட்டு ஒயனும் சேர்ந்து கம்மிட்டாக பண்ணிட்டு இருக்கா. என் பையன் வந்துட்டு இப்போ தான் அவங்க அப்பா கூட தான் பாசமாக இருக்கான், என்கிட்ட வரவும் மாட்டான், அந்த டே எனக்கு கண்டுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இவ்வளோத்துக்கும் ப்ரெக்னெண்ட் ஆகிறப்போ எதுவுமே பார்த்து முடிச்சு டயர்டாக ஆனால் அவனுக்கு மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜம்கடாவும் சிரிக்கிறாங்க. பாருங்க அவங்க ஹஸ்பண்ட் போய் உங்களால் ரொம்ப வச்சிருக்காங்க, அதுவும் ஜவுக்கு ஜிம்மோட கிரேஸில் வச்சிருக்கான். ஆனால் போய் மட்டும் சொல்கிறாங்க, அட போங்க ஆண்டி சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நைட்டு தான் ஜம்க்கு வராங்க. இப்போ ஜம்கடாமா சொல்கிறாங்க, பாரு ஜிம் ரொம்ப அழகாடா சொல்கிறாங்க. அம்மா நான் அவங்கள தம்பி ரொம்ப வச்சிருக்காங்க, எப்படிமா சரி பெரிய இந்த பொண்ணுங்க ரொம்ப பசுவாகிறாங்கம்மா சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு ஆமாம் அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, டாடா நீங்கள் எங்கே மேலே பாசம் வச்சுருக்கீங்களா இல்லை அம்மா மேலே பாசம் வச்சுருக்கீங்களா கேட்குறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் என் ஒய்ஃப் மேலே பாசம் வச்சுருக்கேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ரொம்ப அழுதாங்கம்மா, அப்படி கம்ஃபர்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. அட கடவுளே உன் நிலமை வந்துட்டு கவலை கிடந்தான் போல சொல்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப கவலை கிடமாதாம்மா இருக்குது சொல்லியாங்க சொல்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப பாசமாக இருந்தால் பாசமாக இருந்தால் கற்றுப்படுவாங்க, ரொம்ப பாசமாக இருக்கிற பயமாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே விடு அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சின்ன தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 2 பேரும் ஜங்க் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டைம் இப்போ 10:40 மேலே ஆகுதுங்க. பாருங்கம்மா டைம் ஆகுதுமா வாங்க சொல்கிறாங்க. டேடா இங்கே பாரு இன்னைக்கு என் கூட தூங்க சரியா சொல்கிறாங்க. நீ சன்ட்ரு படுத்துக்கிற, இந்த பக்கம் நான் படுத்துப்பா, இந்த பக்கம் ஜோனா படுத்துப்பா, மம்மா பக்கத்தில் தூங்கக்கூட சரியா சொல்கிறாங்க. ஜெக்கெட் பக்கத்துல மம்மா பக்கத்து தூங்கக்கூடாதா, அட கடவுள் இங்கே பாருங்கம்மா அது சொல்கிறாங்க. பாருங்க நீங்கள் மம்மா மேலே திரும்ப அளவு கொடுக்கூடாது ஓகே, நீங்கள் எங்கிட்ட சொந்தம் சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறாங்க. இதை பார்க்குற ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கடவுளே என் உயிரே அவன் தான், அவனுக்கு அப்புறம் தான் நீங்கள் சரி ஜெக்கி நினச்சிட்டு இருக்கா. சரி வாங்க கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஜெக்கி தான் படுக்க வைக்கிறாங்க. டாப் பண்ணுறாங்க. 2 அழகாக தூங்கிட்டு இருக்கு. இப்போ 2 பேரும் அழகாக தூங்கினதுக்கு அப்புறமா தான் டைம் இப்போ ஒரு 11 o'clock இருக்கும். ஜெக்கி அப்படியே ஜிம் ரொட்டேட் பண்ணி கீழே பெட்டுக்கு கீழே வந்து பெட்டு போட்டுருப்பாங்க, ஒரு ஜஸ்ட் மேட்ரஸ் போட்டுருப்பாங்க. 2 பேருமே கீழே விடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜெக்கி விஷ் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் இன்னும் உனக்கு சொல்கிறாங்க. அவள் ஃபோன் பண்ணுறா, அவள் டெக்ஸ்ட் பண்ணுறா, ஒரு டெக்ஸ்ட் போட்டு பே பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க உனக்கு எவ்வளோ பாசம் எதாவது சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறியா, உனக்கு உண்மை சொல்லு, எனக்கு வந்து உங்களை பாசம் சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு அந்த 2 பொண்ணுங்க சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்க நம்ம பொண்ணுங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து பொண்ணுங்க வேணாம் சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூட தங்கம்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு அவங்க 2 பேருக்கு வேலை லவ் இருக்குது சொல்கிறாங்க. ஜம்கா அவங்க 2 பேரும் பெஸ்ட் டாடான்னு சொல்கிறாங்க. ஒன்று தான் எல்லாம் பெஸ்ட் டாடான்னு சொல்கிறாங்க. அது கூட பரவாயில்ல ஒன்று அவங்க கூட வச்சுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே என்ன பண்ணுறது, அவங்க 2 பேரும் அப்படி ஒன்று மாதிரி இருக்காங்க, அதனால உங்களுக்கு எவ்வளோ பாசம் அதிகம் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க பாரு எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு அப்புறம் தான் குழந்தைங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்க தான் பாசம் எல்லாமே அவங்க தான் வந்து கொடுக்குறேன், எனக்கு எதுவுமே சொல்கிறாங்க. உனக்கு இதுமாதிரி எல்லாம் பேசுகிறேன், உனக்கு எல்லா பாசமும் அளவுக்கு யாரும் கொடுக்குறேன்னே சொல்கிறாங்க. இப்போ தூங்கும்போது கூட பாரு சொல்கிறாங்க. ஐயோ அவங்க தூங்குற வரைக்கும் அவங்க தூங்குற வரைக்கும் சமாளம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்கணும் எனக்கு மட்டும் தான் என்ன மட்டும் சொல்கிறாங்க. சரி நான் ஒன்று மட்டும் தான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிமின் சொல்லி ஜெக்கி மேலே வந்து மேலே படுத்துக்கிறாங்க. ஜெக்கி அது சட்டு உங்கள் சொல்லிட்டு டாப்ல தராங்க. அந்த 2 குழந்தை நான் பெட்டில் தூங்கிட்டு இருக்க ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ஆகுது, உனக்கு எவ்வளோ லவ்வா, நீ வந்துட்டு அப்புறம் மேரேஜ்க்கு ஒரு டைம் கூட எங்கே பற்றி பேசுனது இல்லை, எனக்கு அது எனக்கு ஒரு ப்ரௌடாக இருக்கும், அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்னா எனக்கு இது போதும் டேஸ் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 2 குழந்தைங்களால தான் இவருக்கு இன்னும் அதிகமாக பாசமாக அதிகமாக அது பாசிட்டிவ். எனக்கு குழந்தைங்க வந்துட்டு ஜிம் மேலே வந்து ஜெக்கி கிட்ட க்ளோஸாக இருந்தால் ஜிம்முக்கு இன்னும் பாசிட்டிவ் ஆகுது. அவங்க எனக்கு மட்டும் தான் மாதிரி ஜிம் நினைக்கிறாங்க. அவங்க பொண்ணுங்க ஒரு பாசம் எனக்கு இருந்தாலும் ஜெக்கி வந்து விட்டு தர மாட்டேன் யாருக்கிட்டையுமே. இப்போ அப்படி டேஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம 1 பாயிண்ட் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ஆஃபீஸ் தான் ஜிம் உட்காந்துருக்காங்க. அவருடைய சீட்டில் இவர் உட்காந்துருக்காரு. ஜேக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நான் சொல்கிறது கேளு சொல்கிறாங்க. சொல்லிடாம என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பாய் பேபி வேணும் சொல்கிறாங்க. என்னக்கு எனக்கு ஒரு பாய் பேபி வேணும் சொல்கிறாங்க. பாய் பேபி எதுக்கு சொல்கிறாங்க, அது 2 பேபி இருக்கே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பாய் பேபி வேணும் சொல்கிறாங்க. அங்கே பாடாமா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பாய் பேபி வேணாம் சொல்கிறாங்க. என் மேலே ரொம்ப கிரேஸில் வச்சுக்கணும் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஸோ உனக்கு வந்து பசுவாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பசுவாக தான் இருக்குது சரியா, என் பொண்ணுங்களால எனக்கு பசுவாக தான் இருக்குது. அந்த பொண்ணுங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சரியா, அதனால எனக்கு ஒரு பையன் வந்து என் பாசமாக இருப்பேன் சொல்கிறாங்க. எனக்கு பசங்களுக்கு அம்மா தான் பிடிக்கும் அம்மையை சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது உண்மை தான் அப்படி சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. பாரு ஜம்கா எனக்கு இந்த பேபி வேணும் சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. டே இப்போ இருக்கிற 2 பேரையும் சமாளிக்க முடியலடா, இன்னொரு பர்சன் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிடும் சொல்கிறாங்க. எனக்கு பரவாயில்ல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. பாய் பேபி நானே பார்த்துக்கிறேன் சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாய் பேபி கன்ஃபார்ம் பண்ணிட்டியா, இல்லை எனக்கு கன்ஃபார்மாக தான் வேணும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க எனக்கு வேணும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே எப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ ஜிம் கூட ஒன்றா க்ளோஸாக இருக்காங்க. இப்போ டெய்லியுமே கிஸ்ஸு ஹக்கு எல்லாமே ரொமான்ஸாக போயிட்டுருக்கு. நம்ம அந்த பேபி பார்க்குறது டேட்டா என்ன உனக்கு நிறையா ஒரு மாதிரி இருக்குது சொல்லி பார்த்துட்டு இருக்கு. அதுவாம்மா அது மஸ்கிட்டோ பைட்டுமா சொல்கிறாங்க. அது எப்படி உனக்கு மட்டும் மஸ்கிட்டோ பைட் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. அந்த மஸ்கிட்டோ பைட் எங்கே வந்துச்சே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா, நீ சொன்னச்சுக்கே அப்படியே வாயில் ஒன்று குத்துவோண்டா சொல்கிறாங்க. என்னன்ட்டு ஆமா நீ மட்டும் பேரை சொன்னால் அவ்வளோதான் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது எங்கே தான் வந்துருக்கு மாஸ்டர் விட்டுறாங்க. அங்கிள் சொல்லுங்கள் சொல்லிட்டு நம்ம டேட்டு போய் கேட்குறாங்க. அது தெரியல மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீனா பாப்பா வர வந்துட்டு
அம்மா சொல்கிறாங்க. என்ன ஜிம்மி கேட்குறாங்க. டாடாக்கு எப்படி ஒயிட் மாஸ்க் வந்துச்சு அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அது எப்படி இந்த மாதிரி இருக்குது நெக்லாம் நீங்கள் பார்க்க முடியல அப்படி கேட்குறாங்க. உங்கள் டாடா தான் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. எங்கள் டாடாக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் இல்லை அது எப்படி வந்துச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி அப்படியே கேஷுவலாக உட்காந்துருக்காங்க. இதான் ஜிம்மி தான் வெயிட் பண்ணிட்டு போவார். இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. என்னன்னே வெயிட் பண்ணுறான் இப்போலாம் அப்படி சொல்லி ஜெக்கே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கேட்குறாங்க. பாரு அதெல்லாம் பேசாதக்கூடாது ஓகேவாங்க வாங்க சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பேபிஸ் பார்க்குறாங்க. நம்ம அம்மா வந்துட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க டாடாவை அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம செக்கே பார்க்குறாங்க. அங்கே பாரு உங்கள் அம்மா ஓகேவா அவனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு என்கிட்ட சொல்கிறாங்க. டேடா நீ உண்மையை சொல்லு உனக்கு எங்களை பிடிக்கும் அம்மா பிடிக்குமா சொல்கிறாங்க. உண்மையை சொல்லுவாங்க சொல்கிறேன் எனக்கு உங்கள் அம்மா தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பயங்கர க்ரை பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ டே பார்க்குறாங்க. டே பார்த்துட்டு இங்கே பாரு ஃபேக்கரை பண்ணுறா அப்படி என்ன மாதிரி இருக்கு ரெண்டு குழந்தைங்களும் அப்படி சொல்கிறாங்க. பெரியப்பா மாதிரியே அப்படி சொல்லிட்டு டே சொல்ல பையன் பார்க்குறேன். ஏய் அழாதீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி தான் என்னம்மா சொல்கிறாங்க. என்னம்மா கேட்குறாங்க. என் டாடா பார்த்தீங்கன்னா என் அம்மாவை பிடிக்குமா சொல்கிறாங்க. ஆமாம்மா சார் ஜிமின் போயிட்டு டேபிள் லேப்பில் ஜங்க் லேப்பில் உட்காராங்க. இவங்க ஜங்க் பார்க்குறாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. இது பார்க்கறது குழந்தைக்கு இன்னும் அழகு வருது. பாரு நீ இறங்க சொல்கிறேன் நான் இறங்கணும் ஜிமின் கேட்குறாங்க. எங்கள் டாடா சொல்லிட்டாங்க என் ஹஸ்பண்ட் அப்படி ஜிமின் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் கூடலாம் பயங்கரமாக சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஃபேமிலி பார்க்குறது க்யூட்டாக இருக்குது. நம்ம ஜிமில் இந்த அளவுக்கு மாறுவோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பாரு என் ஹஸ்பண்ட் ஓகேவா எனக்கு அப்போ தான் நீங்கள் அப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பேபிஸ் பார்க்குறாங்க. பாருங்க எங்கள் டாடா நீ வீடியோ எப்போ சொல்கிறாங்க. விட முடியாது சொல்கிறாங்க. பாரு வீடியோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. பாருங்கள் நீங்கள் உனக்கு ரெண்டு பேரும் அழகாக பற்றி என் ஒய்ஃப் தான் ஓகேவா ஜிமின் தான் அவன் தான் நீங்கள் வந்திருக்கீங்க சார் ஜெயிக்க சொல்கிறாங்க. நீ டாடா நீ ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா செக்கே தான் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. செல்லம் அவள் கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்க இன்னும் பசுவாயிட்டு இருக்கு. ஜிம் பார்த்துக்கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. ரெண்டு பேர் கிட்ட போகிறாங்க என்ன சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் ரெண்டு பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு உங்கள் ரெண்டு பேரும் எனக்கு இப்படி பசுவாக சொல்கிறாங்க. அம்மா நீ தானே சொன்னேன் டாடா ரொம்ப நல்லவர் டாடா தான் பெஸ்ட்டு ஹீரோ பெஸ்ட்டு வா ஃபஸ்ட் வேர்ல்டு நீ தானே சொன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ டாடா தானே அதிகமாக லவ் பண்ண முடியும் நீ தானே சொன்ன டாடா அதிகமாக லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி லேட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் அம்மா தான் சொன்னாங்க டாடா தான் பெஸ்ட்டு பர்சன் அம்மா எல்லாருக்கும் லவ் கொடுப்பாரம்மா யாரும் ஹார்ட் ஆகி தான் அவருக்கு ஈஸியாக கம்ஃபர்ட் பண்ணுவாங்கம்மா எல்லாரும் ஈஸியாக அவரால் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து மேஜிக் மாதிரியா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் யாரும் ஈஸியாக சரிக்க வச்சுருவாரம்மா எல்லாரும் ஈஸியாக கம்ஃபர்ட் பண்ணுவாரம்மா அவர் மாதிரி பர்சன் யாருமே இல்லையாம்மா சொல்லிட்டு நம்ம ஜிம் பேபி சொல்ல எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் டாடா மேலே எங்கள் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க எங்கள் அம்மா தான் பிடிக்கும் ஸோ ரெண்டு பேர் ஜிம்மில் போய் ஹக் பண்ணிக்குதுங்க. ஜெகே ஒரு மாதிரி எடுத்து அட பாவி என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மா தான் பிடிக்கும் எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. டாடா தான் ரொம்ப நல்லவர் டாடா கூட இருங்க டாடா மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு ஆமாம் எங்கள் அம்மா சொல்லிட்டு எங்கள் டாடா மேலே நாங்கள் பாசமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாடா தான் பெஸ்ட்டு பர்சன் நாங்கள் டாடா தான் ரொம்ப பிடிக்கும் அதை விட எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா தான் ப்ரீஷியஸ் சொல்லிட்டு நம்ம ஜிம் பேபி ரெண்டு பேர் சொல்கிறாங்க. ஜாமுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்துட்டு டேட் லிட்டில் பிரின்சஸ் இல்லை நாங்கள் வந்துட்டு மாம் டேட் லிட்டில் பிரின்சஸ் நாங்கள் ரெண்டு பேருக்கு ஈக்குவல் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நாங்கள் வந்து அம்மா டேடா ரெண்டு பேருக்கு சேர்ந்த பிரின்சஸாக இருப்போம் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்குது டேடா அம்மா சொல்கிறாங்க. அப்படி எங்களுக்கு குட்டி தம்பி வேணும்னு சொல்கிறாங்க. என்னக்கு அம்மா சொல்கிறாங்க குட்டி தம்பி வேணும் நாங்கள் அம்மாட்ட கேட்டோம். அம்மா சொன்னாங்க டேரக்டாக கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அடப்பா அது கூட நீயே கேட்கல அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் தான் ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ பேபி வேணும் கேட்டது பேபிஸ் கேட்டதால தான் கேட்டேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ கூட தானே கேட்டுருதா ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஜங்கா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. நீ கூட நான் நீ ஆசைப்பட்டு கேட்குறேன்னு நினச்சேன். அப்போ அந்த பெட்டில் அந்த மாதிரி இது பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க. அது சும்மா சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம் என்னோட குழந்தைங்க நீ ஹக் பண்ணுறத பார்க்கக்கூடாதுல்ல அதுக்காக தான் நான் அந்த பெட்டு கீழே எடுத்துக்கிட்டேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அக்கௌண்ட் சொல்லுவேன் எப்பவுமே ரெண்டு பேரும் ஒன்றா தான் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா பேபிஸ் கேர்ள் பேபியில் அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க. அட பாவி சொல்கிறாங்க. என் குழந்தைங்க தான் உயிர் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க பாவி அங்கே பாரு நீ தானே ஏன் உயிர் சொல்கிறாங்க. எனக்கு என் குழந்தைங்க தான் உயிர் அப்போ நீ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க ரொம்ப மோசம் தான் நீ சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. சரி நீ தான் ஃபஸ்ட்டு அப்புறம் பேபிஸ் ஓகேவா மூணு பேருமே அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் ரெண்டு பேரும் வந்துட்டு டேடாங்க பாரு என் அம்மா சின்னதாக கூட அழக்கூடாது சரியா சரி என் அம்மா மாத்திரம் பார்த்துக்கணும் நீ வந்துட்டு ஏஞ்சல் டேடா அப்படி சொல்கிறாங்க. அப்படி என் அம்மா சொல்லுவாங்க ஏஞ்சல் சொல்லிட்டு நம்ம பேபிஸ் ரெண்டு பேரும் ஜெக்கோட ஜெக்கை கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அம்மா ரொம்ப ஸ்பெஷல் பேபி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனை பார்த்தேன் எங்கடா ஜிம் விட்டுட்டு என் மேலே பாசம் அதிகமாக அடிச்சுன்னு நினச்சேன் அப்படி சொல்கிறாங்க. உன் மேலே பாசம் இருக்குது இருந்தாலும் அம்மா தான் பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு மேம் மேபி சொல்கிறாங்க. எனக்கு கேட்குற ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ டேடா சீக்கிரம் குட்டி தம்பி கொடுத்துடணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சட்டையோட பையன் பார்க்குறான். டேடா அப்படி கூப்பிட்றான் என்ன டாக்டராங்க எனக்கு குட்டி பாப்பா சொல்கிறாங்க. அந்த குட்டி பாப்பா அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க உன் அம்மா வந்துட்டா சொல்கிறாங்க. டே பையன் பார்க்குறா அப்படி ஒன்று வச்சேன்னு வச்சுக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவனை கொண்டு வந்தா ஃபஸ்ட்டு பேபி போய் நான் பார்த்துக்க மாட்டேன் டெப்பாடா சொல்கிறேன் ஒயின் சொல்லிட்டுருக்கா. அப்படி சொல்லாதடி சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் குட்டி தம்பி வேணுமா சொல்கிறாங்க. ஆமாம் டேடா வேணும் குட்டி தம்பி வேணும் லைக் எப்படின்னாக்கா உங்களை மாதிரி சொல்கிறேன் எங்களை மாதிரி ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் அம்மா மாதிரி இருக்கும்ல ஆமாம்
வேணுமா, அதனால் உங்களை பேர் குட்டி பையன் வேணும். அது அம்மாவுக்கும் ஆசை, எங்களுக்கும் ஆசை. குட்டி முயல் குட்டி வேணும் சொல்லிட்டாங்க. முயல் குட்டி அவங்க சொல்லிட்டாங்க. சரி கொடுத்துட்டா போச்சு, உங்களோட விஷயம் தான் என்னோட விஷயம் சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பேபி பார்க்குறாங்க. டடா அம்மா நீங்கள் 2 பேரும் எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும் சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மில் பேபிஸ் ரொம்ப மெச்சூரிட்டியாக வளர்த்துருப்பாரு. இப்போ ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரையும். உங்கள் டேரக்டருக்கார பெஸ்ட் பர்சன் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியுமா, இவர் பெஸ்ட் பர்சன் ஆல்சோ ஜிம்னு சொல்லிட்டு ஜிம்மை பார்த்து பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. கண்ணே பற்றும் பழப்ப உங்களை பார்த்தா சொல்கிறாங்க. சுற்றி போடுறாங்க. இதோடைய இந்த ஸ்டோரி ரொம்ப ஹாப்பி எண்ட் ஆகுது. ஜெக்கி பார்க்குறாங்க. வாங்க சரி 4 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அழகாக அந்த படுக்க தூங்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் பேபிஸ் அந்த ஜிம் பக்கத்தில் ஒரு பாப்பா படுத்துருக்கா. ஜெக்கி பக்கத்தில் ஒரு பாப்பா. 2 பேபிஸும் அவங்க 2 பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜிம்மில் வந்து ஜோனா ஹக் பண்ணிக்கிறா. நம்ம மீனா வந்து ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜேக்கி அவங்க 3 பேர் சேர்த்து பேர் ஹேண்ட் வந்து வைக்கிறாங்க. அவங்க 3 பேர் மேலே சேர்த்து போடுறாங்க ஹேண்டை. நீங்கள் 3 பேர் தான் வேர்ல்டு அப்படின்னு ஜெக்கி நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் கேட்குறாங்க. இந்த வேர்ல்டுக்குள்ளே இன்னொரு பர்சன் வரணும்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக குட்டி ஜீவன் வருவான் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே செட்டு ஜேகே ஜிம் பேபி 4 பேரும் கூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இதோட ஸ்டோரி ஹேப்பன் பண்ணுறேன். மேபி இந்த ஸ்டோரி எங்கேயாவது உங்களுக்கு இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்காம போயிருந்தாலும் ரியலி சாரிடா ஓகேவா. ஏன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது பெஸ்ட்டாக கொடுத்துட்டு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு பாரு செகண்ட் பார்த்தா நிறைய அழுகிற மாதிரி கொடுத்துருக்கேன் சீன். ஆனால் இந்த 2 அழுகிற மாதிரி வைக்க வேணாம் சொல்லிட்டு தான் நான் இப்படி என் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஓகேவா. இப்படி பிடிக்குனாக்கா எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஓகே. பாய் டேக் எவ்ரிவன்.